ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் உங்களை விழிப்படைய செய்வது. முழுவதுமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் நான் சொல்லல. கட்டாயமா இன்னும் சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் நமக்கு தெரிகிறார்கள். அதாவது அந்த வானத்துல ஒரு ஒளி வழிகாட்டுற ஒளியா, நம்பிக்கை நட்சத்திரமா, என்ன இருளில் கடலில் படகில் திசை தடுமாறி போனவர்களுக்கு இந்த கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, இந்த லைட் ஹவுஸோட ஒளியோ இல்ல ஒரு நட்சத்திரம், அவர்களுக்கு தெரிந்த டைரக்ஷன் காட்டுற ஒரு நட்சத்திரத்தோட ஒளியோ பார்த்தா எவ்வளவு பெரிய உதவியா இருந்து அந்த படகு பாதுகாப்பா கரை சேருமோ, அது மாதிரி சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அடிப்படையா நமக்கு தேவை நேர்மையான ஊடகங்கள். நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவாங்க. அரசியல்லையோ ஆன்மீகத்திலேயோ சினிமாலேயோ சமூக இயக்கங்கள்லையோ ஜாதி தலைவர்களோ அல்லது சமுதாய இயக்கங்களோ ஆன்மீக இயக்கங்களோ எல்லா துறையிலையுமே நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவார்கள். நேர்மையான தலைவர்கள் மக்களுக்கு நேர்மையான சேவைகளை செய்வார்கள். தலைவர்களுக்கும் நேர்மையான ஊடகத்தின் பலம் இருந்தா மட்டும்தான் அவங்க உண்மையான நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியும். அடிப்படையா முதல் தேவை, எந்த இடத்திலிருந்து மாற்றம் தொடங்கணும்னா நேர்மையான ஊடகங்கள். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டில் மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன். ஐ திங்க் வின் டிவியில் எடிட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய நிறைய இன்டர்வியூஸை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நான் பார்க்கிறேன். கலங்கரை விளக்கமாக பார்க்கிறேன். ஒருவேளை பரமசிவன் அருளால, அண்ணாமலையான் அருளால அவர் வளர்ந்து அவர் ஒரு மூமெண்டா, மாஸ் மூமெண்டா, இந்த ஊடகத்தில் நேர்மை, அவருக்கு இருக்கிற நேர்மை, அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது நேர்மை மட்டுமல்ல, இன்டெகிரிட்டி மட்டும் அல்ல, அந்த இன்டெகிரிட்டியை மறக்காத அந்த நேர்மையான லாஜிக். அவர் யார் யாரை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அந்த லாஜிக்கை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருவேளை அந்த தலைவர்களை பற்றி நான் சொன்னேன்னா நீங்க என்னுடைய பயாஸ்னால நான் அவர் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை புகழறணும்னு நீங்க நினைப்பீங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு நான் சொல்றேன், எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மை சாதாரண நேர்மை மட்டும் இல்ல, அவருடைய லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் வெறும் இந்த ஆர்டினரி பைனரி லாஜிக் தாண்டி மொத்த லார்ஜர் குட்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு பரந்துபட்ட பலருக்கு நன்மை, பலருக்கு நேர்மை, அது மட்டும் இல்லாம எதிர்காலத்திற்கு நன்மை, லாங் ஃபியூச்சருக்கு நேர்மை. மொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்
தொடர்ந்து மக்களை எஜிடேஷன்ல வச்சிருந்து குட்டைய குழப்பி அந்த குழம்பன குட்டையில மீன் பிடிக்கிற அந்த டெண்டன்சி, அதாவது மக்கள் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போட்டா போதும். ஆக்சுவலா பணமா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து அதோட கட்டை விரலை மட்டும் வச்சு அழுத்தி, கட்டை விரல் கை நாட்டுக்கு மட்டும்தானா, சரி, அதை ஓட்டு போட வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டா போதுமானது. அந்த மாதிரி தான் கொடூரமாக மக்கள் வெறும் ஒரு ஓட்டு மெஷினா மட்டும்தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்லை. நல்ல குடி, அளவுக்கு மீறின ஆபாசம், வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து மனிதனை அழித்து படுக்கையை விட்டே அசைய விடாத அளவுக்கு ஆபாசம் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவன் மேல திணிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவலி இன்ஸ்டிகேட்டிங் அண்ட் வயலேட்டிங் என்டர்டெயின்மெண்ட் மூலமா அப்படியே மனுஷனை டயர்டாக்கி அவன் வாழ்க்கையே அழிச்சிடுற இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உடைய ஊடகங்கள் மத்தியில மக்களுடைய நன்மை, அவர்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், இதை பற்றி சிந்தித்து இது சார்ந்த ஸ்ட்ராட்டஜி, இது சார்ந்த லாஜிக், இந்த விஷனோட கேள்வி கேட்கிற, உண்மைகளை வெளியில எடுத்துட்டு வர்ற திரு மதன் ரவிச்சந்திரனோட இன்டர்வியூஸ், அவருடைய கேள்விகள், அது மட்டும் இல்லாம அவருடைய போக்கு, எப்படி அந்த ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி அவர் வைக்கிற போக்கு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. உண்மையிலே நான் சொல்லுவேன், மதன் ரவிச்சந்திரன் முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க அடுத்து என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா உங்க லாஜிக்கை எப்படி லாக் பண்ணணும், அவர் கேள்வியை மட்டும் முடிவு பண்றதில்ல, உங்க பதிலையும் சேர்த்து அவர் தான் முடிவு பண்ணுவாரு. அவருடைய இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, நேர்மை, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது மொத்தம் 7 விதத்துல ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும்னா, அவர் கேள்வியை பிரசன்ட் பண்ணும் பொழுதே 6 டோரை லாக் பண்ணிடுவார். ஒரே ஒரு டோர் தான் திறந்து வைப்பார். கரெக்டா நீங்க அந்த டோர் வழியா தான் வெளியில வர முடியும். அந்த டோர் வழியா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து உங்களை எப்படி லாக் பண்ணணும் அவருக்கு தெரியும். திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மையையும் அறிவு திறன், விஷன், ஃபியூச்சர் விஷன், லைஃப் பாசிட்டிவான விஷன் பார்த்து வியந்து போனேன். கட்டாயமா திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஐயா கிஷோர் கே சுவாமி, அவங்க திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா, இவர்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கிறேன். இவர்கள் எல்லாருமே நம்பிக்கை நட்சத்திரங்கள். ஒருவேளை திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி விழித்து கொண்ட இளைஞர்கள் அவங்க பின்னாடி ஒரு டீமா மாறி ஊடகத்தை ஆசிட் வாஷ் பண்ற அளவுக்கு உள்ள போய் ஊடகத்திற்குள் நேர்மை மலருமானால் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்துக்களே நீங்கள் தமிழகத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.
மதன் ரவிச்சந்திரன் ஐயா மாதிரி, அவர்களை மாதிரி லாங் விஷனும் நேர்கொண்ட பார்வையும் லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கின்ற இளைஞர்கள் நேர்மையான ஊடகங்களை உருவாக்கவும் ஊடகத்தில் நேர்மையை உருவாக்கவும், இவங்களே நேர்மையான ஊடகங்களை உருவாக்கணும். இன்னொன்னு, இருக்கிற ஊடகங்களுக்குள் ஊடுருவி நேர்மைத்தன்மையை செயல்படுத்தணும். இது நடந்தால் தமிழகத்து இந்துக்களுக்கு எதிர்காலம் உண்டு, இல்லையே எதிரி காலம்தான் உண்டு. நான் பயமுறுத்தலைங்கய்யா, உண்மையை சொல்றேங்கய்யா. அண்ணாமலையானும் மீனாட்சியும் சொக்கநாதரும் காலபைரவரும் என்னை எப்போதும் உணர்ந்து காப்பாத்துறவங்க. அங்கேயே வச்சிருந்து என்னை காப்பாத்திருக்கலாம் இல்லைங்கய்யா. தமிழ்நாட்டை விட்டு வெளியில தூக்கிட்டு வந்தாதான் என்னை காப்பாற்ற முடியும்னு அவங்க நினைச்சு வெளியில தூக்கிட்டு வந்து வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற யாரும், மக்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காக சிந்திக்கின்ற யாரும் அங்க நிம்மதியா வாழ முடியாதுங்க. ஒருவேளை திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் பலம் பெற்று வலுப்பெற்று அவர்கள் திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வலுப்பெற்று பலம் பெற்று எல்லா நலத்தோடும் வளத்தோடும் வாழ்ந்து அவர்களுடைய சேவையும் இன்ஃப்ளூயன்ஸும் பலமும் இன்ஸ்பிரேஷனும் பெருக வேண்டும் என்று அண்ணாமலையானை பிரார்த்திக்கிறேன். அது நடந்தால் தமிழக இந்துக்களுக்கு எதிர்காலம் உண்டு. ஏன்னா நேர்மையான தலைவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய, அவர்களுக்கு பலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நேர்மையான ஊடகங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு இந்துக்கள் எதுக்கோ பணத்தை செலவு பண்றீங்க. கொஞ்சம் பணத்தை இந்த நேர்மையான ஊடகத்துறையில் இருக்கிற நேர்மையான திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான இவர்களுக்கு பலம் சேர்த்து இவர்களெல்லாம் ஊடகத்துறையில் பெரும் சேவை செய்வதற்கு அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. இவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நேர்மையான ஊடகங்கள் தான் நேர்மையான தலைவர்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டும். நேர்மையான தலைவர்கள் மலர்ந்தால்தான், பலம் பெற்றால்தான் இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராவிஷத்தினுடைய பலத்தை நீங்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்களுடைய ஊடக பலம், அரசியல் பலம், ஜாதி ரீதியான கட்டமைப்புகளுக்குள் அவர்கள் ஊடுருவி இருக்கின்ற அதனால் இருக்கின்ற பலம், சமூகத்துக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கட்டமைப்பு,
எந்த சைட்ல இருந்து உங்களை தாக்குவாங்கன்னே தெரியாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் உங்களை தாக்குறாங்கன்னு உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது. பல்வேறு விதமான கொலைவெறி தாக்குதல்களை சந்தித்தவன் நான். சொன்னேன் இல்லையா, என்னை அடிச்சு பழகாத ஆளே இல்லை. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். பரம்பரையா அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக இந்துக்களே, லாஃபேர் கொடூரமான வழக்குகளில் சிக்க வைத்து எந்த விதமான கிரியேட்டிவான ஆக்டிவான வேலையும் செய்ய முடியாம பார்த்துக்கிறது. தொடர்ந்த ஹேட் ஸ்பீச்னால பப்ளிக் ஆங்கரை இன்ஸ்டிகேட் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் கொலை முயற்சி தாக்குதல்கள் எல்லாத்தையும் 2002 பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ பரமசிவன் அருளாலையும் காலபைரவன் பாதுகாப்பாலையும் சேஃபான இடத்துல இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் அடிச்சாங்கன்னு கூட நேரடியாக தெளிவாக ஓப்பனாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, எவிடன்ஸ் விட மாட்டாங்க. சொன்னா நான் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், விட மாட்டாங்க. லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட அடிக்கிறதுக்கு அவங்களால முடியும். இந்த திராவிஷ தாக்குதலில் திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி நபர்கள் தாக்குப்பிடித்து நேர்மையோடு ஒரு தாக்கத்தை உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்களுடைய எதிர்காலம்தான் தமிழக இந்துக்களோட எதிர்காலம். அவருக்கு, ரவிச்சந்திரனுக்கு எதிர்காலம் இருந்தா உங்களுக்கும் எதிர்காலம் உண்டு. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அவருக்கு இல்லைன்னா உங்களுக்கும் இல்லை, அவ்வளவுதான். நிறைய பார்த்துட்டேங்கய்யா. எல்லா விதமான தாக்குதலையும் பார்த்துட்டேன். அதனால தான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்து மதத்துக்காக, மக்களின் எதிர்காலத்துக்காக சிந்திக்கிற யாரும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது கொள்கை ரீதியா, பண ரீதியா, பயமுறுத்துறது ரீதியா, ஆசை காட்டுறது மூலமா, அச்சத்தை ஏற்படுத்துறது மூலமா, வாழவே விடாம பண்றது மூலமா எல்லா விதத்திலையும் தாக்குதல் நடக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி நேர்மையான அறிவு சார்ந்த திங்க் டேங்க், ஒரு இன்டெலிஜென்ட்டான திங்க் டேங்க் மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் உருவாக்கி, அது மலர்ந்து நேர்மையான ஊடகங்கள் மலர்ந்து நேர்மையான தலைவர்களை சப்போர்ட் பண்ணி பெரிய ப்ராசஸ். ஆனா இது ஒண்ணுதான் எதிர்காலத்துக்கான ஒரே வழி. ஊத வேண்டிய சங்க ஊதிட்டேன். அண்ணாமலையான் அருள் தமிழ்நாட்டு இந்துக்கள் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன். திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் நேர்மைக்கும் அறிவு திறமைக்கும் பரந்துபட்ட எதிர்காலத்தை பற்றிய தெளிந்த விஷனுக்கும் தலைவணங்குகிறேன். நன்றி. Bless you all.
Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam. Living and radiating the state, space, powers, being, super consciousness and Sri Kailasa of Paramasheva, the eternal bliss, Nithyananda. Thank you. Be blissful. எதிர்வினை ஆற்றும் அறியாமை மன அமைப்பு தான் சூடு. கொதிச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்ப வெடிக்குன்னே தெரியாது. என்கிட்ட உண்மையிலேயே ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண முடியும், டைவர்ஸுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுங்கய்யா. என்னதான் பிரச்சனை? அது உண்மையிலேயே சொன்னாரு. சாமி காலையில காஃபி எடுத்து வச்சா வேட்டி மேல காஃபி பட்டுருச்சு சாமி, சுட சுட சூடு காப்பி. நான் கேட்டேன், ஐயா காஃபி கொடுக்குறாங்க பொண்டாட்டி, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம், அதை வேற சூடா கொடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். தவறி ஒரு துளி வேட்டி மேல சிந்தி இருக்கு, அதுக்கு போய் என்ன இருக்குங்கய்யா, பொறுத்துக்கப்படாதா? உங்களுக்கு தெரியாது சாமி, இன்னைக்கு காபி ஊத்துவா, நாளைக்கு ஆசிட் ஊத்துவா. பாவி, காபிக்கும் ஆசிடுக்கும் சம்பந்தம் இல்லையா ஐயா? என்னையா சம்பந்தம்? காஃபிக்கும் ஆசிடுக்கும் வித்தியாசம் இல்லையா? காஃபியையும் ஆசிடையும் ஐயா சம்பந்திப்படுத்தி பார்ப்ப. தவறி காஃபி ஒரு துளி வேட்டியில விடறதுக்கும், ஏதோ டிவி சீரியல்ல காட்டுறானுங்களே ஆசிட மூஞ்சில ஊத்துனானுங்க, அதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பேசிக் லாஜிக் வேணாமா? உள்ள வெந்துகிட்டே இருந்தோம்னா எதிர்வினை ஆற்றும் சூட்டின் வேகம் அதிகமா இருந்தா சத்தியத்தின் நிஜத்தின் தெளிவு இருக்காது. வெடிச்சு கொந்தளிச்சு எதிர்வினை ஆற்றி அதனால மேலும் 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 துக்கத்தையும் கர்ம சக்கரத்தையும் உருவாக்குவோம். அதுக்கு தான் சூடு பேரு. தொடர்ந்த வயலன்ஸ், தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆழ்ந்து நம்புவது, அதனால் ஏற்படுகின்ற எதிர்வினை ஆற்றுகின்ற மன அமைப்பு. சொரணைனா என்னன்னா, தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்து அதனால் வர்ற ஃபியர், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட், இது எல்லாத்தையும் தன்மேலேயே காட்டிக்கொண்டு குமுறி குமுறி அழிந்து வாழ்க்கையை அழித்துக் கொள்வது. அதுக்கு பேர் தான் சொரணை. சூடும் சொரணையும் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி. உங்களை வஞ்சிக்கணும், ஏமாத்தணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க சூட்டையும் சொரணையும் தூண்டி விட்டு தான் வஞ்சிப்பார்கள்.
ஜாதி ரீதியாக உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்றவங்களும் இந்த சூடு சொரணை தான் தூண்டுவார்கள். மத ரீதியா உங்களை தீவிரவாதியா மாத்தணும்னு நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். அரசியல் ரீதியா உங்களை வஞ்சிக்கணும் ஏமாற்றணும் நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். நாத்திக ரீதியா உங்களை வஞ்சிக்கணும் நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் சீண்டுவார்கள். நாத்திகம், மதம், கருத்து, சமூகம், ஜாதி, அரசியல், சினிமா, எந்த துறையிலும் உங்களை வஞ்சிக்க நினைக்கும், ஏமாற்ற நினைக்கும், யூஸ் அண்ட் த்ரோ, உபயோகப்படுத்திக் கொள்ள நினைக்கும் தலைவர்கள் உங்களுடைய சூட்டையும் சுரணையையும் தான் தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பார்கள். சூட்டையும் சுரணையையும் தவிர்த்து பரமசிவ பரம்பொருளே வாழ்க்கையின் நோக்கம் எனக் கொண்டு உலகத்திற்கு நம்மால் ஆன பங்களிப்பான செயல்களை மாத்திரம் செய்வதே வாழ்க்கை எனக் கொண்டு வாழ்க்கையை நிம்மதியா நேர்மையா உயிர்மையோடு நடத்துங்கள். உயிரை உயிர்ப்பித்துக் கொள்ளும் சக்தி தியாகம். அதை வாழும் வாழ்க்கை முறை பரமசிவ ஞானம், ஆதி சைவம். வயலன்ஸ ஹீரோயிசமா மாத்துறதை ஏத்துக்காதீங்க. சூடு சொரணை என்கின்ற பெயராலே சமூகம் உங்களை மற்றவர்களை அழிக்க தூண்டுவதையும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள தூண்டுவதையும் அனுமதிக்கார்கள். உங்களுக்கு நீங்களே பரமசிவனாக இருங்கள். உலகத்திற்கும் பரமசிவனாக இருங்கள். நன்மையே செய்யுங்கள். உங்களுக்கு நீங்களே நன்மை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள். உலகத்திற்கும் நன்மை மாத்திரம் செய்யுங்கள். பரமசாந்த ஸ்வரூபம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே பரமசிவ பரம்பொருள் நிஜமாகவே சத்தியமாகவே நம்முடைய சாதாரண தினசரி வாழ்க்கைக்கும் அவைலபிளா இருக்கிற ஒரு உயிர்ப்பு தன்மை. எங்கேயோ கைலாசத்துல உட்கார்ந்துட்டு நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கவர்னு நினைக்காதீங்க. அவர் அழைத்தவுடன் வருகின்ற சொக்கா மீனாட்சி, நாம கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கிற உயிர்ப்பு சக்தி. என் வாழ்க்கையே இந்த சத்தியத்துக்கு சாட்சி தான். என் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியையும் எடுத்து பார்த்தா கூப்பிட்ட உடனே சொக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, சொல்லப்பா என்ன வேணும்னு பெருமான் பதில் அளிக்கிறான் என்பதற்கும் காக்கிறான் என்பதற்கும் இந்த சத்தியத்திற்கான சாட்சி தாயா என் வாழ்க்கை. மீனாட்சியும் சொக்கனும் மட்டும் நான் ஒரு தரம் கூப்பிட்டு, எத்தனையோ லட்சம் தரம் கூப்பிட்டுருக்கேன், ஒரே ஒரு தரம் கூப்பிட்டு என்னன்னு கேட்காம விட்டிருந்தா கூட இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா எத்தனை தாக்குதல்கள், எத்தனை கொலைவெறி தாக்குதல்கள், எத்தனை மத தாக்குதல்கள், எத்துணை தாக்குதல்கள், எத்துணை நிலைகளில். லாஃபேர்னு சொல்லுவாங்க, தமிழ் அதுக்கு வார்த்தையே இல்லை. சட்டத்தை உபயோகப்படுத்தி ஒருவனை அழித்து விடுவது. திராவிஷ கும்பல் இந்த லாஃபேர்ல மாஸ்டர்ஸ். சுத்தி 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 வழக்க போட்டு அவன் வழக்குக்குள்ள சுத்தி அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். கடைசியில விடுதலை ஆவான். எப்போ? அவனுக்கு 96 வயசாகும் போது. 96 வயசாகும் போது அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன யூஸ்? வாழ்க்கை முடிச்சு போச்சு இல்ல.
அவங்களோட எதிர்த்து சூட்டினால் வெடித்தாலும் சண்டையிட்டாலும் வாழ்க்கை நாசமாகும். இல்ல சொரணையால ஐயோ இப்படியெல்லாம் பண்றாங்களே என்னாகுமோ என்னாச்சு அப்படின்னு பவர்லெஸ்னஸ்னால பயம், துக்கம், குற்ற உணர்ச்சி இப்படி நம்மளை தொடர்ந்து தாக்குறாங்களேன்னு இந்த பவர்லெஸ்னஸ்னாலாம் உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சு போயிருந்தா அந்த சொரணை 2 விதத்திலையுமே வாழ்க்கை நாசமாயிருக்கும். பரமசிவன் பேரருளால அப்பா பெரும் புண்ணியம் பண்ண சூடு சொரணைய மட்டும் கொடுக்கா, சூடு சொரணை இல்லாத ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்தியே அப்பனே, அது போதும் அப்பா. சொக்கா நானும் என் பரம்பரையும் உனக்கு அடிமை, நானும் என் சிஷ்ய பரம்பரையும் உனக்கு அடிமை. சூடும் சொரணையும் இல்லாம பரமசிவனே என்று இருக்கின்ற வாழ்க்கையை கொடுத்தாயே சொக்கா, அது போதும். நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் சொக்கான்னு கூப்பிட்ட குரலுக்கு, மீனாட்சின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உயிரையே மலைக்கின்ற உயிர்ப்பு அம்மையும் அப்பனும் அப்படிங்கிற அந்த சத்தியத்துக்கு சாட்சி தான் என் வாழ்க்கை. அந்த சத்தியத்துக்கு சாட்சி எத்தனையோ கதையை சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். இவர்களெல்லாம் தாக்கினார்கள்னு சொன்னா கூட திரும்ப தாக்குவானுங்களே. அனாவசியமா இந்த கர்ம சக்கரம் வளர வேண்டான்றதுக்காக தான் மொத்தமா திராவிஷம் திராவிஷம் திராவிஷம்னு அப்படியே ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு போறேன். திராவிஷம் அப்படிங்கிற வார்த்தை யாரையும் தனியா சொல்லல, மொத்தமா அப்படியே சொல்லிடுறது. ஏன்னா இந்த கர்ம சக்கரம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்க வேண்டாம். அழைத்த குரலுக்கு சொக்கனும் மீனாட்சியும் வருகிறார்கள். அந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி, நாங்க உயிரோட இருக்கிறது அப்படின்ற கதையும் நான் சொல்லி ஆகணும். ஆனா யார் அடிச்சாங்க, யார் தாக்குனாங்கன்ற டீடைல்ஸையும் சொல்லப்படாது. அதுதான் என் வாழ்க்கையோட விந்தையான சூழல். சத்தியத்தையும் சொல்லி ஆகணும், அதுல இருக்கிற டீடைல்ஸையும் மறைச்சாகணும். ஒரு கதையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. புரியறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. திருவிளையாடல ஒரு அழகான ஒரு கதை உண்டு. திருவிளையாடல் சினிமா கூட வந்தது இல்லையா? ஒரு சிவாஜி நடிச்சிருப்பாங்க. நாகேஷ்னு ஒரு அந்த காலத்து காமெடி நடிகர், லெஜெண்ட். அவங்கெல்லாம் லெஜெண்ட். ஒரு நாகேஷ், சிவாஜி அவங்கெல்லாம் வரலாறுகள், வாழ்ந்த வரலாறுகள். தருமி அப்படிங்கிற ஒரு சிவாச்சாரியார் இளைஞனுக்கு பொற்கிழி கொடுத்த அந்த திருவிளையாடல், அது ஒரு அருமையான திருவிளையாடல். தருமியா என்ன நினைச்சுக்கோங்க, சொக்கநாத, நிஜமான சொக்கநாதரையே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஊரெல்லாம் தண்டோரா போட்டாங்க. 293க்கு ஆள் தேடுறாங்க, ஆள் தேடுறாங்க, ஆள் தேடுறாங்கன்னு. உடனே நான் சொக்கா சொக்கா, 1 2 1 2, ஐயோ 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 293, எவ்வளவு பெரிய சந்நியாச சம்பிரதாயம், எவ்வளவு பெரிய பீடம். ஒரு சன்னிதானமா, 2 சன்னிதானமா, ஒரு சன்னிதானம் 50 வருஷம் வாழ்ந்திருந்தா கூட 293ன்னா, ஐயோ எத்தனாயிரம் வருஷம் பரம்பரையாச்சே, பீடமாச்சே பல. ஐயோ நமக்கு இல்ல, நமக்கு இல்ல, நமக்கு இல்ல, நமக்கு வராது, கொடுப்பான். ஏற்கனவே எதையோ கண்டபடி வீடியோவை போட்டு, ஆடியோவை போட்டு போட்டிருக்கிற காவிக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சாமியாரே இல்லைங்கிறானுங்க. நம்மளை யாரு ஒத்துப்பான், நம்மளை யாரு ஒத்துப்பான்? நமக்கு இல்ல இல்ல இல்ல. ஐயோ 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 293. ஐயோ நமக்கில்ல, நமக்கில்ல. சொக்கா, மீனாட்சி திடீர்னு வந்துட்டாரு.
அழைத்தது தானோ? ஐயோ 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 ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா, என்ன அழகா இருக்கியே, கண்ணப்பாரு, மூக்கப்பாரு, முடியப்பாரு, ஜடையப்பாரு, பொன்னார் மேனியப்பாரு, ருத்ராட்சத்தை பாரு, குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும். ஐயா, உண்மையிலேயே வந்துட்டியா? நீதானா? கண் ஆடி முன்று நின்று கவியாடி கொண்டிருப்பதை விட்டு உள்நாடி அழைத்த காரணம் சொல். ஐயா, 293 293 ஆள் தேர்றாங்களாம். ஆகட்டும், செய்கின்றோம். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரியல. திடீர்னு ஃபோன் கால் வந்தது. சன்னிதானம் விடுதிக்கு வரணும், நல்லா வரட்டும், பூரண கும்பத்தோட நின்று வரவேற்கலாம், எல்லாம் நல்லபடியா ஆகணும். மீனாட்சி அருளால, சொக்கநாதர் அருளால, காலபைரவன் பாதுகாப்புனால, ஞானசம்பந்தர் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பட்டாபிஷேகமும் முடிஞ்சிருச்சு. சன்னிதானம் தெளிவா வீடியோல சொல்லியிருக்காங்க. பொது மேடையில அம்மையப்பனும் சொக்கநாதரும் மீனாட்சியும் நேரடியாக உத்தரவிட்டுத்தான் நித்யானந்தரை சன்னிதானமாக நியமிக்கிறேன், எல்லா விதமான சகலவிதமான ஆச்சாரிய அபிஷேகத்திலிருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார்கள், செய்தும் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் தெளிவா பண்ணார்கள். என்னென்ன செய்யணுமோ 292வது குருமகா சன்னிதானம் முறையாக ஆச்சாரியபிஷேகம் செய்து வைத்தார்கள். மதுரை ஆதீனத்திற்குள் செய்து வைத்தார்கள் என்பதற்கு திருப்புரம்பியம் சாட்சிநாதன் சாட்சி. என் உயிரால் தாங்குகின்ற சுந்தரேசன் அதிகாரமுடையவர், ஆதீனத்தின் மூலவர், பரார்த்த பூஜாமூர்த்தி அதிகாரமுடையவரும் திருப்புரம்பியம் சாட்சிநாதனும் சாட்சி. 18ஆம் படி கருப்பன் சாட்சி. முறையா எல்லாம் செய்து வைக்கப்பட்டது. காலம் வேண்டுமானால் வேறு வேறு காலகட்டமா இருக்கலாம். அதாவது ஒரு தீட்சை ஒரு முறை, அடுத்தது அந்த மாதிரி மாறி ஏன்னா எல்லாம் செய்து வைக்கப்பட்டாக வேண்டும் எல்லாம். ஆனால் எல்லாம் முறையாக செய்து வைக்கப்பட்டது. திடீர்னு அதான் நான் சொன்னேன் இல்லையா, திராவிசம், யாரோ ஒருத்தர் கேச போட்டு விட்டாங்க. நாம பெருமான் கொடுத்த இந்த ஓலை இருக்கு இல்லையா, 293, அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல கொடுத்தோம். கொண்டு வந்து கொடுத்திருக்கும் அபிடவிட்டில் குறை உள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். சொற்குற்றமா பொருட்குற்றமா? பெருமான் பிச்சை போடும் பொழுது வாங்குகிறவன் தகுதியை பார்த்து பிச்சை போடுவதில்லை, அளிக்கின்றவன் தகுதியை பார்த்து பிச்சை போடுகின்றான். சரி, வழக்கும் நடந்தது. கடைசியில சொல்லிவிட்டார்கள், ஆதீனத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, கோயில்களுக்குள்ளேயும் நுழையக்கூடாது. நான் விடுதியில ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். வந்து எனக்கு சொல்றார்கள், சாமி இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டார்கள் அப்படின்னு. நம்ம உயிரால வேதாந்தம், ஆன்ம அனுபூதி, நிர்குண நிராகார நிர்விகல்ப நிராலம்ப பரபிரம்மஸ்வரூப பரமசிவ பரம்பொருள்
அதெல்லாம் உயிரால அனுபவிக்கிறது. ஆனா உடம்பால இந்த கோயிலுக்குள்ள போய் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டே வாழ்ந்து பழகன ஜென்மமாச்சே, கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல, ரொம்ப நேரம் கோயில்ல ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு சின்ன துண்டு சீட்டு வச்சிருப்பேன். விநாயகருக்கு 3 சுத்து, நவக்கிரகத்துக்கு 9 சுத்து, அம்பாளுக்கு 5 சுத்து அப்படின்னு ஒரு துண்டு சீட்டு மாதிரி வச்சுட்டு அந்த சீட்டை பார்த்து பார்த்து ஒரு கோவில்லையும் சுத்தி சுத்தி கும்பிட்டு வருவேன். விழுந்து விழுந்து எந்திரிச்சு பிள்ளையாட்ட போனா அந்த கொட்டிக்கிட்டு அந்த காதை பிடிச்சி தோப்பு கரணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 11 தரம் உட்கார்ந்து எந்திரிச்சு 3 தரம் சுத்தி வந்து அதுக்கப்புறம் அந்த துண்டு சீட்டு எடுத்து திரும்ப பார்ப்பேன். அடுத்த சாமி யாரு? முருகர். முருகர்னு போட்டு நம்பர் போட்டு வச்சிருப்பேன். 6 தரம் சுத்தணும். அது எங்க பெரியவங்க, என் குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படியே நம்பர் போட்டு வச்சு துண்டு சீட்டு மாதிரி வச்சுட்டு இடுப்புல சொல்லி அந்த சீட்டை எடுத்து பார்த்து பார்த்து சுத்திட்டு வருவேன். ஏன்னா கோயிலை சுத்தியே வாழ்ந்து வளர்ந்த ஜென்மம் ஆச்சேடா நானு, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே உறவு அண்ணாமலையார் கோயிலும் மீனாட்சி அம்மன் கோயிலும் தான். இந்த 2 கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சரி. அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல, மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான எந்த கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதிட்டார்கள். சரி, என்ன பண்ணலாம்? நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஓலை கொடுத்தது சொக்கநாதன், அது சத்தியம். கொடுத்தவன் தகுதியை பார்த்து அவன் கொடுத்தது சத்தியம் என்று நிரூபிக்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீருவேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். திரும்பவும் என்ன பண்ண? சொக்கா உடனே வந்தாரு. என்ன பரிசு கிடைத்ததா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே, அப்பா கொடுத்த அபிடவிட்ல குற்றம்னு சொல்லிவிட்டாங்க, பாட்டுல தான் சொன்னாங்க, அபிடவிட்டையாவது குற்றம் இல்லாம கொடுத்தாமல்ல. சரி, என்ன பண்றது? நான் ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். அப்பவே நினைச்சேன், ஏய் அப்பா, கொடுத்ததப்பா, ஆக்சிடென்டாலாம் அவ்வளவு பெரிய பீடத்துல ஒருத்தர் பீடத்துல உட்கார்ந்துட முடியாதப்பா. மதுரை சொக்கநாதனும் மீனாட்சியும் உயிரோடு இருந்து இன்றும் ஆட்சி செய்யும் தலம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து இன்னமும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உயிரோடு இருக்கின்ற சக்தி ஸ்தலம். ஆக்சிடென்டாலாம் அந்த பீடத்துல யாரும் உட்கார்ந்துட முடியாது. அவன் அருளன்றி அது சத்தியம் அல்ல. அவன் கொடுத்திருக்கான். அதை மீறி யாரோ மறுக்கிறாங்கன்னா அவன் தான் தீர்வுன்னு எடுத்துட்டு போனேன். போகும்போதே எனக்கு தெரியும், இதை விட பெருசா நல்லதா ஏதோ கொடுக்க போறான் அப்படின்னு போய் சொன்னேன். சொக்கா, மீனாட்சி கோயிலுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆதீனத்துக்குள்ளேயும் போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. மீனாட்சி மீனாட்சின்னு, என்னாச்சு தம்பின்னாங்க. ஆதீனத்துக்குள்ள போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்றும் கவலைப்படாது தம்பி, ஆதீனம் பண்ணி கொடுத்துட்றேன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. சொக்கா, என்னப்பா நீ கொடுத்த அருளாட்சி மறுத்தார்களே, கவலைப்படாத, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாம் தாண்டி அருளாட்சியும் அரசாட்சியும் பொருளாட்சியும் எல்லா ஆட்சியையும் தங்கிய எல்லா ஆட்சிமையும் பொருந்திய
கைலாசத்து ஆட்சிமையே தந்தோம்னு கொடுத்தார். அவர் கொடுப்பிச்சத்தான் இந்த கைலாசம். உண்மைதான். இந்த கைலாசம் பற்றி நான் சொல்லும் பொழுது ராவிஷ கும்பல் தீய சக்திக்கு வயிறெறியுது தான், அவங்க சூடு சொரணையெல்லாம் பொங்குது தான். எனக்கே கூட கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. கைலாசம் அதிபர் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு, கூச்சமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்றது, சத்தியம் இதுதானே. சுந்தரேசன் சொக்கநாதனும் மீனாட்சியும் கொடுத்த சிம்மாசனமடா. பரமசிவன் ஞானத்தாலே திமிர்ந்த ஞானம். இது கர்வம் அல்ல, செருக்கும் அல்ல. பரமசிவன் பராசக்தி சொக்கநாதன் மீனாட்சியின் மேல் இருக்கும் அன்பு, பக்தி, சரணாகதி, அவர்கள் அருளிய பரமசிவ ஞானத்தினால் வந்த தெளிவும் தைரியமும். முதல்ல ஓலை கொடுத்தப்ப எப்படி நேரா வந்து நக்கீரனோட வாது பண்ணி அரசன்ட்டு இருந்து 1000 பொற்காசு வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரி திரும்ப பண்ணுவார்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்ப அவர் பிளான் வேறையா இருக்கும். என்ன மாதிரி பிளான் பண்றாரோ நாம அப்படியே போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்ப அவர் பிளான் இதுதான். ஆனா அங்க வேண்டாம் தம்பி, வேற இடத்துல பண்ணி கொடுத்துட்றேன்னு பண்ணி கொடுத்துருக்காருன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கும் இந்துக்களுக்கு அபாயமணி. விழித்துக் கொள்ளுங்கள். அங்கேயே ஒருவேளை என்னை பெருமான் இருக்க வைத்திருந்திருந்தால் அந்த இடத்திலேயே அமைதியோடு அவருடைய திருப்பணியை நிகழ்த்திவிட முடியும் என்று அவர் நினைத்திருப்பார் என்று அர்த்தம். அங்கிருந்து என்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் என்றால், தமிழக இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இந்த அபாய ஒலி, அபாய மணி, அபாய செய்தி எனக்கல்ல, உங்களுக்கு. காலம் நான் சொல்வதை உங்களுக்கு புரிய வைக்கும். காலம் புரிய வைக்கும். பரமசிவ பரம்பொருள் சொக்கனும் மீனாட்சியும் என்னை காப்பாற்றி விட்டார்கள். இந்த குட்டி பூனைய தாய் பூனை பாதுகாப்பான இடம் பார்த்து சரியான இடத்துல பாதுகாப்பா வச்சுக்குமா. என்ன அழகா எடுத்துட்டு வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டாங்க. ஆனா என்ன அங்க வைக்கல அப்படின்னா அந்த இடம் சேஃப் இல்லைன்னு அவங்க கூட ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. திராவிஷம் ஆக்டோபஸ் மாதிரி தமிழகத்தையே கவ்வி விட்டதுன்றதுதான் வலிக்கின்ற உண்மை. ஒரு நாடுன்னா பல ஆர்கன்ஸ் இருக்கு. மீடியா, போலீஸ், அபிஷியல்ஸ், லெஜிஸ்லேச்சர், பல்வேறு பில்லருங்க, தூண்கள் இருக்கு. நாட்டை தாங்குகிற தூண்கள். இது எல்லாத்துக்குள்ளேயும் திராவிஷம் ஆக்டோபஸ் மாதிரி ஊடுருவிருச்சு. எத்தனை தரம் திரும்ப திரும்ப அவரே வந்து எத்தனை பேரை எரிச்சிட்டு இருக்க முடியும்? காத்தான், காக்கிறான், காப்பான். அது மட்டுமல்ல, கெட்டதெல்லாம் நன்மையெல்லாம் கொடுத்து அழைத்த குரலுக்கெல்லாம் ஓடி வந்து காக்கவும் செய்கின்றான், கேட்டதெல்லாம் கொடுக்கின்றான். சொக்கனும் மீனாட்சியும் என்பதற்கு சாட்சி என் வாழ்க்கை.
சொக்கனின் கருணைக்கும் மீனாட்சியின் அருளுக்கும் காலபைரவன் பாதுகாப்பிற்கும் சாட்சி என் வாழ்க்கை. ஒவ்வொரு கதையையும் சொல்ல சொல்ல சொக்கன் பேரருள், இறையனார் பேரருள், மீனாட்சியின் பேரருள், மீனாட்சி சொக்கனின் பேரருளுக்கு சாட்சி என் வாழ்க்கை. கடைசியில பெருமான் கொடுத்ததை யாராலும் கெடுக்க முடியாது, பெருமான் அளித்ததை யாராலும் எடுக்க முடியாது. எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அவர் வேற நல்லதா பெருசா கொடுத்துருவார். அதுதான் இந்த கைலாசம். அதனால அவர் காலடியை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துருவோம், அவ்வளவுதான். அதனாலதான் எம்பளத்திலேயே என்ன பண்ணிட்டேன், அவர் காலடியிலே உட்கார்ந்துருப்போமப்பா, அங்க இங்க அசையப்படாது, அவர் காலடியிலே உட்காந்துப்போம். அப்படின்னா காலடியிலே உட்காந்துட்ட மாதிரி எம்பளம் போட்டு வச்சுட்டேன் கைலாசத்துக்கு. பரமசிவனும் பராசக்தியும் உட்கார்ந்துருக்கு, அவங்க காலடியிலே உட்கார்ந்துருக்க மாதிரி எம்பளம் போட்டு வச்சுட்டேன். என்னைக்காவது தமிழ்நாட்டு இந்துக்கள் விழிச்சிப்பீங்க? இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற திங்க் டேங்கா இருக்கிற யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ முடியாது. அதுதான் உண்மை. கசப்பான, உயிரையே கலங்க வைக்கின்ற ஆனா உண்மை அதுதான். தமிழ்நாட்டை இந்துக்கள் இழந்து விட்டார்கள், அதுதான் உண்மை. என் வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நான் சொன்னா நீங்கள்லாம் முழிச்சிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இன்னைக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இந்த தஞ்சாவூர் கோவில்ல தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது. அவங்க உண்மையா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆகமப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டெக்னிக்கலா இந்த விஷத்திலே சர்க்கரை தடவி கொடுக்கக்கூடிய தீய சக்தி கும்பல், திராவிஷ கும்பல், அதுக்கு இந்த தமிழ்ன்ற சர்க்கரைய முலாம் பூசி கொடுக்கிறது. சரி, இப்போ ஒருவேளை தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா, அந்த தமிழ் கும்பாபிஷேகம்னு போராட்டம் பண்ண எல்லாரும் அப்படியே திருநீர் பூசி ருத்ராட்சம் தாங்கி வந்து தேவாரம் திருவாசகத்தையும் பாடி, ஐயனே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்கா என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடி பரவி பிரகதீஸ்வரரை வலம் வந்து சிவபக்தர்களா வாழ்ந்துட போறாங்களா? யாரை ஏமாற்றுகிற வேலை இதெல்லாம்? ஆகமப்படி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய தேவை. இருக்க பாரம்பரியத்திலாம் செதச்சிடணும், அதுதான் அவங்களுடைய தேவை. அதுக்காக தான் எல்லா ஆர்ப்பாட்டமும். அது தமிழை யூஸ் பண்றது. அடுத்து என்ன, அவங்க அந்த ஆகமப்படி நடந்தே ஆகணும்னு பலமா நின்ன சன்னிதானங்களை எல்லாம் அட்டாக் பண்றது. நம்ம தருமபுரம் சன்னிதானம் அவருடைய சொந்த, அவர்களுடைய பிரதான சிஷ்ய மடமான திருப்பனந்தாள் மடத்திலிருந்து அவர்களுடைய கோவிலுக்கு பல்லக்கில் போக முடியல. என்ன நடக்குது? பல்லக்கும் தீவட்டியும் சன்னிதானங்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் மரபு. எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில சிவாச்சாரியார்கள் அவங்க குருநமச்சிவாயர், குகநமச்சிவாயர் மடம் ஒண்ணு இருக்கு. ஊர் மேல, மலை மேல. ஊர் மலையடிவாரம். ஊருக்கு மேல மலையில ஒரு பாதி தூரத்துல குகநமச்சிவாயர்னு அவருடைய சமாதி இருக்கு, ஜீவ சமாதி. அவங்க குகநமச்சிவாயர், குருநமச்சிவாயர் பரம்பரை மடம் இருக்கு. அந்த சன்னிதானங்கள் எல்லாம் பல்லக்குல அண்ணாமலையார் முன்னாடி போக, பின்னாடி பல்லக்கிலேயே, பின்னாடி ஊர்வலத்திலேயே வருவார்கள். சிவாச்சாரியார்களுக்கு பல்லக்கு இருந்திருக்கு.
இவங்க இந்த குகநமச்சிவாயர் மடத்துக்கு பல்லக்கு இருந்திருக்கு. நம்ம 292 மதுரை சன்னிதானம் பட்டாபிஷேகத்தப்போ பல்லக்குல போயிருக்காங்க, பட்டண பிரவேசம் பண்ணியிருக்காங்க. தருமபுரம் சன்னிதானம் பல்லக்கு பட்டின பிரவேசம் செல்லவில்லை என்பதை கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த வருத்தம் அடைந்தேன். மேன்மைகள் சைவநீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். சன்னிதானங்களும் சிவாச்சாரியார்களும் அவர்களுக்கு உரிய மரியாதை எல்லாவற்றோடும் நடத்தப்பட வேண்டும். சன்னிதானங்கள் பல்லக்கிலே செல்ல முடியவில்லைங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். சபரிமலைக்கு பிரச்சனை வரும்போது மற்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம், அது சபரிமலை போற பக்தர்கள் பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன விடுப்பா. சங்கர மடத்துக்கு பிரச்சனை வரும்போது அது பிராமணர்கள் பார்த்துக்கிட்டும், பிராமண மடம் நமக்கென்ன விடுப்பா. ஆதீனங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது ஆதிசைவர்கள் முதலியார்கள் சைவ வேளாளர்கள் பார்த்துக்கிட்டும் நமக்கென்ன விடுப்பா அப்படின்னு நாம சிதைந்து போய் கிடக்கின்ற, சிதறி போய் கிடக்கின்ற சமூகமாக இருக்கின்ற வரை இந்துக்களே தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களுக்காக சிந்திக்கின்ற யாரும் தமிழ்நாட்டில் வாழ முடியாது என்பதுதான் இன்றைய உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பொய் கேஸ்ன்னு நிரூபிச்சுட்டு நான் நிரபராதின்னு வெளியில வருவேன் அவங்களுக்கும் தெரியும். ஆனா அதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமில்ல. என்னுடைய ஆக்டிவ் பீரியட் ஆஃப் த லைஃப் யூத் தானே. அந்த யூத்ல நான் ஆக்டிவா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய விருப்பம். இந்த திராவிஷ ஊடகங்களுக்கும் கும்பலுக்கும் என்னவோ அவங்க நான் ஒழுக்கம் இல்லாதவன் மாதிரியும் என் மேல தாக்குதல் நடத்துறது மூலமா இந்து மதத்தை தூய்மை பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்க, லூசுத்தனம். அவங்களுக்கு ஒன்றும் நான் நைட்ல என்ன பண்ணுறேன் கவலையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் பகல்ல எப்ப பார்த்தாலும் இந்து மதத்துக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன்றதான் அவங்களுக்கு பிரச்சனையே. நான் பல என்ன பண்றேன் அப்படிங்கிறதாங்க அவங்களுக்கு பிரச்சனை. நைட்ல நான் என்ன பண்றேனோ அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க ஒன்றும் என்ன அட்டாக் பண்றது மூலமா இந்து மதத்தை தூய்மைப்படுத்துகின்ற பெரும் சமூக சேவையெல்லாம் செய்யல. நான் ஓவரா ஆக்டிவா இந்து மதத்துக்கு ஒர்க் பண்றேன். ஹிந்து சென்ட்ரிக்கான ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை, திராவிஷ ஈகோ சிஸ்டத்துக்கு காம்படிஷனா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹிந்து ஈகோ சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டத்தை கடும் உழைப்பினால பில்டு பண்ணிக்கிட்டே வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இந்துக்கள் நான் செய்யற வேலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்து விரோதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்துக்கள் என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்து விரோதிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை, நடந்த உண்மை. இதுதான் நேர்மையான ஸ்ட்ரெயிட்டான உண்மை. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒண்ணு மட்டும் நல்லா இப்ப நான் சொல்லலாம், வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு, பப்ளிக்ல பொதுவெளியில இருக்க போகுது, காலத்துக்கும் இருக்க போகுது. இன்று தமிழக இந்துக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களையும் உங்கள் கலாச்சாரத்தையும் ஆதீனங்களையும் மடங்களையும் சிவாச்சாரியார்களையும் இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. அடுத்த 4-5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. ரொம்ப அடுத்த தலைமுறை இந்துக்களுக்குத்தான் வாழ்க்கைக்கு சிக்கல் வரும்னு முட்டாள்தனமா கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அடுத்த டிகேட், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் மிச்சம் இருக்கின்ற, எச்சம் இருக்கின்ற, சொச்சம் இருக்கின்ற கலாச்சார அடையாளங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடந்த காலத்தினுடைய, நம் முன்னோர்களுடைய சாதனை, பெருமை,
அந்த சாதனை, பெருமை, வாழ்க்கை முறைக்கு அவங்களுக்கு காரணமாயிருந்த உந்து சக்தி இந்து மதம். அந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற, அமைத்துக் கொள்ளுகின்ற தெளிவும் துணிவும் தைரியமும் உங்களுக்கு வரும். கடந்த காலத்தின் சத்தியத்தையும் சாத்தியத்தையும் சக்திகளை பற்றிய அறிவையும் இழந்த சமூகம் வேரை இழந்த மரம். விழித்துக் கொள்ளுங்கள். உங்க கடந்த காலத்தில் இந்து மதம் சக்தியாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தஞ்சாவூர் கோவில் கட்டிடக்கலைக்கு மட்டும் எடுத்துக்காட்டு அல்ல, இந்து மதம் நம் உயிருக்குள் பாய்ச்சக்கூடிய சக்தியின் சாத்தியத்தின் எடுத்துக்காட்டு. தஞ்சாவூர் கோயிலை கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய பிரெயின் வேணுங்கய்யா. சிந்தித்து பார்ப்பதற்கு, அந்த சிந்தித்து பார்ப்பதற்கான செம்மையான அறிவு ஞானம் பரமசிவன் ஞானத்தால் ராஜராஜனுக்கும் அவனுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்காவது அது இருந்திருந்தா தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி கூட பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு லூசுத்தனமா தமிழ் கலாச்சாரத்தையும் இந்து மதத்தையும் பிரித்து சிதைக்கின்ற வேலையை பொறுமையா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கென்னன்னு உங்கள் ஆணிவேர் அறுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் சமுதாயமே விழித்துக்கொள், இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தின் பெருமை மட்டுமல்ல, அந்த பெருமைக்கான காரணத்தை சத்தியம், கடந்த காலத்தினுடைய சத்தியம், சாத்தியம், அந்த சாத்தியத்திற்கு அவர்களுக்கு சக்தியாக இருந்தது எது? இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற தைரியமும் தெளிவும் துணிவும் அறிவும் இந்துக்களே உங்களுக்கு வரும். என்ன நீங்க கோமாளியாவோ ஏமாளியாவோ என்னவா வேணா ட்ரீட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. பரமசிவன் என்னை காப்பாத்திட்டான், காலபைரவர் என்னை காப்பாத்திட்டாரு, நான் சேஃபா இருக்கேன். இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஊதர சங்க ஓதிக்கிட்டே இருப்பேன். யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேட்டுக்கோங்க, விழிக்கிறவங்களாம் விழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரே ஒரு சத்சங்க, இந்த ஒரு வீடியோவுக்காக எவ்வளவு என்னை தாக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ சூடோ சொரணையோ இல்லை. நோ சூடு நோ சொரணை, ஒன்லி பரமசிவா. பரமசிவன் அருளால தான், காலபைரவர் பாதுகாப்பினால தான் இத்தனை முறை கொலை முயற்சி செய்தும் கொல்லப்படாமல் இன்னும் உயிரோடு இருக்கேன். என் வாழ்க்கை அவங்களுக்கு தான். அந்த நன்றி கடனுக்காக பரமசிவன் ஞானமும் இந்து சமூகமும் உயிரோட இருக்கணுன்றதுக்காக, வாழ்வாங்கு வாழ வேண்டும், மேன்மைகுள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்க வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு மேல எங்கிட்ட இருந்து என்னையா புடுங்க முடியும்? எல்லாத்தையும் தான் நானே விட்டுட்டேன். மிஞ்சி போனா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்சு அனுபவிக்கிறது அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும் மீனாட்சி கோயிலுக்கு போறதும் தான்யா. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும், விழுந்து கும்பிடுவேன்.
தரையில உருண்டு உருண்டு கும்பிடுவேன், சுத்தி சுத்தி வந்து கும்பிடுவேன். கண்ணெல்லாம் நிறக்க, மனசெல்லாம் நிறக்க, உயிரெல்லாம் நிறக்க மீனாட்சி மீனாட்சி சொக்கநாதா சொக்கநாதா அண்ணாமலையானேன்னு கூப்பிடுவேன், சுத்தி கும்பிடுவேன். அது ஒன்னத்தான் நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்க முடியும். அதையும் நானே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல வர முடியாது. இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லை இதுக்கு மேல இழக்கிறதுக்கு. உலகத்துக்கு சொல்ல வேண்டியது பரமசிவன் அருளால சொல்லிக்கிட்டே இருந்துருவேன் உயிரோட இருக்கிற வரைக்கும், அவ்வளவுதான். ஆனால் என் கடமை தவற மாட்டேன். இந்த சத்தியங்களை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது என் கடமை. சொக்கனுக்கும் மீனாட்சிக்கும் உயிர் நேர்மையோடு வாழ்ந்து இந்த சத்தியத்தை, பரமசிவன் ஞானத்தை, அதை உயிரோடு வைக்க வேண்டிய தேவையை, இந்து மதம் உயிரோடு இருக்க வேண்டிய தேவையை, சைவமும் சிவாச்சாரியார்களும் மடங்களும் ஆதீனங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டிய தேவையை, இவைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றப்பட வேண்டிய தேவையை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு மூலையில் இருந்து என் குரல் கொண்டே இருக்கும். நான் சாமியாரு, எனக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? சொக்கனையும் மீனாட்சியையும் அண்ணாமலையானையும் கண்குளிர சுத்தி சுத்தி பார்க்கறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒரே சுகம். அதுவும் போச்சு. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? அவங்க புகழையும் இந்த சத்தியத்தையும் எவ்வளவு நாள் உலகத்துக்கு சொல்லணுமோ சொல்லிடுவேன், அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு சிவஞான பூத பரம்பரையை உருவாக்கி வைத்தே தீருவேன். பூத பரம்பரை பொலிய என் ஞான சம்பந்தன் புனிதவாய் மலர்ந்தழுதான். அந்த பூத பரம்பரையை பொலிய வைத்தே தீருவேன். வேதநெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதான் என் ஞான சம்பந்தன், என் குருநாதன். எதற்காக அவன் புனிதவாய் மலர்ந்து அழுதானோ அதை நிறைவேற்ற என் வாழ்க்கையை தியாகம் செய்தே தீருவேன். அவன் கொடுத்த அரியாசனம், அதனால அவன் போட்ட பிச்சைக்கு உயிர் நேர்மையோடு வாழ்ந்து விடுவேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நோ சூடு நோ சொரணை அப்படிங்கிறத பற்றி நான் பேசின சத் சங்கம், அதை பார்த்துவிட்டு சில அன்பர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. முக்கியமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள்னு நான் சொன்னதை பற்றி கமெண்ட் போட்டிருக்காங்க. அது எப்படி சாமி சொல்லலாம்? அந்த மாதிரி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் உங்களை விழிப்படைய செய்வது. முழுவதுமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் நான் சொல்லல. கட்டாயமா இன்னும் சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் நமக்கு தெரிகிறார்கள். அதாவது அந்த வானத்துல ஒரு ஒளி வழிகாட்டுற ஒளியா, நம்பிக்கை நட்சத்திரமா, என்ன இருளில்
கடலில் படகில் திசை தடுமாறி போனவர்களுக்கு இந்த கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, இந்த லைட் ஹவுஸோட ஒளியோ இல்ல ஒரு நட்சத்திரம், அவர்களுக்கு தெரிந்த டைரக்ஷன் காட்டுற ஒரு நட்சத்திரத்தோட ஒளியோ பார்த்தா எவ்வளவு பெரிய உதவியா இருந்து அந்த படகு பாதுகாப்பா கரை சேருமோ, அது மாதிரி சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அடிப்படையா நமக்கு தேவை நேர்மையான ஊடகங்கள். நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவாங்க. அரசியல்லையோ ஆன்மீகத்திலேயோ சினிமாலேயோ சமூக இயக்கங்கள்லையோ ஜாதி தலைவர்களோ அல்லது சமுதாய இயக்கங்களோ ஆன்மீக இயக்கங்களோ எல்லா துறையிலையுமே நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவார்கள். நேர்மையான தலைவர்கள் மக்களுக்கு நேர்மையான சேவைகளை செய்வார்கள். தலைவர்களுக்கும் நேர்மையான ஊடகத்தின் பலம் இருந்தா மட்டும்தான் அவங்க உண்மையான நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியும். அடிப்படையா முதல் தேவை, எந்த இடத்திலிருந்து மாற்றம் தொடங்கணும்னா நேர்மையான ஊடகங்கள். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டில் மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன். ஐ திங்க் வின் டிவியில் எடிட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய நிறைய இன்டர்வியூஸை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நான் பார்க்கிறேன், கலங்கரை விளக்கமாக பார்க்கிறேன். ஒருவேளை பரமசிவன் அருளால, அண்ணாமலையான் அருளால அவர் வளர்ந்து அவர் ஒரு மூமெண்டா, மாஸ் மூமெண்டா, இந்த ஊடகத்தில் நேர்மை, அவருக்கு இருக்கிற நேர்மை, அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது நேர்மை மட்டுமல்ல, இன்டெகிரிட்டி மட்டும் அல்ல, அந்த இன்டெகிரிட்டியை மறக்காத அந்த நேர்மையான லாஜிக். அவர் யார் யாரை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அந்த லாஜிக்கை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருவேளை அந்த தலைவர்களை பற்றி நான் சொன்னேன்னா நீங்க என்னுடைய பயாஸ்னால நான் அவர் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை புகழறணும்னு நீங்க நினைப்பீங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு நான் சொல்றேன், எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மை சாதாரண நேர்மை மட்டும் இல்ல, அவருடைய லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் வெறும் இந்த ஆர்டினரி பைனரி லாஜிக் தாண்டி மொத்த லார்ஜர் குட்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு பரந்துபட்ட பலருக்கு நன்மை, பலருக்கு நேர்மை, அது மட்டும் இல்லாம எதிர்காலத்திற்கு நன்மை, லாங் ஃபியூச்சருக்கு நேர்மை. மொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தொடர்ந்து மக்களை எஜிடேஷன்ல வச்சிருந்து குட்டையை குழப்பி, அந்த குழம்பன குட்டையில மீன் பிடிக்கிற அந்த டெண்டன்சி, அதாவது மக்கள் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போட்டா போதும். ஆக்சுவலா பணமா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து அதோட கட்டை விரலை மட்டும் வச்சு அழுத்தி, கட்டை விரல் கை நாட்டுக்கு மட்டும்தானா, சரி, அதை ஓட்டு போட வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டா போதுமானது. அந்த மாதிரி தான்
கொடூரமாக மக்கள் வெறும் ஒரு ஓட்டு மெஷினா மட்டும்தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்லை. நல்ல குடி, அளவுக்கு மீறின ஆபாசம், வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து மனிதனை அழித்து படுக்கையை விட்டே அசைய விடாத அளவுக்கு ஆபாசம் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவன் மேல திணிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவலி இன்ஸ்டிகேட்டிங் அண்ட் வயலேட்டிங் என்டர்டெயின்மெண்ட் மூலமா அப்படியே மனுஷனை டயர்டாக்கி அவன் வாழ்க்கையே அழிச்சிடுற இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உடைய ஊடகங்கள் மத்தியில மக்களுடைய நன்மை, அவர்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், இதை பற்றி சிந்தித்து இது சார்ந்த ஸ்ட்ராட்டஜி, இது சார்ந்த லாஜிக், இந்த விஷனோட கேள்வி கேட்கிற, உண்மைகளை வெளியில எடுத்துட்டு வர்ற திரு மதன் ரவிச்சந்திரனோட இன்டர்வியூஸ், அவருடைய கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய போக்கு, எப்படி அந்த ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வின்னு அவர் வைக்கிற போக்கு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. உண்மையிலே நான் சொல்லுவேன், மதன் ரவிச்சந்திரன் முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க அடுத்து என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா உங்க லாஜிக்கை எப்படி லாக் பண்ணணும், அவர் கேள்வியை மட்டும் முடிவு பண்றதில்ல, உங்க பதிலையும் சேர்த்து அவர் தான் முடிவு பண்ணுவாரு. அவருடைய இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, நேர்மை, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது மொத்தம் 7 விதத்துல ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும்னா, அவர் கேள்வியை பிரசன்ட் பண்ணும் பொழுதே 6 டோரை லாக் பண்ணிடுவார். ஒரே ஒரு டோர் தான் திறந்து வைப்பார். கரெக்டா நீங்க அந்த டோர் வழியா தான் வெளியில வர முடியும். அந்த டோர் வழியா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து உங்களை எப்படி லாக் பண்ணணும் அவருக்கு தெரியும். திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மையையும் அறிவு திறன், விஷன், ஃபியூச்சர் விஷன், லைஃப் பாசிட்டிவான விஷன், பார்த்து வியந்து போனேன். கட்டாயமா திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஐயா கிஷோர் கே சுவாமி, அவங்க திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா, இவர்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கிறேன். இவர்கள் எல்லாருமே நம்பிக்கை நட்சத்திரங்கள். ஒருவேளை திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி விழித்துக் கொண்ட இளைஞர்கள் அவங்க பின்னாடி ஒரு டீமா மாறி ஊடகத்தை ஆசிட் வாஷ் பண்ற அளவுக்கு உள்ள போய் ஊடகத்திற்குள் நேர்மை மலருமானால் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்துக்களே, நீங்கள் தமிழகத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மதன் ரவிச்சந்திரன் ஐயா மாதிரி, அவர்களை மாதிரி லாங் விஷனும் நேர்கொண்ட பார்வையும் லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கின்ற இளைஞர்கள் நேர்மையான ஊடகங்களை உருவாக்கவும் ஊடகத்தில் நேர்மையை உருவாக்கவும், இவங்களே நேர்மையான ஊடகங்களை உருவாக்கணும். இன்னொன்னு, இருக்கிற ஊடகங்களுக்குள் ஊடுருவி நேர்மைத்தன்மையை
செயல்படுத்தணும். இது நடந்தால் தமிழகத்து இந்துக்களுக்கு எதிர்காலம் உண்டு, இல்லையே எதிரி காலம்தான் உண்டு. நான் பயமுறுத்தலைங்கய்யா, உண்மையை சொல்றேங்கய்யா. அண்ணாமலையானும் மீனாட்சியும் சொக்கநாதரும் காலபைரவரும் என்னை எப்போதும் உடனிருந்து காப்பாத்துறவங்க. அங்கேயே வச்சிருந்து என்னை காப்பாத்திருக்கலாம் இல்லைங்கய்யா. தமிழ்நாட்டை விட்டு வெளியில தூக்கிட்டு வந்தாதான் என்னை காப்பாற்ற முடியும்னு அவங்க நினைச்சு வெளியில தூக்கிட்டு வந்து வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற யாரும், மக்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காக சிந்திக்கின்ற யாரும் அங்க நிம்மதியா வாழ முடியாதுங்க. ஒருவேளை திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் பலம் பெற்று வலுப்பெற்று அவர்கள் திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வலுப்பெற்று பலம் பெற்று எல்லா நலத்தோடும் வளத்தோடும் வாழ்ந்து அவர்களுடைய சேவையும் இன்ஃப்ளூயன்ஸும் பலமும் இன்ஸ்பிரேஷனும் பெருக வேண்டும் என்று அண்ணாமலையானை பிரார்த்திக்கிறேன். அது நடந்தால் தமிழக இந்துக்களுக்கு எதிர்காலம் உண்டு. ஏன்னா நேர்மையான தலைவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய, அவர்களுக்கு பலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நேர்மையான ஊடகங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு இந்துக்கள் எதுக்கோ பணத்தை செலவு பண்றீங்க. கொஞ்சம் பணத்தை இந்த நேர்மையான ஊடகத்துறையில் இருக்கிற நேர்மையான திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான இவர்களுக்கு பலம் சேர்த்து இவர்களெல்லாம் ஊடகத்துறையில் பெரும் சேவை செய்வதற்கு அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. இவங்களையெல்லாம் இவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நேர்மையான ஊடகங்கள் தான் நேர்மையான தலைவர்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டும். நேர்மையான தலைவர்கள் மலர்ந்தால்தான், பலம் பெற்றால்தான் இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. திராவிஷத்தினுடைய பலத்தை நீங்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்களுடைய ஊடக பலம், அரசியல் பலம், ஜாதி ரீதியான கட்டமைப்புகளுக்குள் அவர்கள் ஊடுருவி இருக்கின்ற அதனால் இருக்கின்ற பலம், சமூகத்துக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கட்டமைப்பு, எந்த சைட்ல இருந்து உங்களை தாக்குவாங்கன்னே தெரியாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் உங்களை தாக்குறாங்கன்னு உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது. பல்வேறு விதமான கொலைவெறி தாக்குதல்களை சந்தித்தவன் நான். சொன்னேன் இல்லையா, என்னை அடிச்சு பழகாத ஆளே இல்லை. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். பரம்பரையா அடிச்சிருக்காங்க.
எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக இந்துக்களே. லாஃபேர் கொடூரமான வழக்குகளில் சிக்க வைத்து எந்த விதமான கிரியேட்டிவான ஆக்டிவான வேலையும் செய்ய முடியாம பார்த்துக்கிறது. தொடர்ந்த ஹேட் ஸ்பீச்னால பப்ளிக் ஆங்கரை இன்ஸ்டிகேட் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் கொலை முயற்சி தாக்குதல்கள் எல்லாத்தையும் 2002 பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ பரமசிவன் அருளாலையும் காலபைரவன் பாதுகாப்பாலையும் சேஃபான இடத்துல இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் அடிச்சாங்கன்னு கூட நேரடியாக தெளிவாக ஓப்பனாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா எவிடன்ஸ் விட மாட்டாங்க. சொன்னா நான் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், விட மாட்டாங்க. லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட அடிக்கிறதுக்கு அவங்களால முடியும். இந்த திராவிஷ தாக்குதலில் திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி நபர்கள் தாக்குப்பிடித்து நேர்மையோடு ஒரு தாக்கத்தை உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்களுடைய எதிர்காலம் தான் தமிழக இந்துக்களோட எதிர்காலம். அவருக்கு ரவிச்சந்திரனுக்கு எதிர்காலம் இருந்தா உங்களுக்கும் எதிர்காலம் உண்டு, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அவருக்கு இல்லைன்னா உங்களுக்கும் இல்லை, அவ்வளவுதான். நிறைய பார்த்துட்டேங்கய்யா. எல்லா விதமான தாக்குதலையும் பார்த்துட்டேன். அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். இந்து மதத்துக்காக மக்களின் எதிர்காலத்துக்காக சிந்திக்கிற யாரும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது கொள்கை ரீதியா, பண ரீதியா, பயமுறுத்துறது ரீதியா, ஆசை காட்டுறது மூலமா, அச்சத்தை ஏற்படுத்துறது மூலமா, வாழவே விடாம பண்றது மூலமா எல்லா விதத்திலையும் தாக்குதல் நடக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி நேர்மையான அறிவு சார்ந்த திங்க் டேங்க், ஒரு இன்டெலிஜென்ட்டான திங்க் டேங்க் மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் உருவாக்கி அது மலர்ந்து நேர்மையான ஊடகங்கள் மலர்ந்து நேர்மையான தலைவர்களை சப்போர்ட் பண்ணி பெரிய ப்ராசஸ். ஆனால் இது ஒன்று தான் எதிர்காலத்துக்கான ஒரே வழி. ஊத வேண்டிய சங்க ஊதிட்டேன். அண்ணாமலையான் அருள் தமிழ்நாட்டு இந்துக்கள் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன். திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் நேர்மைக்கும் அறிவு திறமைக்கும் பரந்துபட்ட எதிர்காலத்தை பற்றிய தெளிந்த விஷனுக்கும் தலைவணங்குகிறேன். நன்றி. I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam. Living and radiating the state, space, powers, being, super consciousness and Sri Kailasa of Paramasiva, the eternal bliss, Nithyananda. Thank you. Be blissful.
நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பராசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் ஆதி சைவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். ஆதி சைவத்தின் அறிமுகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பரம்பொருள் பரமசிவம் தான் பலவாகி தன்னையே ஆனந்தித்திருக்க சங்கல்பம் செய்தவுடன், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், தான் பலவாகி தன்னையே ஆனந்திப்பதற்காகவேதான் பரம்பொருள் பிரபஞ்சமாக பெருவெளியில் மலர்கின்றது. ஏன் இந்த பிரபஞ்சம், ஏன் இந்த உயிர் இயக்கம், ஏன் இந்த மொத்த விளையாட்டும் என்கின்ற கேள்விகளுக்கான அறிவுபூர்வமான, தர்க்கபூர்வமான, மனதிற்கு புரிகின்ற அளவில் மட்டுமல்லாது உயிரையே மலர வைக்கின்ற உண்மை விடைகளை சுத்தாத்வைதம் மட்டுமே அளிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எது சத்தியம், எது உண்மை, எது சரியான விடைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த மகா சத்தியம், மெய், சாஸ்திர பிரமாணம், வேதங்கள், ஆகமங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த சாஸ்திர பிரமாணம் அதை நிஜத்திலே வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய அவதார புருஷர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட்ட ஆப்த பிரமாணமாக இருக்க வேண்டும். அந்த ஆப்த பிரமாணம் தன்னுடைய ஆத்ம பிரமாணமாக மாறிய ஞான குருவினால் பரிசோதித்து பார்க்கப்பட்டு நம் எல்லோருக்கும் புரிகின்ற விதத்திலே சொல்லப்பட வேண்டும். சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது பரமசிவனுடைய சக்திகளாக நமக்குள் மலர்ந்து நம் வாழ்வை அதே சத்தியத்திற்கு கொண்டு செல்லுகின்ற சாட்சி பிரமாணமாக மாற வேண்டும். ஆழ்ந்து கேளுங்கள். சத்தியம் என்பது உண்மையான, நேர்மையான, தெளிந்த விடை என்பது சாஸ்திரங்களில், வேத ஆகமங்களில், மெய்யான நூல்களில் விரித்து விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது பூமியில் அவதரித்த அவதார புருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்களால் உணர்ந்து ஆப்த பிரமாணமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அது இப்பொழுது வாழுகின்ற அவதார புருஷர்களால், குருமார்களால் ஆத்ம பிரமாணமாக, அனுபூதியாக மாறி அவர்களால் சொல்லப்பட வேண்டும். அதை நீங்கள் உள்வாங்கி கடைபிடிக்கும் பொழுது பரமசிவ சக்திகளை மலரச் செய்து அதே சத்திய நிலைக்கு உங்களை கொண்டு செல்லுகின்ற உங்களுடைய சாட்சி பிரமாணமாக அது இருக்க வேண்டும். இந்த நான்கும் பொருந்தியது மட்டும்தான் முழு சத்தியம். நாங்கள் பாலை
பரமசிவன் மீது ஊற்றுகிறோம், அது சிவலிங்கத்தின் மீது படுகின்றது. நாங்கள் ஊற்றுவது பரமசிவன் மீது, படுவது, அது விழுவது சிவலிங்கத்தின் மீது. அதனால்தான் பல ஆலயங்களில், எங்களுடைய ஆலயங்களில் சிவலிங்கமே இல்லை. கருவறையில் பால் ஊற்றப்படுகின்றது. பல ஆலயங்கள், மிக நீண்ட வரிசையை என்னால் கொடுக்க முடியும். வடக்கிலிருந்து தெற்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை பல ஆலயங்களில் சிவலிங்கமே கிடையாது. கருவறைக்குள் பால் ஊற்றுகின்றோம், அவ்வளவே. நாங்கள் ஊற்றுவது பரமசிவன் மீது, அது விழுவது சிவலிங்கத்தின் மீது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சத்தியமும் சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம், சாட்சி பிரமாணம் என்கின்ற 4 மூலமாகவும் பரிசோதிக்கப்பட்ட பின்பே அது முழு சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், வாழப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக, அடிப்பாகமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அதுதான் நீங்கள் சென்றடைய போகும் குறிக்கோளை நிர்ணயிக்கின்றது. அதுதான் நீங்கள் சென்றடைய போகும் இறுதியை நிர்ணயிக்கப் போகின்றது. திசை சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் மெதுவாகச் சென்றால் கூட தவறில்லை. திசை தவறானதாக இருந்தால் வேகத்தினால் குறிக்கோள் அடையப்படுவதில்லை. சில நேரத்தில் பெருமான் வேகம் கொடுத்தாழ்வார், சில நேரத்தில் வேகம் கெடுத்தாழ்வார். விவேகத்தோடு சேர்ந்திருந்தால் வேகம் கொடுத்தாழ்வது நன்மை, விவேகத்தோடு சேராதிருந்தால் வேகம் கெடுத்தாழ்வதே நன்மை. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு, தம்பிரான் தோழருக்கு திருமணத்தை கெடுத்தார். அதே தம்பிரான் தோழருக்கு பெண் வேண்டி பெண்ணிடம் வெறுங்காலோடு திருவாரூரில் தூது செல்லுகின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் எங்கு திருமணத்தை நிறுத்த வேண்டும், எங்கு தானே தூது செல்ல வேண்டும். சில நேரத்தில் வேகம் கெடுத்து, சில நேரத்தில் வேகம் கொடுத்து, திசை சரியானதாக இருந்தால் நீங்கள் எந்த சத்தியங்களை உங்கள் வாழ்வின் அடிப்படை என்று முடிவெடுக்கின்றீர்களோ அந்த சத்தியம் முழுமையான சத்தியமாக இருப்பது மிக 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 அவசியம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யார் வேண்டுமானாலும் தன்னுடைய அனுபூதி என்கின்ற பெயரால் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள். இந்த 4 மூலமாகவும் பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ஒன்று சத்தியம். தங்கத்தை உரைத்து பார்க்கும் உரைகள் போலே சத்தியத்தை உரைத்து பார்க்கும் உரைகள் சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம், சாட்சி பிரமாணம் என்கின்ற 4 நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த சத்தியமும் வேத ஆகமங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவை காலம் காலமாக பூமியில் வந்த ஆச்சாரிய புருஷர்கள், அவதார புருஷர்கள், தென்னாட்டிலே நாம்
ஆச்சாரிய புருஷர்கள் என்று வழிபடுவோம். வடநாட்டிலே அவதார புருஷர்கள் என்று வழிபடுவார்கள். ஆச்சாரிய புருஷர்களோ அவதார புருஷர்களோ பூமிக்கு சாஸ்திர பிரமாணத்தை நிஜமாக்கி காட்டுவதற்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டி நிஜமாக்கி காட்டிய ஆச்சாரிய அவதார புருஷர்கள், ஆப்தர்கள், அவர்களுடைய வாழ்விலும் வாக்கிலும் பிரமாணமாக அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். பிறகு இப்பொழுது வாழுகின்ற குருவால், அவதார புருஷனால் தன்னுடைய ஆத்ம பிரமாணமாக அது உணரப்பட்டிருக்க வேண்டும். நமக்கெல்லாம் அது சொல்லப்பட்டவுடன் அதை நாம் உயிருக்குள் வாங்கி மலரச் செய்யும் பொழுது அதே மெய்மை நிலைக்கு அது நம்மை எடுத்துச் செல்லுகின்ற சக்தி உடையதாக சாட்சி பிரமாணமாக மாற வேண்டும். இந்த 4 உரைகளாலும் உரைத்து சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டவைகளை மட்டும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மற்ற எல்லாம் அபாயம். அபயம் என்று நீங்கள் செல்லுகின்ற இடமே அபாயமாக இருந்தால் கொதிக்கிறதுக்கு பயந்து எரியறதுல விழுந்த மாதிரி, கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்கு பயந்து எரியற நெருப்புக்குள்ள விழுற மாதிரி தமிழிலே ஒரு அருமையான வேதாந்த நூல் ஒன்று, கைவல்ய நவநீதம்னு. தமிழில் மாத்திரம்தான் அருமையான மிக உயர்ந்த சித்தாந்த சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரங்களும் சுத்த அத்வைத பரமசிவாத்வைத சத்தியத்தையே முழுமையாகவும் இனிமையாகவும் விளக்குகின்றன. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மொழியினுடைய வளமை சத்தியங்களை சொல்வதற்கு தேவை. மிக உயர்ந்த சாஸ்திர பிரமாணங்களை சொல்லுகின்ற அளவிற்கு வளமை வாய்ந்த 2 மொழிகள்தான் உலகத்தில் உண்டு. அது தமிழும் சம்ஸ்கிருதமும். இருவரும் இரட்டை பிறவிகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த எது முந்தையது என்கின்ற ஒரு கேள்வியை வைத்து ஆதிசைவத்தையே நாசமாக்க முயற்சித்தார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழும் சம்ஸ்கிருதமும் இரட்டை பிறவிகள். உண்மையில் அவை இரட்டை பிறவிகள் கூட அல்ல, ஒரே பிறவிதான். இடது வலது என்கின்ற 2 பாகங்களாக செயல்பட்டன, அவ்வளவுதான். மூலமொழி பெருமான் திருக்கையிலையில் இருந்து பொழிந்த மொழி ஆதி மூலமான தமிழி என்று சொல்லப்படுகின்ற பிராகிருதம். அதில் இருந்து இந்த 2 மொழிகளும் 2 குழுவான இலக்கண ஆச்சாரியர்களாலே செழுமைப்படுத்தப்பட்டது. பாணினி பதஞ்சலி என்று ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும், முருகன், அகத்தியன், தொல்காப்பியர் என்று ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும், 2 குழுக்களும் இறையனார் எழுப்பிய உடுக்கை ஒலியிலிருந்து செழுமை பொங்கிட சாஸ்திர பிரமாண சத்தியங்களை உயிர்களுக்கெல்லாம் உரைத்து மலர வைத்திட
அருமையாய் சமைத்து வைத்த மொழிகளே சம்ஸ்கிருதமும் தமிழும். காலப்போக்கினாலே இலக்கண இலக்கிய இடம் கால வேறுபாடுகளால் இரண்டாய் மலர்ந்தாலும் ஒரு உயிர்ப்பிலிருந்து மலர்ந்தவைதான் இரண்டு மொழிகளுமே. இரண்டையும் அழிக்க நினைப்பவர்கள்தான் இரண்டில் எது உயர்ந்தது என்கின்ற கேள்வியையே எழுப்புகிறார்கள். படுபாவிகள். தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா என்கின்ற கேள்வியை எழுப்பி அந்த குழப்பத்தை மக்களுக்குள் உண்டாக்கி இரண்டையும் அழிக்க முயற்சிப்பவர்கள். அந்த இரண்டினாலும் சொல்லப்பட்ட சம்ஸ்கிருதியான ஆதி சைவத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் தான் இந்த இரண்டு மொழிகளில் எது உயர்ந்தது என்கின்ற விதண்டாவாத தேவையில்லாத பிரச்சனை. இரண்டும் வேறு வேறு மொழிகளே இல்லை என்பதுதான் சத்தியம். இறையனார் பொழிந்தருளிய மூல சூத்திரம், அதற்கு பாணினியும் அகத்தியனும் வகுத்து வைத்த இலக்கணம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு வார்த்தை உங்களுடைய காதில் விழும் பொழுது சில மூளைகள் விஷுவலைசேஷன் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வெர்பலைசேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணும். சில மூளைகள் வெர்பலைசேஷன் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு விஷுவலைசேஷன் ரெஸ்பான்ஸ் அடுத்து பண்ணும். பசு என்கின்ற வார்த்தையை கேட்டவுடன் சில மூளைகள் 4 கால் 1 வால் தலையோடு இருக்கின்ற அந்த உருவகப்படுத்துவதை முதலில் புரிந்து கொண்டு பிறகு அந்த பசு என்கின்ற வார்த்தையை ப்ராசஸ் பண்ண துவங்கி பசு ஏன் எதற்கு காரணத்திற்காக இந்த வார்த்தை எங்கு சொல்லப்படுகிறதுன்ற அந்த லாஜிக்கல் ப்ராசஸிங் அதுக்கு அடுத்து பண்ணும். சில மூளைகள் என்ன பண்ணும், முதல்ல லாஜிக்கல் ப்ராசஸிங்க பண்ணிட்டு விஷுவலைசேஷன் பண்ணும். நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எடுத்த உடனே விஷுவலைசேஷன் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ற மனங்கள் மிகுந்த பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கும். சாந்தத்தை அடிப்படையாய் வைத்து இயங்கும். முதல்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் பண்ணிட்டு அப்புறமா விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ற மனங்கள் சக்தி மிகுந்தவையாக இருக்கும், சக்தி வெளிப்பாடுடையவைகளாக இருக்கும். சக்தியாக இருந்தாலும் சாந்தமாக இருந்தாலும் இரண்டுமே தவறில்லை. இரண்டையும் கடந்து மூலமான, இரண்டிற்கும் மூலமான ஆனந்தத்திலேயே நிலை பெற்று இருப்பவன் இரண்டு நிலைகளையும் கடந்து நாதம் பிந்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு வெர்பலைசேஷனுக்குள்ள போற மனத்தை பிந்துன்னு சொல்றோம். முதல்ல வெர்பலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு விஷுவலைசேஷனுக்குள்ள போற மனத்தை நாதம்னு சொல்றோம். இந்த நாத கலை பிந்து கலை இரண்டு நிலையிலும் செயல்படுகின்ற இரண்டு மனங்களினுடைய வசதிக்காகத்தான் இந்த இரண்டு இலக்கண முறைகளும் அகத்தியன் தலைமையில் ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் பாணினி தலைமையில் ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் செயல்பட்டு இரண்டு செம்மையான இலக்கணங்களாக பெருமானின் கரத்திருந்த உடுக்கை ஒலி சப்தத்தை விளக்கி உயிர்ப்பிக்கின்றார்கள். இந்த இரண்டையும்
ஒரு இலக்கணத் தொகுப்பினை ஆதிசைவ சிவாச்சாரியார்களும், ஒரு இலக்கணத் தொகுப்பினை ஆதிசைவ வேளாளர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உலகத்திற்கு கொண்டு சென்று சேர்த்தார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையிலே பிரச்சனையை ஏற்படுத்தி இவர்கள் இருவரும் பிரிந்தால் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல ஆதிசைவ சிவாச்சாரியார்களையும் ஆதிசைவ வேளாளர்களையும் பிரிப்பதற்காக செய்யப்பட்ட சதிதான் சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா, தமிழ் உயர்ந்ததா? இந்த சதியில் சிக்கி ஆதிசைவ இனமே உன் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இந்த தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா என்கின்ற விதண்டாவாதமான தேவையில்லாத கேள்வி. இரண்டும் பெருமானுடைய திருக்கரத்தில் மலர்ந்தருளும் உடுக்கையிலிருந்து எழும்பியது. நம்முடைய உள்ளாழ்ந்த மனத்திலே நாதகலை நட்டு இயங்கும் மனம், பிந்துகலை நட்டு இயங்கும் மனம் என்று இரண்டு விதமான இயக்க மனங்களுக்கு இயல்பாக இனிமையாக இயங்குவதற்காகவே இந்த இரண்டு பிரிவுகளாய் மொழிகள் உயிர்த்தெழுந்தன. இரண்டையும் உள்வாங்கி இரண்டின் மூலத்தையும் சிந்தித்து தியானித்தவர்களுக்கே புரியும். இரண்டும் இறையனார் திருமொழியே, இரண்டும் இறையனார் திருவடிக்கே சாட்சி. இறையனார் மாட்சிக்கு சாட்சி சொல்லவே இரண்டுமே மலர்ந்தருளின. கைவல்ய நவநீதத்திலே சொல்லுவார்கள், இது ஒரு வேதாந்த நூல், அதனால் ஆதிசைவத்திற்கு புறம்பானது என்று நினைக்க வேண்டாம். ஆதிசைவம் பெருமான் திருக்கையிலையிலிருந்து உலகத்திற்கு தந்த எல்லா சத்தியங்களின் தொகுப்பு. ஆதிசைவமே எல்லாவற்றிற்கும் மூலம். இன்று ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற சனாதன ஹிந்து தர்மத்தின் 10,000 சம்பிரதாயங்கள், 10,000 ஒரு வார்த்தைக்காக சொன்னேனே தவிர எண்ணி பார்த்தோமானால் எத்துணை ஆச்சாரியர்கள் அவதார புருஷர்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்களோ அத்துணை சம்பிரதாயங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒவ்வொரு அவதார புருஷனும் ஒரு தனித்துவத்தோடு மூல சத்தியத்தின் உண்மை மாறாது, திரிபு அடையாது, தன் தனித்துவமான இனிமையை சேர்த்து உலகத்திற்கு சமைத்தளித்திருக்கிறார்கள். உணவு விஷமாகின்ற அளவிற்கு வேறுபடுவது கிடையாது. சுவை மாத்திரம் தனக்கென்று ஒரு தனிச்சுவை இருக்கின்ற எல்லோருமே இனிமையான சமையல்காரர்கள். அந்த உணவு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதி வராத அளவில், ஆனால் தன்னுடைய சுவை கைப்பக்குவம் இருக்கின்ற எல்லா சமையற்காரர்களும் எவ்வாறு சிறந்த சமையல் கலைஞர்களோ, உணவு விஷமாயிருக்காது, உடம்புக்கு நல்லது, அந்த ஒரே ஒரு இலக்கணம் மாறாது. ஆனா தனக்குன்னு தனித்துவம் இருக்கும், அவங்கதான் நல்ல சமையற்காரர்கள். அதே போல சனாதன இந்து தர்மத்தில் வந்த எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் அவதார புருஷர்களும் சத்தியத்தினுடைய தன்மை மாறாது. மனிதனுக்கு அது முக்தியை அளிக்கும், அதுல மாறவே மாறாது. ஆனா தன்னுடைய தனித்துவம் இருந்தே தீரும். அது மாதிரி மட்டும்தான் எல்லா ஆச்சாரியர்களும் அவதார புருஷர்களும் சனாதன இந்து தர்மத்தை விளக்கி இருக்கிறார்கள். இது சனாதன இந்து தர்மத்தின் தனிச்சிறப்பு. எத்துணை ஆச்சாரியர்களோ அத்துணை வழிகள், எத்துணை அவதார புருஷர்களோ அத்துணை வழிகள். இந்த 10,000 சம்பிரதாயங்கள்
லட்சம்னு கூட சொல்லலாம். லட்சக்கணக்கான இந்து மதத்தின் சம்பிரதாயங்களுக்கும் ஆதி ஆதி சைவமே. வேத ஆகமங்களில்தான் இந்த 10,000 சம்பிரதாயங்களுமே 10,000 சம்பிரதாயங்களும் உயிர் கொள்ளுகின்றன, நிலை கொள்ளுகின்றன. ஸ்தாவரமும் ஜங்கமமும் பூமியின் மீது நிலை கொள்வது போலே இந்த 10,000 சம்பிரதாயங்களும் லட்சம் சம்பிரதாயங்களும் லட்சோப லட்சம் சம்பிரதாயங்களும் வேத ஆகமங்களிலேயே நிலை கொள்ளுகின்றன. அதனால் ஆதி சைவர்கள் எந்த சம்பிரதாயமும் தனக்கு புறமானது என்று புறந்தள்ளக் கூடாது. தாய் எவ்வாறு தவறே செய்தாலும் தன் மகனை புறந்தள்ளாது அவனை திருத்துகின்றாளோ, அவன் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமல்ல. ஆனால் அவனை டிசோன் பண்ணக்கூடாது. அப்பா நீ செய்யறது தப்பானா நீ என் பையன் தான், என் பையங்கிறதுல கேள்வி கேட்க முடியாது, அதை மாற்ற முடியாது. நீ செய்யறது தவறு, சரி பண்ணிக்கோ அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர டிசோன் பண்ணுகின்ற வரலாற்று பிழையை செய்யக்கூடாது. பௌத்தம் சமணம் உட்பட எல்லா சம்பிரதாயங்களும் ஆதி சைவத்தை மூலமாக கொண்டே உயிர்த்திருக்கின்றன. அவர்களுடைய கருத்துக்கள் சிலது மாறியிருக்கலாம், திரிந்திருக்கலாம். திரிபினால் அவர்கள் சென்ற எல்லை சற்று அளவுக்கு தாண்டி இருந்திருக்கலாம். அவைகளை சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. எந்த இடத்திலே அவர்கள் இந்த 4 உரைகள் சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம், சாட்சி பிரமாணம் என்கின்ற உரைகள் 4னாலும் உரைத்து பார்த்து எங்கு அது தங்கம், எங்கு அது தாமிரம், எங்கு அது குறை என்று சொல்வதற்கு ஆதிசைவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் யாரையும் நீங்கள் எங்களுடைய மகன்கள், எங்களுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்வதற்கு ஆதிசைவர்களுக்கு உரிமை இல்லை. ஆதி சைவம் அத்துணைக்கும் ஆதி. மீதி எல்லாமே பாதி அல்லது மீதி. ஆதி சைவமே அனைத்திற்கும் ஆதி. அதனால் வேதாந்தமோ சாங்கியமோ சாக்கியமோ ஜைனமோ இன்னும் இந்த சனாதன இந்து தர்ம பூமியில் உயிர்த்து எழுந்த லட்சோப லட்சம் சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், வைணவமோ ஜடவாதம் உட்பட அத்துணை சத்தியங்களும், அத்துணை தத்துவங்களும், அத்துணை வாத பிரதிவாதங்களும், கண்டன மண்டனங்களும் ஆதிசைவம் சார்ந்தே எழுகின்றன. சிலது ஏற்றுக்கொள்ளும், சிலது எதிர்க்கும். ஆனால் மூலம் ஆதி ஆதிசைவம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பெருமான் இறையனார் இவ்வுலகிற்கு வாழும் வழியை முதலாய் திருவாய் மலர்ந்து அறிவித்தது வேதங்கள், ஆகமங்கள். தனி வார்த்தைகளை கூட உபயோகிப்பது தவறு. வேதங்கள், ஆகமங்கள் என்கின்ற வார்த்தை தவறு. வேதாகமங்கள் என்கின்ற வார்த்தையே சரி. வேதங்கள், ஆகமங்கள் என்கின்ற வார்த்தையை மன்னிப்பு தெரிவித்து ஐ எம் வித்ட்ராயிங், அந்த வார்த்தைகளை பின்னெடுத்துக் கொள்ளுகின்றேன். வேதாகமங்கள் என்கின்ற வார்த்தையே சரியானது. ஏனென்றால் எம்பெருமான் தன்னுடைய
எல்லா திருமுகங்கள் மூலமாக அகோரம் சத்யோஜாதம் தத்புருஷம் வாமதேவம் ஈசானம் எனும் எல்லா திருமுகங்கள் மூலமாக ஒரே நேரத்தில் மலர்ந்து அருளிய சத்தியங்கள் வேதாகமங்கள். வேதம் ஆகமம் என்று தனித்தனியாக சொல்வதே சிவ அபராதம், தவறு. இந்த வேதாகம சத்தியங்களை ஆழ்ந்து பார்த்தோமானால் இன்றைக்கு சம்ஸ்கிருத மொழி எந்த அளவுக்கு வேதங்களும் ஆகமங்களும் சொல்லப்பட்டிருக்கின்ற சம்ஸ்கிருதத்திலிருந்து தூரமாக இருக்கின்றதோ அதே அளவு தூரம்தான் தமிழும் வேதாகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற தமிழில் இந்த மூலமான தமிழில் இருந்து இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மூல மொழி சம்ஸ்கிருதம் என்கின்ற வார்த்தையாலோ தமிழ் என்கின்ற வார்த்தையாலோ சுட்டப்படாது. தமிழி பிராகிருதம் என்கின்ற வார்த்தையாலே சுட்டப்பட வேண்டும். எந்த வார்த்தைகளால் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி வேதாகமங்கள் சொன்னாரோ அந்த வார்த்தைகளின் தொகுப்பை நாம் தமிழி அல்லது பிராகிருதம் என்கின்ற வார்த்தையால் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு 2 ஆச்சாரியர்கள் குழு, பாணினி சார்ந்தும் அகத்தியர் சார்ந்தும், நான் சொன்ன மாதிரி ஒரு சப்தத்தை கேட்கும் பொழுது நாதாந்தமாய் அதை உள்வாங்குகின்ற ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும், விந்தாந்தமாய் அதை உள்வாங்குகின்ற ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் 2 முறையான இலக்கணங்களாய் அதை வகுத்து தொகுத்து 2 மொழிகளாய் உயிர்ப்பித்தார்கள். ஆதிசைவத்தை சுற்றிச் சூழ்ந்திருக்கும் தேவையில்லாத சில வாத விவாதங்களிலிருந்து நாம் நம்மை விடுபடுத்திக் கொண்டால்தான் மூல சத்தியத்தை உள்வாங்க முடியும். கைவல்ய நவநீதத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு வார்த்தை, ஆனவி மனைவி மக்கள் அர்த்த வீடனைக்கண் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானேன். வேடன் கையிலே சிக்கிய, வேடன் பொறியிலே சிக்கிய மான் ஒருவேளை பொறியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுமானால் என்ன வேகத்தோடு தப்பி ஓடுமோ அந்த வேகத்தோடு இந்த சம்சார பந்தத்தில் சிக்கி ஏதோ ஒரு காரணத்தால் தவறி தப்பியவன் ஓடிச் சென்று ஞான சத்குருவைக் கண்டு அடைந்து சத்தியங்களை உள்வாங்கி முக்தி நிலை அடைய வேண்டும். அது மாதிரி நீங்கள் கொதிக்கிறத விட்டு ஓடும் பொழுது எரியறதுக்குள்ள விழுந்துராம இருக்கணும்னா நீங்கள் அடைந்த ஞான சத்குருநாதன் உங்களுக்கு சொல்லுகின்ற சத்தியங்களை இந்த 4 உரைகளாலும் உரைத்து பார்த்து விட வேண்டும். அந்த சத்தியங்கள் ஆகமமான வேதாகமங்களில் சாஸ்திர பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதை உலகத்திற்கு சொல்லிய அவதார புருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், நமக்கு முந்தி வந்தவர்கள், முந்தைய சன்னிதானங்கள், முந்தைய ஜெகத்குருமார்கள், முந்தைய ஆச்சாரிய புருஷர்கள், அவதார புருஷர்கள் ஆப்த பிரமாணமாக அதை வாழ்ந்து உலகத்திற்கு சொல்லியிருக்க வேண்டும். அது உங்களுக்கு நேரடியாக சொல்லுகின்ற குருநாதனுக்கு, ஞான சத்குருநாதனுக்கு ஆத்ம பிரமாணமாக மாறியிருக்க வேண்டும். அந்த ஆத்ம பிரமாணத்தை நீங்கள் உள்வாங்கி அதை வாழும் பொழுது உங்களை அதே சத்தியத்திற்கு, பரமசிவத்துவ நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற அனுபூதியை அளித்து உங்களுக்கு அது சாட்சி பிரமாணமாக மலர வேண்டும். பிறகு மட்டும்தான் அது சத்தியம். எங்க முந்தைய சன்னிதானம்
291 சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவங்க அருமையா ஒரு 10 நூல்கள் எழுதியிருக்காங்க. சிலது சிறு சிறிதாகவும் சிலது கொஞ்சம் 200-300 பக்கங்கள் உடையதாகவும். இந்த சத்தியங்களை ஆராய்ந்து வகுத்து சொல்வதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த சத்சங்கங்களிலே அவங்களுடைய ஆப்த பிரமாணம் அதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதே மாதிரி தொண்டை மண்டலம் 230 ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்னுடைய தீக்ஷா குருநாதர். சிவதீட்சை, சமய தீட்சை இவைகளையெல்லாம் சிறு வயதிலேயே சமய தீட்சையும் மற்ற முறையான தீட்சைகளை முதலையாக செய்து வைத்தவர்கள். அவர்களிடமிருந்து நான் கேட்ட, செவி வழியாய் கேட்ட அவர்களுடைய ஆப்த பிரமாணம் எங்க பெரிய சன்னிதானம், முந்தைய சன்னிதானம் 291 ஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அனுபூதிவான், தானே அனுபூதி அடைந்து சைவத்திற்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை செய்வதற்காக அந்த காலகட்டத்திலே, அவர்கள் அருளாட்சி செய்து வந்த காலகட்டத்திலே சைவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்து கொண்டிருந்த காலம். ஆனால் தளராது பெரிய திருமேனி, அழகான திருமேனி, பார்ப்பதற்கே அவ்வளவு அற்புதமா இருப்பாங்க. தளராது அந்த பெரிய திருமேனியை தூக்கிக் கொண்டு ஊர் ஊராகச் சென்று சைவம் பரப்பும் பெருந்திருப்பணி அந்த காலகட்டத்திலே செய்திருக்கிறார்கள். நூல்களை வடித்திருக்கிறார்கள். இந்த 4 உரைகளாலும் உரைத்து எடுத்த பிறகுதான் சத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான வழியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆதியிலே பரமசிவ பரம்பொருள் தானே தன்னை அனுபவிப்பதற்காக பலவாக மலர்ந்தருளி பிரபஞ்சமாய் வெளிப்பட்டு கோள் மண்டலங்கள், கோள்கள் என்று பலவாய் தன்னைத்தானே கொண்டாடி தன்மயானந்தத்தில் இருக்க பூமியிலே நிலத்திருந்து ஸ்திரமாயிருக்கும் ஸ்தாவர உயிர்களும் நீரிருந்து இயங்குகின்ற ஜங்கம உயிர்களும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிலத்தில் நிலையாக இருக்கின்ற தாவரங்கள், புல், பூண்டு, ஆல், அருகு இவைகள் மலர்ந்து நீருக்குள்ளிருந்து இயங்குகின்ற அமீபா, மீன், இதுபோன்ற உயிர்கள் உடல்கள், தசை நினைவுகள் உருவாகிக் கொண்டு வருகின்ற வேளையிலே ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மசில் மெமரிஸ் அது மட்டும்தான் உருவாகி வந்துட்டு இருந்தது.
அது மெதுமெதுவா வளர்ச்சி அடைந்து பயோ மெமரி லெவலுக்கு மாற ஆரம்பிச்சது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வேத ஆகமங்களை சார்ந்து சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம் உங்களுக்குள் சாட்சி பிரமாணமாக மாறக்கூடிய மெய்மை ஆதிசைவத்தை சார்ந்து இன்டெகிரிட்டி மாறாம, ஆதிசைவத்துக்கு நேர்மை மாறாது பிரபஞ்சத்தின் உண்மைகளை, சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆழ்ந்து கேளுங்கள். பல மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் ரகசியம் சார்ந்த கேள்விகளான டார்வினோட பரிமாண கொள்கை உண்மையா? டார்வின் சொல்ற பரிணாம கொள்கை உண்மையா? இல்ல இந்து மதம் சொல்லுகின்ற மனிதன் இறைவனிலிருந்து இறங்கி வந்தான் என்பது உண்மையான்ற இந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமான விடை இந்த சத்தியத்தில் இருக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சூரியனுடைய தாக்கம் நிலத்தின் மீது விதைகளாக மலர்ந்து தாவரங்கள் உருவாக, சந்திரனின் தாக்கம் நீரின் மீது, கடலின் மீது விழுந்து மீன்கள் எனும் இயங்கும் உயிர்களாக மலர நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிலம் சார்ந்த தாவரங்களும் நீர் சார்ந்த உயிர்களும் மலர்ந்து கொண்டே வரும் பொழுது அவைகளுக்கு அடுத்த நிலை, வளர்ச்சியினுடைய அடுத்த நிலை மலர வேண்டும், நிகழ வேண்டும். பிரபஞ்சம் காரணம் இல்லாத மங்களத்துவம், சிவம் காரணம் இல்லாது எப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், மலர்ந்து கொண்டே இருக்கும் மங்களத்துவம். வளருதல் என்கின்ற வார்த்தையை விட மலருதல் என்கின்ற வார்த்தை சரியானது. மலர்ந்து கொண்டே இருக்கும் மங்களத்துவம் சிவம். தாவரங்களும் உயிரினங்களும் வளர்ந்து கொண்டே மலர்ந்து கொண்டே வந்தன. மசில் மெமரி, பயோ மெமரி லெவலுக்கு வளரத் துவங்கியது. அமீபாவிலிருந்து மீன் வரை, பிறகு மீனில் இருந்து குரங்கு வரை. நல்லா புரிஞ்சுங்க. அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ச்சி வெறும் மசில் மெமரி மட்டும்தான். மீனிலிருந்து குரங்கு வரை நிகழ்ந்த வளர்ச்சி மசில் மெமரி பிளஸ் பயோ மெமரி. மசில் மெமரி சார்ந்து எதிர்வினையாற்றக்கூடிய சக்தி. தனித்துவமான எதிர்வினையாற்றக்கூடிய சக்தி இவைகள் எதற்கும் கிடையாது. உயிர்ப்பு என்கின்ற தனித்துவமான எதிர்வினையாற்றக்கூடிய சக்தி, ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ், இவைகள் எதற்கும் கிடையாது. சூரியன், சந்திரன் இவைகளின் தாக்கத்தால் தாவரங்களும் ஜங்கமங்களும் வளர்ந்து பூமி முழுவதும் மலர்ந்திருந்தன. ஆனா உயிரினங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், அடுத்த நிலைக்கு சென்றாக வேண்டும், அடுத்த நிலை பரிமாணம் நிகழ்ந்தாக வேண்டும். அதனால பரமசிவ பரம்பொருளின் வலது கண்ணான சூரியனையும் இடது கண்ணான சந்திரனையும் பெருமாட்டி பராசக்தி சற்றே நேரம் பற்றுகின்றாள். அப்பதான் மூன்றாவது கண் திறந்து
உயிர்ப்பு தன்மை பிரபஞ்சத்திற்குள் நிகழ வேண்டும். சூரியன் தாக்கத்தால் நிலத்தின் மீது தாவரங்களும், சந்திரன் தாக்கத்தால் கடலுக்குள் உயிரினங்களும் மலர்ந்து தசை நினைவும் உயிர் நினைவும் மலர்ந்து, ஆனால் உயிர் உணர்வு வேண்டும். அடுத்த நிலைக்கு உயிர்கள் செல்ல வேண்டுமானால் உயிர் உணர்வு வேண்டும். பயோ மெமரி வேணும். பயோ மெமரியிலிருந்து பயோ எனர்ஜிக்கு மூவ் ஆகணும். தசை நினைவு, மசில் மெமரி, அதிலிருந்து வளர்ந்து பயோ மெமரி, உயிர் நினைவு, அதிலிருந்து வளர்ந்து உயிர் சக்தி அப்படிங்கிற நிலைக்கு போயாகணும். அதை நடத்தியாக வேண்டிய பொறுப்பு தாய் பராசக்திக்குத்தான் இருக்கின்றது. அதனாலதான் சில நேரத்தில் இந்த புராண ஆசிரியர்கள் விளையாட்டாய் தேவி பெருமானுடைய வலது கண்ணையும் இடது கண்ணையும் மறைத்தார்கள் சொல்வாங்க. அது விளையாட்டுங்கிற வார்த்தைக்கு லீலையாக என்கின்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டியதற்காக தசை நினைவு, உயிர் நினைவு இவைகள் மலர்ந்து விட்டது. ஆனால் உயிர் சக்தி மலர வேண்டும். அதாவது அமீபாவிலிருந்து, ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன், மீனில் இருந்து ஆமை, ஆமையிலிருந்து பன்றி, பன்றியிலிருந்து நரசிம்மம், நரசிங்கத்திலிருந்து வாமனம் குள்ள மனிதன். இவ்வாறு இந்த பரிணாமங்கள் நடந்து வந்தது உண்மை. அடுத்த பிரேக் த்ரூ நடந்தாகணும். அது ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ. சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, நாம குரங்குல இருந்து வந்தோமா டார்வின் சொல்ற மாதிரி, இல்ல கடவுள்ல இருந்து வந்தோமா இந்து மதம் சொல்ற மாதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரங்கில் இருந்து வந்த பயோ மெமரியும், பெருமான் பரமசிவ பரம்பொருளிடமிருந்து வந்த பயோ எனர்ஜியும், பெருமானிடம் இருந்து வந்த உயிர்ப்பு தன்மையும், குரங்கினிடமிருந்து மேம்பட்டு வந்த உடற்புத்தன்மையும் இணைந்த சிச்சட கிரந்திதான் மனிதன். அந்த உயிர்ப்பு தன்மை மூன்றாவது கண்ணில் இருந்து உலகத்தின் மீது பட வேண்டும். அப்ப ஒரே வழி, சூரியனையும் சந்திரனையும் சற்றே நேரம் திசை மாற்ற வேண்டும். அதை செய்வதைத்தான் பெருமாட்டி செய்தாள். நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய 2 கண்ணையும் மேல பொருத்தனீங்கன்னா 3வது கண் திறந்துரும். அதைத்தான் மிக அழகாக பெருமாட்டி விளக்குகின்றாள். விளையாட்டாக, லீலையாக பெருமானுடைய சூரியன் சந்திரனான 2 கண்களையும் பற்றுகின்றாள் தாயார் பராசக்தி. பரமேஸ்வரி 2 கண்களையும் பற்றிட பெருமான் 3வது கண் மலர்ந்து உயிர்ப்பு பிரபஞ்சத்தின் மீது விழுந்து உயிர்கள் மலருகின்றன. மலர்ந்த உயிரை மனித இனமாக மலர்த்திட தானே காஞ்சிபுரத்திற்கு வருகின்றாள். சில பேர் கதை எழுதும் பொழுது பெருமாட்டி பெருமானுடைய திருக்கண்களை பற்றியதனால் உலகம் துக்கத்திற்கு ஆளானது, பெருமாட்டியே ஆனாலும் பிராயச்சித்தம் செய்திட, தவம் செய்திட வந்தாள். ஐயா, என்ன இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கின்றதா? பெருமாட்டி தவறு செய்வாளா? பரம்பொருள் பரமசிவத்தின் உயிர்ப்பு தன்மையாக இருக்கின்ற பராசக்தி அவள் செய்வது எதுவுமே தவறில்லை. நமக்கு
முழுமையாய் புரியாததால் ஏதாவது வார்த்தைகளை எழுதி வைத்து விடாமல் சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்றேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உயிர்நிலை அடுத்த நிலைக்கு சென்று மலருவதற்கு மூன்றாவது கண்ணில் இருந்து பயோ எனர்ஜி, உயிர்ப்பு சக்தி உலகத்திற்குள் இறங்க வேண்டும். அப்படின்னா இந்த இரண்டு கண்களும் சூரியனும் சந்திரனும் அக்னிக்குள் மலர்ந்து, மூன்றாவது கண் மலர்ந்து உயிர் சக்தி பூமிக்குள் இறங்க வேண்டும். அதைத்தான் பெருமாட்டி செய்கின்றாள். உயிர் சக்தி பூமிக்குள் இறங்கியவுடன் அதை மனித இனமாக மலரச் செய்து, ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அதை மலரச் செய்து, சுதந்திரமாக அது வாழத் துவங்கும் வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாயாருக்கு என்பதனால் பராசக்தி பார்வதி தேவியார் காமாட்சியாக காஞ்சிபுரம் வருகின்றாள். மண்ணுக்கு வருகின்றாள். மண் தலமான காஞ்சியம்பதிக்கு வருகின்றாள். வந்து இந்த உயிர்களை எல்லாம் மலரச் செய்து, மூன்றாவது கண்ணிலிருந்து பெருமான் உலகிற்கு அளித்த உயிர்களை மலரச் செய்து மனித இனமாக மலரச் செய்கின்ற திருப்பணியை செய்கின்றாள். அடுத்து நடந்தது என்ன? தொடர்ந்து ஆதிசைவம் சத்சங்கத்தை பாருங்கள். அன்னை காமாட்சி அடுத்து என்ன செய்தாள்? நாளை காண்போம். எல்லோரும் பரமசிவ பரம்பொருளின் நிலையிலும் உணர்விலும் சக்தியிலும் மலர்ந்து, நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நோ சூடு நோ சொரணை அப்படிங்கிறத பற்றி நான் பேசின சத் சங்கம், அதை பார்த்துவிட்டு சில அன்பர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. முக்கியமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள்னு நான் சொன்னதை பற்றி கமெண்ட் போட்டிருக்காங்க. அது எப்படி சாமி சொல்லலாம்? அந்த மாதிரி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் உங்களை விழிப்படைய செய்வது. முழுவதுமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் நான் சொல்லல. கட்டாயமா இன்னும் சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் நமக்கு தெரிகிறார்கள். அதாவது அந்த வானத்துல ஒரு ஒளி வழிகாட்டுற ஒளியா, நம்பிக்கை நட்சத்திரமா, என்ன இருளில் கடலில் படகில் திசை தடுமாறி போனவர்களுக்கு இந்த கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, இந்த லைட் ஹவுஸோட ஒளியோ இல்ல ஒரு நட்சத்திரம், அவர்களுக்கு தெரிந்த டைரக்ஷன் காட்டுற ஒரு நட்சத்திரத்தோட ஒளியோ பார்த்தா எவ்வளவு பெரிய உதவியா இருந்து அந்த படகு பாதுகாப்பா கரை சேருமோ, அது மாதிரி சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அடிப்படையா நமக்கு தேவை நேர்மையான ஊடகங்கள். நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவாங்க. அரசியல்லையோ ஆன்மீகத்திலேயோ சினிமாலேயோ சமூக இயக்கங்கள்லையோ ஜாதி தலைவர்களோ அல்லது சமுதாய இயக்கங்களோ ஆன்மீக இயக்கங்களோ எல்லா துறையிலையுமே நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவார்கள்.
நேர்மையான தலைவர்கள் மக்களுக்கு நேர்மையான சேவைகளை செய்வார்கள். தலைவர்களுக்கும் நேர்மையான ஊடகத்தின் பலம் இருந்தா மட்டும்தான் அவங்க உண்மையான நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியும். அடிப்படையா முதல் தேவை, எந்த இடத்திலிருந்து மாற்றம் தொடங்கணும்னா நேர்மையான ஊடகங்கள். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டில் மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன். ஐ திங்க் வின் டிவியில் எடிட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய நிறைய இன்டர்வியூஸை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நான் பார்க்கிறேன், கலங்கரை விளக்கமாக பார்க்கிறேன். ஒருவேளை பரமசிவன் அருளால, அண்ணாமலையான் அருளால அவர் வளர்ந்து அவர் ஒரு மூமெண்டா, மாஸ் மூமெண்டா, இந்த ஊடகத்தில் நேர்மை, அவருக்கு இருக்கிற நேர்மை, அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது நேர்மை மட்டுமல்ல, இன்டெகிரிட்டி மட்டும் அல்ல, அந்த இன்டெகிரிட்டியை மறக்காத அந்த நேர்மையான லாஜிக். அவர் யார் யாரை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அந்த லாஜிக்கை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருவேளை அந்த தலைவர்களை பற்றி நான் சொன்னேன்னா நீங்க என்னுடைய பயாஸ்னால நான் அவர் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை புகழறணும்னு நீங்க நினைப்பீங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு நான் சொல்றேன், எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மை சாதாரண நேர்மை மட்டும் இல்ல, அவருடைய லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் வெறும் இந்த ஆர்டினரி பைனரி லாஜிக் தாண்டி மொத்த லார்ஜர் குட்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு பரந்துபட்ட பலருக்கு நன்மை, பலருக்கு நேர்மை, அது மட்டும் இல்லாம எதிர்காலத்திற்கு நன்மை, லாங் ஃபியூச்சருக்கு நேர்மை. மொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தொடர்ந்து மக்களை எஜிடேஷன்ல வச்சிருந்து குட்டையை குழப்பி, அந்த குழம்பன குட்டையில மீன் பிடிக்கிற அந்த டெண்டன்சி, அதாவது மக்கள் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போட்டா போதும். ஆக்சுவலா பணமா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து அதோட கட்டை விரலை மட்டும் வச்சு அழுத்தி, கட்டை விரல் கை நாட்டுக்கு மட்டும்தானா, சரி, அதை ஓட்டு போட வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டா போதுமானது. அந்த மாதிரி தான் கொடூரமாக மக்கள் வெறும் ஒரு ஓட்டு மெஷினா மட்டும்தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்லை. நல்ல குடி, அளவுக்கு மீறின ஆபாசம், வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து மனிதனை அழித்து படுக்கையை விட்டே அசைய விடாத அளவுக்கு ஆபாசம் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவன் மேல திணிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவலி இன்ஸ்டிகேட்டிங் அண்ட் வயலேட்டிங் என்டர்டெயின்மெண்ட் மூலமா அப்படியே மனுஷனை டயர்டாக்கி அவன் வாழ்க்கையே அழிச்சிடுற இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உடைய ஊடகங்கள் மத்தியில மக்களுடைய நன்மை, அவர்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர்,
இதை பற்றி சிந்தித்து இது சார்ந்த ஸ்ட்ராட்டஜி, இது சார்ந்த லாஜிக், இந்த விஷனோட கேள்வி கேட்கிற, உண்மைகளை வெளியில எடுத்துட்டு வர்ற திரு மதன் ரவிச்சந்திரனோட இன்டர்வியூஸ், அவருடைய கேள்விகள், அது மட்டும் இல்லாம அவருடைய போக்கு, எப்படி அந்த ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி அவர் வைக்கிற போக்கு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. உண்மையிலே நான் சொல்லுவேன், மதன் ரவிச்சந்திரன் முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க அடுத்து என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா உங்க லாஜிக்கை எப்படி லாக் பண்ணணும், அவர் கேள்வியை மட்டும் முடிவு பண்றதில்ல, உங்க பதிலையும் சேர்த்து அவர் தான் முடிவு பண்ணுவாரு. அவருடைய இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, நேர்மை, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது மொத்தம் 7 விதத்துல ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும்னா, அவர் கேள்வியை பிரசன்ட் பண்ணும் பொழுதே 6 டோரை லாக் பண்ணிடுவார். ஒரே ஒரு டோர் தான் திறந்து வைப்பார். கரெக்டா நீங்க அந்த டோர் வழியா தான் வெளியில வர முடியும். அந்த டோர் வழியா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து உங்களை எப்படி லாக் பண்ணணும் அவருக்கு தெரியும். திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மையையும் அறிவு திறன், விஷன், ஃபியூச்சர் விஷன், லைஃப் பாசிட்டிவான விஷன், பார்த்து வியந்து போனேன். கட்டாயமா திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஐயா கிஷோர் கே சுவாமி, அவங்க திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா, இவர்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன். இவர்கள் எல்லாருமே நம்பிக்கை நட்சத்திரங்கள். ஒருவேளை திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி விழித்து கொண்ட இளைஞர்கள் அவங்க பின்னாடி ஒரு டீமா மாறி ஊடகத்தை ஆசிட் வாஷ் பண்ற அளவுக்கு உள்ள போய் ஊடகத்திற்குள் நேர்மை மலருமானால் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்துக்களே நீங்கள் தமிழகத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மதன் ரவிச்சந்திரன் ஐயா மாதிரி, அவர்களை மாதிரி லாங் விஷனும் நேர்கொண்ட பார்வையும் லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கின்ற இளைஞர்கள் நேர்மையான ஊடகங்களை உருவாக்கவும் ஊடகத்தில் நேர்மையை உருவாக்கவும், இவங்களே நேர்மையான ஊடகங்களை உருவாக்கணும், இன்னொன்னு இருக்கிற ஊடகங்களுக்குள் ஊடுருவி நேர்மைத்தன்மையை செயல்படுத்தணும். இது நடந்தால் தமிழகத்து இந்துக்களுக்கு எதிர்காலம் உண்டு, இல்லையே எதிரி காலம்தான் உண்டு. நான் பயமுறுத்தலைங்கய்யா, உண்மையை சொல்றேங்கய்யா. அண்ணாமலையானும் மீனாட்சியும் சொக்கநாதரும் காலபைரவரும் என்னை எப்போதும் உணர்ந்து காப்பாத்துறவங்க. அங்கேயே வச்சிருந்து என்னை காப்பாத்திருக்கலாம் இல்லைங்கய்யா. தமிழ்நாட்டை விட்டு வெளியில தூக்கிட்டு வந்தாதான் என்னை காப்பாற்ற முடியும்னு அவங்க நினைச்சு வெளியில தூக்கிட்டு வந்து வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற யாரும், மக்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காக சிந்திக்கின்ற யாரும் அங்க நிம்மதியா வாழ முடியாதுங்க.
ஒருவேளை திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் பலம் பெற்று வலுப்பெற்று அவர்கள் திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வலுப்பெற்று பலம் பெற்று எல்லா நலத்தோடும் வளத்தோடும் வாழ்ந்து அவர்களுடைய சேவையும் இன்ஃப்ளூயன்ஸும் பலமும் இன்ஸ்பிரேஷனும் பெருக வேண்டும் என்று அண்ணாமலையானை பிரார்த்திக்கிறேன். அது நடந்தால் தமிழக இந்துக்களுக்கு எதிர்காலம் உண்டு. ஏன்னா நேர்மையான தலைவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய, அவர்களுக்கு பலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நேர்மையான ஊடகங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு இந்துக்கள் எதுக்கோ பணத்தை செலவு பண்றீங்க. கொஞ்சம் பணத்தை இந்த நேர்மையான ஊடகத்துறையில் இருக்கிற நேர்மையான திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான இவர்களுக்கு பலம் சேர்த்து இவர்களெல்லாம் ஊடகத்துறையில் பெரும் சேவை செய்வதற்கு அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. இவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நேர்மையான ஊடகங்கள் தான் நேர்மையான தலைவர்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டும். நேர்மையான தலைவர்கள் மலர்ந்தால்தான், பலம் பெற்றால்தான் இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராவிஷத்தினுடைய பலத்தை நீங்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்களுடைய ஊடக பலம், அரசியல் பலம், ஜாதி ரீதியான கட்டமைப்புகளுக்குள் அவர்கள் ஊடுருவி இருக்கின்ற அதனால் இருக்கின்ற பலம், சமூகத்துக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கட்டமைப்பு, எந்த சைட்ல இருந்து உங்களை தாக்குவாங்கன்னே தெரியாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் உங்களை தாக்குறாங்கன்னு உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது. பல்வேறு விதமான கொலைவெறி தாக்குதல்களை சந்தித்தவன் நான். சொன்னேன், என்னை அடிச்சு பழகாத ஆளே இல்லை. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். பரம்பரையா அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக இந்துக்களே, லாஃபேர் கொடூரமான வழக்குகளில் சிக்க வைத்து எந்த விதமான கிரியேட்டிவான ஆக்டிவான வேலையும் செய்ய முடியாம பார்த்துக்கிறது, தொடர்ந்த ஹேட் ஸ்பீச்னால பப்ளிக் ஆங்கரை இன்ஸ்டிகேட் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் கொலை முயற்சி தாக்குதல்கள் எல்லாத்தையும் 2002 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ பரமசிவன் அருளாலையும் காலபைரவன் பாதுகாப்பாலையும் சேஃபான இடத்துல இருக்கேன்.
நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் அடிச்சாங்கன்னு கூட நேரடியாக தெளிவாக ஓப்பனாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, எவிடன்ஸ் விட மாட்டாங்க. சொன்னா நான் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், விட மாட்டாங்க. லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட அடிக்கிறதுக்கு அவங்களால முடியும். இந்த திராவிஷ தாக்குதலில் திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி நபர்கள் தாக்குப்பிடித்து நேர்மையோடு ஒரு தாக்கத்தை உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்களுடைய எதிர்காலம் தான் தமிழக இந்துக்களோட எதிர்காலம். அவருக்கு, ரவிச்சந்திரனுக்கு எதிர்காலம் இருந்தால் உங்களுக்கும் எதிர்காலம் உண்டு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவருக்கு இல்லைன்னா உங்களுக்கும் இல்லை, அவ்வளோதான். நிறைய பார்த்துட்டேங்கய்யா, எல்லா விதமான தாக்குதலையும் பார்த்துட்டேன். அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்து மதத்துக்காக, மக்களின் எதிர்காலத்துக்காக சிந்திக்கிற யாரும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது கொள்கை ரீதியாக, பண ரீதியாக, பயமுறுத்துறது ரீதியாக, ஆசை காட்டுறது மூலமாக, அச்சத்தை ஏற்படுத்துறது மூலமாக, வாழவே விடாமல் பண்ணுறது மூலமாக எல்லா விதத்திலையும் தாக்குதல் நடக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, திரு மதன் ரவிச்சந்திரன் மாதிரி நேர்மையான, அறிவு சார்ந்த திங்க் டேங்க், ஒரு இன்டெலிஜென்ட்டான திங்க் டேங்க் மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான நபர்கள் உருவாக்கி, அது மலர்ந்து, நேர்மையான ஊடகங்கள் மலர்ந்து, நேர்மையான தலைவர்களை சப்போர்ட் பண்ணி, பெரிய ப்ராசஸ். ஆனால் இது ஒன்று தான் எதிர்காலத்துக்கான ஒரே வழி. ஊத வேண்டிய சங்க ஊதிட்டேன். அண்ணாமலையான் அருள் தமிழ்நாட்டு இந்துக்கள் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன். திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் நேர்மைக்கும் அறிவு திறமைக்கும் பரந்துபட்ட எதிர்காலத்தை பற்றிய தெளிந்த விஷனுக்கும் தலைவணங்குகிறேன். நன்றி. I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam. Living and radiating the state, space, powers, being, super consciousness and Sri Kailasa of Paramashiva, the eternal bliss, Nithyananda. Thank you. Be blissful.
எதிர்வினை ஆற்றும் அறியாமை மன அமைப்பு தான் சூடு. கொதிச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்ப வெடிக்குன்னே தெரியாது. என்கிட்ட உண்மையிலேயே ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண முடியும், டைவர்ஸுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுங்கய்யா. என்னதான் பிரச்சனை? அது உண்மையிலேயே சொன்னாரு. சாமி காலையில காஃபி எடுத்துட்டு வச்சா வேட்டி மேல காஃபி பட்டுருச்சு சாமி, சுட சுட சூடு காப்பி. நான் கேட்டேன், ஐயா காஃபி கொடுக்குறாங்க பொண்டாட்டி, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம், அதை வேற சூடா கொடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். தவறி ஒரு துளி வேட்டி மேல சிந்தி இருக்கு, அதுக்கு போய் என்ன இருக்குங்கய்யா, பொறுத்துக்கப்படாதா? உங்களுக்கு தெரியாது சாமி, இன்னைக்கு காபி ஊத்துவா, நாளைக்கு ஆசிட் ஊத்துவா. பாவி, காபிக்கும் ஆசிடுக்கும் சம்பந்தம் இல்லையா ஐயா? என்னையா சம்பந்தம்? காஃபிக்கும் ஆசிடுக்கும் வித்தியாசம் இல்லையா? காஃபியையும் ஆசிடையும் ஐயா சம்பந்திப்படுத்தி பார்ப்ப. தவறி காஃபி ஒரு துளி வேட்டியில விடறதுக்கும், ஏதோ டிவி சீரியல்ல காட்டுறானுங்களே ஆசிட மூஞ்சில ஊத்துனானுங்க, அதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பேசிக் லாஜிக் வேணாமா? உள்ள வெந்துகிட்டே இருந்தோம்னா எதிர்வினை ஆற்றும் சூட்டின் வேகம் அதிகமா இருந்தா சத்தியத்தின் நிஜத்தின் தெளிவு இருக்காது. வெடிச்சு கொந்தளிச்சு எதிர்வினை ஆற்றி அதனால மேலும் 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 துக்கத்தையும் கர்ம சக்கரத்தையும் உருவாக்குவோம். அதுக்கு தான் சூடு பேரு. தொடர்ந்த வயலன்ஸ், தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆழ்ந்து நம்புவது, அதனால் ஏற்படுகின்ற எதிர்வினை ஆற்றுகின்ற மன அமைப்பு. சொரணைனா என்னன்னா, தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்து அதனால் வர்ற ஃபியர், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட், இது எல்லாத்தையும் தன்மேலேயே காட்டிக்கொண்டு குமுறி குமுறி அழிந்து வாழ்க்கையை அழித்துக் கொள்வது. அதுக்கு பேர் தான் சொரணை. சூடும் சொரணையும் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி. உங்களை வஞ்சிக்கணும், ஏமாத்தணும், எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க சூட்டையும் சொரணையும் தூண்டி விட்டுத்தான் வஞ்சிப்பார்கள். ஜாதி ரீதியாக உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணுன்றவங்களும் இந்த சூடு சொரணை தான் தூண்டுவார்கள். மத ரீதியா உங்களை தீவிரவாதியா மாத்தணும்னு நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். அரசியல் ரீதியா உங்களை வஞ்சிக்கணும், ஏமாற்றணும் நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் தூண்டுவார்கள். நாத்திக ரீதியா உங்களை வஞ்சிக்கணும் நினைக்கிறவங்களும் அந்த சூடு சொரணையத்தான் சீண்டுவார்கள். நாத்திகம், மதம், கருத்து, சமூகம், ஜாதி, அரசியல், சினிமா, எந்த துறையிலும் உங்களை வஞ்சிக்க நினைக்கும், ஏமாற்ற நினைக்கும், யூஸ் அண்ட் த்ரோ, உபயோகப்படுத்திக் கொள்ள நினைக்கும் தலைவர்கள் உங்களுடைய சூட்டையும் சுரணையையும் தான் தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பார்கள். சூட்டையும் சுரணையையும் தவிர்த்து பரமசிவ பரம்பொருளே வாழ்க்கையின் நோக்கம் எனக் கொண்டு உலகத்திற்கு நம்மால் ஆன பங்களிப்பான செயல்களை மாத்திரம் செய்வதே வாழ்க்கை எனக் கொண்டு வாழ்க்கையை நிம்மதியா, நேர்மையா, உயிர்மையோடு நடத்துங்கள். உயிரை உயிர்ப்பித்துக் கொள்ளும் சக்தி தியாகம். அதை வாழும் வாழ்க்கை முறை பரமசிவ ஞானம், ஆதி சைவம். வயலன்ஸ ஹீரோயிசமா மாத்துறதை ஏத்துக்காதீங்க. சூடு சொரணை என்கின்ற பெயராலே சமூகம் உங்களை மற்றவர்களை அழிக்க தூண்டுவதையும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள தூண்டுவதையும் அனுமதிக்கார்கள். உங்களுக்கு நீங்களே பரமசிவனாக இருங்கள், உலகத்திற்கும் பரமசிவனாக இருங்கள், நன்மையே செய்யுங்கள்.
உங்களுக்கு நீங்களே நன்மை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள், உலகத்திற்கும் நன்மை மாத்திரம் செய்யுங்கள். பரமசாந்த ஸ்வரூபம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே பரமசிவ பரம்பொருள் நிஜமாகவே சத்தியமாகவே நம்முடைய சாதாரண தினசரி வாழ்க்கைக்கும் அவைலபிளா இருக்கிற ஒரு உயிர்ப்பு தன்மை. எங்கேயோ கைலாசத்துல உட்கார்ந்துட்டு நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கவர்னு நினைக்காதீங்க. அவர் அழைத்தவுடன் வருகின்ற சொக்கா, மீனாட்சி, நாம கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கிற உயிர்ப்பு சக்தி. என் வாழ்க்கையே இந்த சத்தியத்துக்கு சாட்சி தான். என் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியையும் எடுத்து பார்த்தா கூப்பிட்ட உடனே சொக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, சொல்லப்பா என்ன வேணும்னு பெருமான் பதில் அளிக்கிறான் என்பதற்கும் காக்கிறான் என்பதற்கும் இந்த சத்தியத்திற்கான சாட்சி தாயா என் வாழ்க்கை. மீனாட்சியும் சொக்கனும் மட்டும் நான் ஒரு தரம் கூப்பிட்டு, எத்தனையோ லட்சம் தரம் கூப்பிட்டுருக்கேன், ஒரே ஒரு தரம் கூப்பிட்டு என்னன்னு கேட்காம விட்டிருந்தா கூட இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா எத்தனை தாக்குதல்கள், எத்தனை கொலைவெறி தாக்குதல்கள், எத்தனை மத தாக்குதல்கள், எத்துணை தாக்குதல்கள், எத்துணை நிலைகளில். லாஃபேர்னு சொல்லுவாங்க, தமிழ் அதுக்கு வார்த்தையே இல்லை. சட்டத்தை உபயோகப்படுத்தி ஒருவனை அழித்து விடுவது. திராவிஷ கும்பல் இந்த லாஃபேர்ல மாஸ்டர்ஸ். சுத்தி 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 வழக்க போட்டு அவன் வழக்குக்குள்ள சுத்தி அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். கடைசியில விடுதலை ஆவான் எப்போ? அவனுக்கு 96 வயசாகும் போது. 96 வயசாகும் போது அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன யூஸ்? வாழ்க்கை முடிச்சு போச்சுல்ல. அவங்களோட எதிர்த்து சூட்டினால் வெடித்தாலும் சண்டையிட்டாலும் வாழ்க்கை நாசமாகும். இல்ல சொரணையால ஐயோ இப்படியெல்லாம் பண்றாங்களே என்னாகுமோ என்னாச்சு அப்படின்னு பவர்லெஸ்னஸ்னால பயம், துக்கம், குற்ற உணர்ச்சி இப்படி நம்மளை தொடர்ந்து தாக்குறாங்களேன்னு இந்த பவர்லெஸ்னஸ்னாலாம் உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சு போயிருந்தா அந்த சொரணை 2 விதத்திலையுமே வாழ்க்கை நாசமாயிருக்கும். பரமசிவன் பேரருளால அப்பா பெரும் புண்ணியம் பண்ண சூடு சொரணைய மட்டும் கொடுக்கா, சூடு சொரணை இல்லாத ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்தியே அப்பனே, அது போதும் அப்பா. சொக்கா, நானும் என் பரம்பரையும் உனக்கு அடிமை, நானும் என் சிஷ்ய பரம்பரையும் உனக்கு அடிமை. சூடும் சொரணையும் இல்லாம பரமசிவனே என்று இருக்கின்ற வாழ்க்கையை கொடுத்தாயே சொக்கா, அது போதும். நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் சொக்கான்னு கூப்பிட்ட குரலுக்கு, மீனாட்சின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உயிரையே மலைக்கின்ற உயிர்ப்பு அம்மையும் அப்பனும் அப்படிங்கிற அந்த சத்தியத்துக்கு சாட்சி தான் என் வாழ்க்கை. அந்த சத்தியத்துக்கு சாட்சி எத்தனையோ கதையை சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். இவர்களெல்லாம் தாக்கினார்கள்னு சொன்னா கூட திரும்ப தாக்குவானுங்களே. அனாவசியமா இந்த கர்ம சக்கரம் வளர வேண்டான்றதுக்காக தான் மொத்தமா திராவிஷம் திராவிஷம் திராவிஷம்னு அப்படியே ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு போறேன்.
திராவிஷம் அப்படிங்கிற வார்த்தை யாரையும் தனியா சொல்லல, மொத்தமா அப்படியே சொல்லிடுறது. ஏன்னா இந்த கர்ம சக்கரம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்க வேண்டாம். அழைத்த குரலுக்கு சொக்கனும் மீனாட்சியும் வருகிறார்கள். அந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி, நாங்க உயிரோட இருக்கிறது அப்படின்ற கதையும் நான் சொல்லி ஆகணும். ஆனா யார் அடிச்சாங்க, யார் தாக்குனாங்கன்ற டீடைல்ஸையும் சொல்லப்படாது. அதுதான் என் வாழ்க்கையோட விந்தையான சூழல். சத்தியத்தையும் சொல்லி ஆகணும், அதுல இருக்கிற டீடைல்ஸையும் மறைச்சாகணும். ஒரு கதையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. புரியறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. திருவிளையாடல ஒரு அழகான ஒரு கதை உண்டு. திருவிளையாடல் சினிமா கூட வந்தது இல்லையா? ஒரு சிவாஜி நடிச்சிருப்பாங்க. நாகேஷ்னு ஒரு அந்த காலத்து காமெடி நடிகர், லெஜெண்ட். அவங்கெல்லாம் லெஜெண்ட். ஒரு நாகேஷ், சிவாஜி அவங்கெல்லாம் வரலாறுகள், வாழ்ந்த வரலாறுகள். தருமி அப்படிங்கிற ஒரு சிவாச்சாரியார் இளைஞனுக்கு பொற்கிழி கொடுத்த அந்த திருவிளையாடல், அது ஒரு அருமையான திருவிளையாடல். தருமியா என்ன நினைச்சுக்கோங்க, சொக்கநாதர், நிஜமான சொக்கநாதரையே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஊரெல்லாம் தண்டோரா போட்டாங்க. 293க்கு ஆள் தேடுறாங்க, ஆள் தேடுறாங்க, ஆள் தேடுறாங்கன்னு. உடனே நான் சொக்கா சொக்கா, ஒன்னா ரெண்டா, ஒன்னா ரெண்டா, ஐயோ ஐயோ ஐயோ, 293, எவ்வளவு பெரிய சந்நியாச சம்பிரதாயம், எவ்வளவு பெரிய பீடம். ஒரு சன்னிதானமா, 2 சன்னிதானமா, ஒரு சன்னிதானம் 50 வருஷம் வாழ்ந்திருந்தா கூட 293ன்னா, ஐயோ எத்தனாயிரம் வருஷம் பரம்பரையாச்சே, பீடமாச்சே பல. ஐயோ நமக்கு இல்ல, நமக்கு இல்ல, நமக்கு இல்ல, நமக்கு வராது, கொடுப்பான். ஏற்கனவே எதையோ கண்டபடி வீடியோவை போட்டு, ஆடியோவை போட்டு, போட்டிருக்கிற காவிக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சாமியாரே இல்லைங்கிறானுங்க. நம்மளை யாரு ஒத்துப்பான், நம்மளை யாரு ஒத்துப்பான்? நமக்கு இல்ல இல்ல இல்ல. ஐயோ, 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 293. ஐயோ நமக்கில்ல, நமக்கில்ல. சொக்கா, மீனாட்சி திடீர்னு வந்துட்டாரு. அழைத்தது தானோ? ஐயோ 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 ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா, என்ன அழகா இருக்கியே, கண்ணப்பாரு, மூக்கப்பாரு, முடியப்பாரு, ஜடையப்பாரு, பொன்னார் மேனியப்பாரு, ருத்ராட்சத்தை பாரு, குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிரு குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும். ஐயா, உண்மையிலேயே வந்துட்டியா, நீதானா? கண் ஆடி முன்று நின்று கவியாடி கொண்டிருப்பதை விட்டு உள்நாடி அழைத்த காரணம் சொல். ஐயா, 293 293 ஆள் தேடுறாங்களாம். ஆகட்டும், செய்கின்றோம். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரியல. திடீர்னு ஃபோன் கால் வந்தது. சன்னிதானம் விடுதிக்கு வரணும், நல்லா வரட்டும், பூரண கும்பத்தோட நின்று வரவேற்கலாம், எல்லாம் நல்லபடியா ஆகணும். மீனாட்சி அருளால, சொக்கநாதர் அருளால, காலபைரவன் பாதுகாப்புனால, ஞானசம்பந்தர் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது.
பட்டாபிஷேகமும் முடிஞ்சிருச்சு. சன்னிதானம் தெளிவா வீடியோல சொல்லியிருக்காங்க. பொது மேடையில அம்மையப்பனும் சொக்கநாதரும் மீனாட்சியும் நேரடியாக உத்தரவிட்டுத்தான் நித்யானந்தரை சன்னிதானமாக நியமிக்கிறேன். எல்லா விதமான சகல விதமான ஆச்சாரிய அபிஷேகத்திலிருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார்கள், செய்தும் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் தெளிவா பண்ணார்கள். என்னென்ன செய்யணுமோ. 292வது குருமகா சன்னிதானம் முறையாக ஆச்சாரியபிஷேகம் செய்து வைத்தார்கள். மதுரை ஆதீனத்திற்குள் செய்து வைத்தார்கள் என்பதற்கு திருப்புரம்பியம் சாட்சிநாதன் சாட்சி. என் உயிரால் தாங்குகின்ற சுந்தரேசன் அதிகாரமுடையவர், ஆதீனத்தின் மூலவர், பரார்த்த பூஜாமூர்த்தி அதிகாரமுடையவரும் திருப்புரம்பியம் சாட்சிநாதனும் சாட்சி. 18ஆம் படி கருப்பன் சாட்சி. முறையா எல்லாம் செய்து வைக்கப்பட்டது. காலம் வேண்டுமானால் வேறு வேறு காலகட்டமா இருக்கலாம். அதாவது ஒரு தீட்சை ஒரு முறை, அடுத்தது அந்த மாதிரி மாறி ஏன்னா எல்லாம் செய்து வைக்கப்பட்டாக வேண்டும் எல்லாம். ஆனால் எல்லாம் முறையாக செய்து வைக்கப்பட்டது. திடீர்னு அதான் நான் சொன்னேன் இல்லையா, திராவிசம், யாரோ ஒருத்தர் கேச போட்டு விட்டாங்க. நாம பெருமான் கொடுத்த இந்த ஓலை இருக்கு இல்லையா 293, அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல கொடுத்தோம். கொண்டு வந்து கொடுத்திருக்கும் அபிடவிட்டில் குறை உள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். சொற்குற்றமா பொருட்குற்றமா? பெருமான் பிச்சை போடும் பொழுது வாங்குகிறவன் தகுதியை பார்த்து பிச்சை போடுவதில்லை, அளிக்கின்றவன் தகுதியை பார்த்து பிச்சை போடுகின்றான். சரி, வழக்கும் நடந்தது. கடைசியில சொல்லிவிட்டார்கள், ஆதீனத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, கோயில்களுக்குள்ளேயும் நுழையக்கூடாது. நான் விடுதியில ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். வந்து எனக்கு சொல்றார்கள், சாமி இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டார்கள் அப்படின்னு. நம்ம உயிரால வேதாந்தம், ஆன்ம அனுபூதி, நிர்குண நிராகார நிர்விகல்ப நிராலம்ப பரபிரம்மஸ்வரூப பரமசிவ பரம்பொருள் அதெல்லாம் உயிரால அனுபவிக்கிறது. ஆனா உடம்பால இந்த கோயிலுக்குள்ள போய் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டே வாழ்ந்து பழகன ஜென்மமாச்சே, கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல, ரொம்ப நேரம் கோயில்ல ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு சின்ன துண்டு சீட்டு வச்சிருப்பேன். விநாயகருக்கு 3 சுத்து, நவக்கிரகத்துக்கு 9 சுத்து, அம்பாளுக்கு 5 சுத்து அப்படின்னு ஒரு துண்டு சீட்டு மாதிரி வச்சுட்டு அந்த சீட்டை பார்த்து பார்த்து ஒரு கோவில்லையும் சுத்தி சுத்தி கும்பிட்டு வருவேன். விழுந்து விழுந்து எந்திரிச்சு விளையாட்டு போனா அந்த கொட்டிக்கிட்டு அந்த காதை பிடிச்சி தோப்பு கரணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 11 தரம் உட்கார்ந்து எந்திரிச்சு 3 தரம் சுத்தி வந்து அதுக்கப்புறம் அந்த துண்டு சீட்டு எடுத்து திரும்ப பார்ப்பேன். அடுத்த சாமி யாரு? முருகர். முருகர்னு போட்டு நம்பர் போட்டு வச்சிருப்பேன். 6 தரம் சுத்தணும். அது எங்க பெரியவங்க, என் குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படியே நம்பர் போட்டு வச்சு துண்டு சீட்டு மாதிரி வச்சுட்டு இடுப்புல சொல்லி அந்த சீட்டை எடுத்து பார்த்து பார்த்து சுத்திட்டு வருவேன். ஏன்னா கோயிலை சுத்தியே வாழ்ந்து வளர்ந்த ஜென்மமாச்சேடா நானு, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே உறவு அண்ணாமலையார் கோயிலும் மீனாட்சி அம்மன் கோயிலும் தான். இந்த 2 கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சரி. அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல, மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான எந்த கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதிட்டார்கள். சரி, என்ன பண்ணலாம்? நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியும்,
ஓலை கொடுத்தது சொக்கநாதன், அது சத்தியம். கொடுத்தவன் தகுதியை பார்த்து அவன் கொடுத்தது சத்தியம் என்று நிரூபிக்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீருவேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். திரும்பவும் என்ன பண்ண, சொக்கா உடனே வந்தாரு. என்ன பரிசு கிடைத்ததா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே, அப்பா கொடுத்த அபிடவிட்ல குற்றம்னு சொல்லிவிட்டாங்க, பாட்டுல தான் சொன்னாங்க, அபிடவிட்டையாவது குற்றம் இல்லாம கொடுத்தாமல்ல. சரி, என்ன பண்றது? நான் ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். அப்பவே நினைச்சேன், ஏய் அப்பா, கொடுத்ததப்பா, ஆக்சிடென்டாலாம் அவ்வளவு பெரிய பீடத்துல ஒருத்தர் பீடத்துல உட்கார்ந்துட முடியாதப்பா. மதுரை சொக்கநாதனும் மீனாட்சியும் உயிரோடு இருந்து இன்றும் ஆட்சி செய்யும் தலம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து இன்னமும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உயிரோடு இருக்கின்ற சக்தி ஸ்தலம். ஆக்சிடென்டாலாம் அந்த பீடத்துல யாரும் உட்கார்ந்துட முடியாது. அவன் அருளன்றி அது சத்தியம் அல்ல. அவன் கொடுத்திருக்கான். அதை மீறி யாரோ மறுக்கிறாங்கன்னா அவன் தான் தீர்வுன்னு எடுத்துட்டு போனேன். போகும்போதே எனக்கு தெரியும், இதை விட பெருசா நல்லதா ஏதோ கொடுக்க போறான் அப்படின்னு. போய் சொன்னேன், சொக்கா மீனாட்சி கோயிலுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆதீனத்துக்குள்ளேயும் போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. மீனாட்சி மீனாட்சின்னு, என்னாச்சு தம்பின்னாங்க. ஆதீனத்துக்குள்ள போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்றும் கவலைப்படாது தம்பி, ஆதீனம் பண்ணி கொடுத்துட்றேன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. சொக்கா என்னப்பா, நீ கொடுத்த அருளாட்சி மறுத்தார்களே, கவலைப்படாத, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாம் தாண்டி அருளாட்சியும் அரசாட்சியும் பொருளாட்சியும் எல்லா ஆட்சிமையும் தங்கிய, எல்லா ஆட்சிமையும் பொருந்திய கைலாசத்து ஆட்சிமையே தந்தோம்னு கொடுத்தார். அவர் கொடுப்பிச்சத்தான் இந்த கைலாசம். உண்மைதான். இந்த கைலாசம் பற்றி நான் சொல்லும் பொழுது ராவிஷ கும்பல் தீய சக்திக்கு வயிறெறியுது தான், அவங்க சூடு சொரணையெல்லாம் பொங்குது தான். எனக்கே கூட கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. கைலாசம் அதிபர் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு, கூச்சமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்றது, சத்தியம் இதுதானே. சுந்தரேசன் சொக்கநாதனும் மீனாட்சியும் கொடுத்த சிம்மாசனமடா. பரமசிவன் ஞானத்தாலே திமிர்ந்த ஞானம். இது கர்வம் அல்ல, செருக்கும் அல்ல. பரமசிவன் பராசக்தி சொக்கநாதன் மீனாட்சியின் மேல் இருக்கும் அன்பு, பக்தி, சரணாகதி, அவர்கள் அருளிய பரமசிவ ஞானத்தினால் வந்த தெளிவும் தைரியமும். முதல்ல ஓலை கொடுத்தப்ப எப்படி நேரா வந்து நக்கீரனோட வாது பண்ணி அரசன்ட்டு இருந்து 1000 பொற்காசு வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரி திரும்ப பண்ணுவார்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ அவர் பிளான் வேறையா இருக்கும். என்ன மாதிரி பிளான் பண்றாரோ நாம அப்படியே போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்ப அவர் பிளான் இதுதான். ஆனா அங்க வேண்டாம் தம்பி, வேற இடத்துல பண்ணி கொடுத்துட்றேன்னு பண்ணி கொடுத்துருக்காருன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கும் இந்துக்களுக்கு அபாயமணி. விழித்துக் கொள்ளுங்கள். அங்கேயே ஒருவேளை என்னை பெருமான் இருக்க வைத்திருந்திருந்தால்
அந்த இடத்திலேயே அமைதியோடு அவருடைய திருப்பணியை நிகழ்த்திவிட முடியும் என்று அவர் நினைத்திருப்பார் என்று அர்த்தம். அங்கிருந்து என்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் என்றால், தமிழக இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இந்த அபாய ஒலி, அபாய மணி, அபாய செய்தி எனக்கல்ல, உங்களுக்கு. காலம் நான் சொல்வதை உங்களுக்கு புரிய வைக்கும். காலம் புரிய வைக்கும். பரமசிவ பரம்பொருள் சொக்கனும் மீனாட்சியும் என்னை காப்பாற்றி விட்டார்கள். இந்த குட்டி பூனைய, தாய் பூனை பாதுகாப்பான இடம் பார்த்து சரியான இடத்துல பாதுகாப்பா வச்சுக்குமா. என்ன அழகா எடுத்துட்டு வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டாங்க. ஆனா என்ன அங்க வைக்கல அப்படின்னா அந்த இடம் சேஃப் இல்லைன்னு அவங்க கூட ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. திராவிஷம் ஆக்டோபஸ் மாதிரி தமிழகத்தையே கவ்வி விட்டதுன்றதுதான் வலிக்கின்ற உண்மை. ஒரு நாடுன்னா பல ஆர்கன்ஸ் இருக்கு. மீடியா, போலீஸ், அபிஷியல்ஸ், லெஜிஸ்லேச்சர், பல்வேறு பில்லருங்க, தூண்கள் இருக்கு. நாட்டை தாங்குகிற தூண்கள். இது எல்லாத்துக்குள்ளேயும் திராவிஷம் ஆக்டோபஸ் மாதிரி ஊடுருவிருச்சு. எத்தனை தரம் திரும்ப திரும்ப அவரே எத்தனை பேரை எரிச்சிட்டு இருக்க முடியும்? காத்தான், காக்கிறான், காப்பான். அது மட்டுமல்ல, கெட்டதெல்லாம் நன்மையெல்லாம் கொடுத்து அழைத்த குரலுக்கெல்லாம் ஓடி வந்து காக்கவும் செய்கின்றான், கேட்டதெல்லாம் கொடுக்கின்றான். சொக்கனும் மீனாட்சியும் என்பதற்கு சாட்சி என் வாழ்க்கை. சொக்கனின் கருணைக்கும் மீனாட்சியின் அருளுக்கும் காலபைரவன் பாதுகாப்பிற்கும் சாட்சி என் வாழ்க்கை. ஒவ்வொரு கதையையும் சொல்ல சொல்ல சொக்கன் பேரருள், இறையனார் பேரருள், மீனாட்சியின் பேரருள், மீனாட்சி சொக்கனின் பேரருளுக்கு சாட்சி என் வாழ்க்கை. கடைசியில பெருமான் கொடுத்ததை யாராலும் கெடுக்க முடியாது, பெருமான் அளித்ததை யாராலும் எடுக்க முடியாது. எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அவர் வேற நல்லதா பெருசா கொடுத்துருவார். அதுதான் இந்த கைலாசம். அதனால அவர் காலடியை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துருவோம், அவ்வளவுதான். அதனாலதான் எம்பளத்திலேயே என்ன பண்ணிட்டேன், அவர் காலடியிலே உட்கார்ந்துருப்போமப்பா, அங்க இங்க அசையப்படாது, அவர் காலடியிலே உட்காந்துப்போம். அப்படின்னா காலடியிலே உட்காந்துட்ட மாதிரி எம்பளம் போட்டு வச்சுட்டேன் கைலாசத்துக்கு. பரமசிவனும் பராசக்தியும் உட்கார்ந்துருக்கு, அவங்க காலடியிலே உட்கார்ந்துருக்க மாதிரி எம்பளம் போட்டு வச்சுட்டேன். என்னைக்காவது தமிழ்நாட்டு இந்துக்கள் விழிச்சிப்பீங்க. இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற திங்க் டேங்கா இருக்கிற யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ முடியாது. அதுதான் உண்மை. கசப்பான, உயிரையே கலங்க வைக்கின்ற ஆனா உண்மை அதுதான். தமிழ்நாட்டை இந்துக்கள் இழந்து விட்டார்கள், அதுதான் உண்மை. என் வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நான் சொன்னா நீங்கள்லாம் முழிச்சிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இன்னைக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள்.
இந்த தஞ்சாவூர் கோவில்ல தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது. அவங்க உண்மையா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆகமப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டெக்னிக்கலா இந்த விஷத்திலே சர்க்கரை தடவி கொடுக்கக்கூடிய தீய சக்தி கும்பல், திராவிஷ கும்பல், அதுக்கு இந்த தமிழ்ன்ற சர்க்கரைய முலாம் பூசி கொடுக்கிறது. சரி, இப்போ ஒருவேளை தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா, அந்த தமிழ் கும்பாபிஷேகம்னு போராட்டம் பண்ண எல்லாரும் அப்படியே திருநீர் பூசி ருத்ராட்சம் தாங்கி வந்து தேவாரம் திருவாசகத்தையும் பாடி, ஐயனே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்கா என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடி பரவி பிரகதீஸ்வரரை வலம் வந்து சிவபக்தர்களா வாழ்ந்துட போறாங்களா? யாரை ஏமாற்றுகிற வேலை இதெல்லாம்? ஆகமப்படி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய தேவை. இருக்க பாரம்பரியத்திலாம் செதச்சிடணும், அதுதான் அவங்களுடைய தேவை. அதுக்காக தான் எல்லா ஆர்ப்பாட்டமும். அது தமிழை யூஸ் பண்றது. அடுத்து என்ன? அவங்க அந்த ஆகமப்படி நடந்தே ஆகணும்னு பலமா நின்ன சன்னிதானங்களை எல்லாம் அட்டாக் பண்றது. நம்ம தருமபுரம் சன்னிதானம் அவருடைய சொந்த, அவர்களுடைய பிரதான சிஷ்ய மடமான திருப்பனந்தாள் மடத்திலிருந்து அவர்களுடைய கோவிலுக்கு பல்லக்கில் போக முடியல. என்ன நடக்குது? பல்லக்கும் தீவட்டியும் சன்னிதானங்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் மரபு. எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில சிவாச்சாரியார்கள் அவங்க குருநமச்சிவாயர், குகைநமச்சிவாயர் மடம் ஒன்று இருக்கு. ஊர் மேல, மலை மேல. ஊர் மலையடிவாரம். ஊருக்கு மேல மலையில ஒரு பாதி தூரத்துல குகைநமச்சிவாயர்னு அவருடைய சமாதி இருக்கு, ஜீவ சமாதி. அவங்க குகைநமச்சிவாயர், குருநமச்சிவாயர் பரம்பரை மடம் இருக்கு. அந்த சன்னிதானங்கள் எல்லாம் பல்லக்குல அண்ணாமலையார் முன்னாடி போக, பின்னாடி பல்லக்கிலேயே, பின்னாடி ஊர்வலத்திலேயே வருவார்கள். சிவாச்சாரியார்களுக்கு பல்லக்கு இருந்திருக்கு. இவங்க இந்த குகைநமச்சிவாயர் மடத்துக்கு பல்லக்கு இருந்திருக்கு. நம்ம 292 மதுரை சன்னிதானம் பட்டாபிஷேகத்தப்போ பல்லக்குல போயிருக்காங்க, பட்டண பிரவேசம் பண்ணியிருக்காங்க. தருமபுரம் சன்னிதானம் பல்லக்கு பட்டின பிரவேசம் செல்லவில்லை என்பதை கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த வருத்தம் அடைந்தேன். மேன்மைகள் சைவநீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். சன்னிதானங்களும் சிவாச்சாரியார்களும் அவர்களுக்கு உரிய மரியாதை எல்லாவற்றோடும் நடத்தப்பட வேண்டும். சன்னிதானங்கள் பல்லக்கிலே செல்ல முடியவில்லைங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். சபரிமலைக்கு பிரச்சனை வரும்போது மற்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அது சபரிமலை போற பக்தர்கள் பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன விடுப்பா. சங்கர மடத்துக்கு பிரச்சனை வரும்போது அது பிராமணர்கள் பார்த்துக்கிட்டும், பிராமண மடம் நமக்கென்ன விடுப்பா. ஆதீனங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது ஆதிசைவர்கள், முதலியார்கள், சைவ வேளாளர்கள் பார்த்துக்கிட்டும் நமக்கென்ன விடுப்பா அப்படின்னு நாம சிதைந்து போய் கிடக்கின்ற, சிதறி போய் கிடக்கின்ற சமூகமாக இருக்கின்ற வரை இந்துக்களே தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களுக்காக சிந்திக்கின்ற யாரும் தமிழ்நாட்டில் வாழ முடியாது என்பதுதான் இன்றைய உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பொய் கேஸ்ன்னு நிரூபிச்சுட்டு நான் நிரபராதின்னு வெளியில வருவேன் அவங்களுக்கும் தெரியும். ஆனா அதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமில்ல. என்னுடைய ஆக்டிவ் பீரியட் ஆஃப் த லைஃப் யூத் தானே. அந்த யூத்ல நான் ஆக்டிவா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய விருப்பம். இந்த திராவிஷ ஊடகங்களுக்கும் கும்பலுக்கும்
என்னவோ அவங்க நான் ஒழுக்கம் இல்லாதவன் மாதிரியும் என் மேல தாக்குதல் நடத்துறது மூலமா ஹிந்து மதத்தை தூய்மை பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்க, லூசுத்தனம். அவங்களுக்கு ஒன்றும் நான் நைட்ல என்ன பண்றேன் கவலையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் பகல்ல எப்ப பார்த்தாலும் இந்து மதத்துக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன்றதான் அவங்களுக்கு பிரச்சனையே. நான் பகல்ல என்ன பண்றேன் அப்படிங்கறதாங்க அவங்களுக்கு பிரச்சனை. நைட்ல நான் என்ன பண்றேனோ அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க ஒன்றும் என்ன அட்டாக் பண்றது மூலமா இந்து மதத்தை தூய்மைப்படுத்துகின்ற பெரும் சமூக சேவையெல்லாம் செய்யல. நான் ஓவரா ஆக்டிவா இந்து மதத்துக்கு ஒர்க் பண்றேன். ஹிந்து சென்ட்ரிக்கான ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை, திராவிஷ ஈகோ சிஸ்டத்துக்கு காம்படிஷனா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹிந்து ஈகோ சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டத்தை கடும் உழைப்பினால பில்டு பண்ணிக்கிட்டே வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இந்துக்கள் நான் செய்யற வேலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்து விரோதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்துக்கள் என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்து விரோதிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை, நடந்த உண்மை. இதுதான் நேர்மையான ஸ்ட்ரெயிட்டான உண்மை. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒன்று மட்டும் நல்லா இப்போ நான் சொல்லலாம், வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பப்ளிக்ல பொதுவெளியில் இருக்க போகுது, காலத்துக்கும் இருக்க போகுது. இன்று தமிழக இந்துக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களையும் உங்கள் கலாச்சாரத்தையும் ஆதீனங்களையும் மடங்களையும் சிவாச்சாரியார்களையும் இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. அடுத்த 4-5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. ரொம்ப அடுத்த தலைமுறை இந்துக்களுக்குத்தான் வாழ்க்கைக்கு சிக்கல் வரும்னு முட்டாள்தனமா கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அடுத்த டிகேட், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் மிச்சம் இருக்கின்ற, எச்சம் இருக்கின்ற, சொச்சம் இருக்கின்ற கலாச்சார அடையாளங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடந்த காலத்தினுடைய, நம் முன்னோர்களுடைய சாதனை பெருமை, அந்த சாதனை பெருமை வாழ்க்கை முறைக்கு அவங்களுக்கு காரணமாயிருந்த உந்து சக்தி இந்து மதம். அந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற, அமைத்துக் கொள்ளுகின்ற தெளிவும் துணிவும் தைரியமும் உங்களுக்கு வரும். கடந்த காலத்தின் சத்தியத்தையும் சாத்தியத்தையும் சக்திகளை பற்றிய அறிவையும் இழந்த சமூகம், வேரை இழந்த மரம். விழித்துக் கொள்ளுங்கள். உங்க கடந்த காலத்தில் இந்து மதம் சக்தியாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தஞ்சாவூர் கோவில் கட்டிடக்கலைக்கு மட்டும் எடுத்துக்காட்டு அல்ல, இந்து மதம் நம் உயிருக்குள் பாய்ச்சக்கூடிய சக்தியின் சாத்தியத்தின் எடுத்துக்காட்டு. தஞ்சாவூர் கோயிலை கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய பிரெயின் வேணுங்கய்யா. சிந்தித்து பார்ப்பதற்கு, அந்த சிந்தித்து பார்ப்பதற்கான செம்மையான அறிவு ஞானம் பரமசிவன் ஞானத்தால் ராஜராஜனுக்கும் அவனுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்காவது அது இருந்திருந்தா தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி கூட பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு லூசுத்தனமா
தமிழ் கலாச்சாரத்தையும் இந்து மதத்தையும் பிரித்து சிதைக்கின்ற வேலையை பொறுமையா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கென்னன்னு உங்கள் ஆணிவேர் அறுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் சமுதாயமே விழித்துக்கொள், இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தின் பெருமை மட்டுமல்ல, அந்த பெருமைக்கான காரணத்தை சத்தியம், கடந்த காலத்தினுடைய சத்தியம், சாத்தியம், அந்த சாத்தியத்திற்கு அவர்களுக்கு சக்தியாக இருந்தது எது? இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற தைரியமும் தெளிவும் துணிவும் அறிவும் இந்துக்களே உங்களுக்கு வரும். என்ன நீங்க கோமாளியாவோ ஏமாளியாவோ என்னவா வேணா ட்ரீட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. பரமசிவன் என்னை காப்பாத்திட்டான், காலபைரவர் என்னை காப்பாத்திட்டாரு, நான் சேஃபா இருக்கேன். இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஊதர சங்க ஊதிக்கிட்டே இருப்பேன். யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேட்டுக்கோங்க, விழிக்கிறவங்களாம் விழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரே ஒரு சத்சங்க, இந்த ஒரு வீடியோவுக்காக எவ்வளவு என்னை தாக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ சூடோ சொரணையோ இல்லை. நோ சூடு நோ சொரணை, ஒன்லி பரமசிவா. பரமசிவன் அருளால தான், காலபைரவர் பாதுகாப்பினால தான் இத்தனை முறை கொலை முயற்சி செய்தும் கொல்லப்படாமல் இன்னும் உயிரோடு இருக்கேன். என் வாழ்க்கை அவங்களுக்கு தான். அந்த நன்றி கடனுக்காக பரமசிவன் ஞானமும் இந்து சமூகமும் உயிரோட இருக்கணுன்றதுக்காக வாழ்வாங்கு வாழ வேண்டும், மேன்மைகுள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்க வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு மேல எங்கிட்ட இருந்து என்னையா புடுங்க முடியும்? எல்லாத்தையும் தான் நானே விட்டுட்டேன். மிஞ்சி போனா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்சு அனுபவிக்கிறது அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும் மீனாட்சி கோயிலுக்கு போறதும் தான். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும், விழுந்து கும்பிடுவேன், தரையில உருண்டு உருண்டு கும்பிடுவேன், சுத்தி சுத்தி வந்து கும்பிடுவேன், கண்ணெல்லாம் நிறக்க மனசெல்லாம் நிறக்க உயிரெல்லாம் நிறக்க மீனாட்சி மீனாட்சி சொக்கநாதா சொக்கநாதா அண்ணாமலையானேன்னு கூப்பிடுவேன், சுத்தி கும்பிடுவேன். அது ஒன்னத்தான் நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்க முடியும். அதையும் நானே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல வர முடியாது. இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லை இதுக்கு மேல இழக்கிறதுக்கு. உலகத்துக்கு சொல்ல வேண்டியது பரமசிவன் அருளால சொல்லிக்கிட்டே இருந்துருவேன் உயிரோட இருக்கிற வரைக்கும், அவ்வளவுதான். ஆனால் என் கடமை தவற மாட்டேன். இந்த சத்தியங்களை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது என் கடமை. சொக்கனுக்கும் மீனாட்சிக்கும் உயிர் நேர்மையோடு வாழ்ந்து இந்த சத்தியத்தை, பரமசிவன் ஞானத்தை, அதை உயிரோடு வைக்க வேண்டிய தேவையை, இந்து மதம் உயிரோடு இருக்க வேண்டிய தேவையை, சைவமும் சிவாச்சாரியார்களும் மடங்களும் ஆதீனங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டிய தேவையை, இவைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றப்பட வேண்டிய தேவையை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு மூலையில் இருந்து என் குரல் கொண்டே இருக்கும். நான் சாமியாரு, எனக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? சொக்கனையும் மீனாட்சியையும் அண்ணாமலையானையும் கண்குளிர சுத்தி சுத்தி பார்க்கறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒரே சுகம்.
அதுவும் போச்சு. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? அவங்க புகழையும் இந்த சத்தியத்தையும் எவ்வளவு நாள் உலகத்துக்கு சொல்லணுமோ சொல்லிடுவேன், அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு சிவஞான பூத பரம்பரையை உருவாக்கி வைத்தே தீருவேன். பூத பரம்பரை பொலிய என் ஞான சம்பந்தன் புனிதவாய் மலர்ந்தழுதான். அந்த பூத பரம்பரையை பொலிய வைத்தே தீருவேன். வேதநெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதான் என் ஞான சம்பந்தன், என் குருநாதன். எதற்காக அவன் புனிதவாய் மலர்ந்து அழுதானோ அதை நிறைவேற்ற என் வாழ்க்கையை தியாகம் செய்தே தீருவேன். அவன் கொடுத்த அரியாசனம். அதனால அவன் போட்ட பிச்சைக்கு உயிர் நேர்மையோடு வாழ்ந்து விடுவேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நோ சூடு நோ சொரணை அப்படிங்கிறத பற்றி நான் பேசின சத் சங்கம், அதை பார்த்துவிட்டு சில அன்பர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. முக்கியமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள்னு நான் சொன்னதை பற்றி கமெண்ட் போட்டிருக்காங்க. அது எப்படி சாமி சொல்லலாம்? அந்த மாதிரி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் உங்களை விழிப்படைய செய்வது. முழுவதுமாக இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டீர்கள் நான் சொல்லல. கட்டாயமா இன்னும் சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் நமக்கு தெரிகிறார்கள். அதாவது அந்த வானத்துல ஒரு ஒளி வழிகாட்டுற ஒளியா, நம்பிக்கை நட்சத்திரமா, என்ன இருளில் கடலில் படகில் திசை தடுமாறி போனவர்களுக்கு இந்த கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, இந்த லைட் ஹவுஸோட ஒளியோ இல்ல ஒரு நட்சத்திரம், அவர்களுக்கு தெரிந்த டைரக்ஷன் காட்டுற ஒரு நட்சத்திரத்தோட ஒளியோ பார்த்தா எவ்வளவு பெரிய உதவியா இருந்து அந்த படகு பாதுகாப்பா கரை சேருமோ, அது மாதிரி சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அடிப்படையா நமக்கு தேவை நேர்மையான ஊடகங்கள். நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவாங்க. அரசியல்லையோ ஆன்மீகத்திலேயோ சினிமாலேயோ சமூக இயக்கங்கள்லையோ ஜாதி தலைவர்களோ அல்லது சமுதாய இயக்கங்களோ ஆன்மீக இயக்கங்களோ எல்லா துறையிலையுமே நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவார்கள். நேர்மையான தலைவர்கள் மக்களுக்கு நேர்மையான சேவைகளை செய்வார்கள். தலைவர்களுக்கும் நேர்மையான ஊடகத்தின் பலம் இருந்தால் மட்டும்தான் அவங்க உண்மையான நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியும். அடிப்படையா முதல் தேவை, எந்த இடத்திலிருந்து மாற்றம் தொடங்கணும்னா நேர்மையான ஊடகங்கள். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டில் மதன் ரவிச்சந்திரன், திரு மதன் ரவிச்சந்திரன். ஐ திங்க் வின் டிவியில் எடிட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய நிறைய இன்டர்வியூஸை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன்.
திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நான் பார்க்கிறேன், கலங்கரை விளக்கமாக பார்க்கிறேன். ஒருவேளை பரமசிவன் அருளால, அண்ணாமலையான் அருளால அவர் வளர்ந்து அவர் ஒரு மூமெண்டா, மாஸ் மூமெண்டா, இந்த ஊடகத்தில் நேர்மை, அவருக்கு இருக்கிற நேர்மை, அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது நேர்மை மட்டுமல்ல, இன்டெகிரிட்டி மட்டும் அல்ல, அந்த இன்டெகிரிட்டியை மறக்காத அந்த நேர்மையான லாஜிக். அவர் யார் யாரை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அந்த லாஜிக்கை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருவேளை அந்த தலைவர்களை பற்றி நான் சொன்னேன்னா நீங்க என்னுடைய பயாஸ்னால நான் அவர் திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை புகழறணும்னு நீங்க நினைப்பீங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு நான் சொல்றேன், எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. திரு மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய நேர்மை சாதாரண நேர்மை மட்டும் இல்ல, அவருடைய லாஜிக்கல் ஸ்ட்ரென்த் வெறும் இந்த ஆர்டினரி பைனரி லாஜிக் தாண்டி மொத்த லார்ஜர் குட்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு பரந்துபட்ட பலருக்கு நன்மை, பலருக்கு நேர்மை, அது மட்டும் இல்லாம எதிர்காலத்திற்கு நன்மை, லாங் ஃபியூச்சருக்கு நேர்மை. மொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தொடர்ந்து மக்களை எஜிடேஷன்ல வச்சிருந்து குட்டைய குழப்பி, அந்த குழம்பன குட்டையில மீன் பிடிக்கிற அந்த டெண்டன்சி, அதாவது மக்கள் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போட்டா போதும். ஆக்சுவலா பணமா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து அதோட கட்டை விரலை மட்டும் வச்சு அழுத்தி, கட்டை விரல் கை நாட்டுக்கு மட்டும்தானா, சரி, அதை ஓட்டு போட வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டா போதுமானது. அந்த மாதிரி தான் கொடூரமாக மக்கள் வெறும் ஒரு ஓட்டு மெஷினா மட்டும்தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்லை. நல்ல குடி, அளவுக்கு மீறின ஆபாசம், வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து மனிதனை அழித்து படுக்கையை விட்டே அசைய விடாத அளவுக்கு ஆபாசம் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவன் மேல திணிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவலி இன்ஸ்டிகேட்டிங் அண்ட் வயலேட்டிங் என்டர்டெயின்மெண்ட் மூலமா அப்படியே மனுஷனை டயர்டாக்கி அவன் வாழ்க்கையே அழிச்சிடுற இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உடைய ஊடகங்கள் மத்தியில மக்களுடைய நன்மை, அவர்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், இதை பற்றி சிந்தித்து இது சார்ந்த ஸ்ட்ராட்டஜி, இது சார்ந்த இந்த விஷனோட கேள்வி கேட்கிற, உண்மைகளை வெளியில எடுத்துட்டு வர்ற திரு மதன் ரவிச்சந்திரனோட இன்டர்வியூஸ், அவருடைய கேள்விகள், அது மட்டும் இல்லாம அவருடைய போக்கு, எப்படி அந்த ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி அவர் வைக்கிற போக்கு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. உண்மையிலே நான் சொல்லுவேன், மதன் ரவிச்சந்திரன் முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க அடுத்து என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா உங்க லாஜிக்கை எப்படி லாக் பண்ணணும்,
நித்யானந்தம். பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். பரமசிவோகம். ஓம் நித்யானந்த 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 பரமசிவோகம். ஓம் நித்யானந்த
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द. Your fears, incompletions, insecurities, nothing is needed for you to exist. Paramashiva alone is enough for you to live absolutely, blissfully, celebrating, fulfilled, complete, intensely. Paramashivoham. Om Nithyananda 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 Paramashivoham. Om Nithyananda
Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Let our biology become one with Paramashiva's biology. Let macrocosm we carry become one with microcosm. Let the microcosm we carry become one with macrocosm of Paramashiva. Let our organism become one with Paramashiva's organism. Let Paramashiva's organism become one with our organism. Let oneness become living strategy, living experience of all of us. Amda Mahavagya. Do it intensely. Om Nithyananda Paramashivoham. 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 Nithyanandam. We welcome all the Paramashivoham program participants to today's Nithyananda Yoga session, where we are going to perform the Dvidya Vinyasa Krama 308 asana sequence as revealed by the Supreme Pontiff of Hinduism. Let us all get ready.
settle down on our yoga mats and let us start the session. Everyone, please sit with your head, neck, and spine in a straight line, the hands in Anjali Mudra in front of your heart center. Close your eyes, take a deep breath, visualize Swamiji in your inner space as we chant the Satguru Vandanam. Nithyanandam Bharavasukadam Kevalam Jnanamurtim Dvandvatitam Gaganasatrasham Tattvamasyadilaksham Ekam Nityam Vivalavachalam Sarvadi Sakshibhutam Bhavatitam Trigunarahitam Sadgurum Tam Namami. Next, we will chant the Shiva Mula mantra, Om Ham Haum Shivaya Namaha, 11 times. All participants, please chant the Shiva Mula mantra internally. Om Ham Haum Shivaya Namaha. 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 Next, we will be performing the Tattvachavanam, the ritualistic cleansing. Now, keep your right hand in the Gokarana Mudra in the shape of a cow's ear. Then take an udani of water from the Panchapatram and pour it into your right palm. Each time the word Swadha is chanted, sip the water from the Panchapatram from the bottom of your right palm, as we are going to repeat this process thrice. Om Atmatattvam Shodhayami Swadha. Om Vidyadattvam Shodhayami Swadha. Om Shivadattvam Shodhayami Swadha. Now, wash your hand with the water from the Panchapatram. With the bottom of your right thumb, wipe your lips twice as you chant the mantra. Om Ham Hridayaya Namaha. Wash your hand again. With index, middle, and ring fingers joined together, touch above the upper lip and below the lower lip. Wash your hand again. With the index finger and thumb joined together, touch the right nostril and the left nostril. With ring finger and thumb joined together, touch the right eye, the right ear, and the left ear. Wash your hand again. With the little finger and thumb joined together, touch the navel, the right chest, and the left chest. And with all fingertips joined together, touch the crown of your head, the right shoulder, the left shoulder, and your heart center. Wash your hand once more. Now, place the right hand over top of the left. Place both hands on the right side and set your attention on what is an element practice. Conscious resolution, Sankalpa. As we chant the Sankalpa mantra. Om Mamopata Samasta Duridakshayadvara Bhagavat Sri Nithyananda Paramasiva Prityartham Nithyanandeshwari Paramasiva Shakti Sameta Sri Nithyanandeshwara Paramasiva Prityartham Ta Atya Purvokta Evam Guna Visheshana Vishesthaya Asyam Shubhatithau Purana Arogya Yukta Dridagatra Yogya Sharira Siddhyartham Paramasiva Shaktiya Viskaranaartham Nithyananda Yoga Abhyasam Kadishye. Now wash your hand once more. Om Apaupasprisya. Keep your Panchapatram and Udani aside out of harm's way so we can safely enter into the yoga practice. We are going to briefly cover the 12 components of Nithyananda Yoga.
Yoga is the ritual of entering the union of divine, entering into man, to prepare yourself for that process. Nithyananda Yoga consists of 12 components. The first component is the asana, aligning your body to Paramashiva and preparing your nervous system by aligning to the cosmic geometry. In various different poses, the body is being prepared to hold Paramashiva himself. Pranayama is the various breathing techniques, aligning your breath to Paramashiva, pumping the prana through your body and cleaning your nadis. The next component is mudra, the energy circuits which you perform with your fingers, your limbs, and sometimes even your tongue, sealing the prana into the body and retaining it instead of dissipating it into the air around you. Next up is bandha, the energy locks, which you activate by contracting certain parts, certain muscles, certain diaphragms of your body, aligning your organs to Paramashiva, and also sealing the prana into the body and pumping the prana up along the spine. The bandhas we are going to perform are of three kinds. First, the Mula Bandha, contracting the perineal region and pulling it in and up. The Uddiyana Bandha, the stomach lock, contracting the stomach muscles above and below the navel and pulling your stomach in and up towards your spine. And finally, the Jalandhara Bandha, the throat lock, tucking your chin to the chest and internally contracting your throat muscles. Together, they form Mahamudra Bandha. The next component is Karana, the sacred dance movements as they are seen in the various temples all across India, carved into stone, preserved over time, and now being revived in the original context in Kailasa's Nithyananda Yoga, which are leading to the subtle breathing flow. Next is the visualization, aligning your thoughts to Paramashiva and setting and holding the right context for each of the asanas, embodying the very posture itself. Next is the japa, the internal repetition of certain mantras. As you visualize the mantra rotating around your throat, you invoke that mantra and activate your Vak Shakti, cleaning the Vishuddhi Chakra and aligning your speech to Paramashiva. Next is the chanting of the sacred mantras and the scriptural references of the various asanas. During yoga, your aura is opened up for external influences, so it is important what kind of energy you are surrounding yourself with. By chanting the words of Paramashiva himself, we are raising the room in which you are in to the highest possible frequency for you to perform the yoga in the best possible space. The next component is weightlifting. As bodybuilding is a spiritual practice as per the Supreme Pontiff of Hinduism, weightlifting is one of the core components of Nithyananda Yoga, intensely activating the Kundalini Shakti in different asanas. You can intensify the practice of your asana, of the asanas, by holding weights whenever we advise you to. Next up is mandala, the reflection of the cosmic energy, engrammed in lines and circles and different patterns. A reflection of the macrocosmos available for you in the microcosmos, reflecting onto your very brain grooves. We are projecting the Shri Yantra in the background of our acharyas. So try to focus on the lines and the triangles in the Shri Yantra as much as possible, thus reflecting the sacred geometry into your very brain. Next up is the Abharana, the traditional Rudraksha mala. The Rudraksha bead is capable of holding more cosmic energy than any other stone. Thus, keeping close contact with your skin to the Rudraksha beads during yoga is going to hold you in the higher state of energy. Finally, we come to Aushadha, applying the
sacred alchemy products like vibhuti and kumkum and sandalwood paste on your body is infusing prana through your skin. Together, all those components are designed to lead you to the experience of the ultimate, Paramasivoham. So, with all the components covered, let us now move on to perform the first of the asanas. As you sit in a comfortable cross-legged position, keep your head, neck, and spine in a straight line. Bring your index fingers and thumbs together and place them on top of the respective knees as you engage all three bandhas, Mula Bandha, Ujjana Bandha, and Jalandhara Bandha. Root, stomach, and throat. As you visualize Lord Shiva in your inner space, perform the Samana Kumbhaka, which is filling your stomach with prana. As you breathe in deeply into your stomach, and then hold it there as you visualize a flame rising up your spine. Internally, repeat the japa Soham as you visualize it rotating around your throat. Let us perform the first asana, Sukhasana. तत्सुखासनमित्युक्तम् अशक्तस्तत्समाचरेत्. The next asana is Parvatasana. Now bring your legs into Padmasana and bring your palms together in Anjali Mudra and raise them up above your head. Keep your elbows straight. Engage all three bandhas as you visualize yourself as Mount Kailash. पक्षे महादेव पर्वतासन मंगलम्. The next asana is Halipavasana. Now bring the soles of the feet together in front of your body as you hold the left hand by the right behind your back. Place your forehead on the ground behind your heels and engage all three bandhas as you gaze to the tip of your nose and visualize Swamiji in your inner space. पूर्व विधियाहु में जानो भई पंक्तली संपुटानो. Next up is Nagipavasana. Now keep the soles together and stretch your hands out in front, cupping your palms, placing them on the ground and your forehead on the ground behind your heels. As you engage all the bandhas and gaze to your nose, visualizing yourself as a snake. पूर्व विधि बरियागा नीतो हो वी कहूँ निभनास्यो लगाई. Move on to Kopilasana. Now hold the big toes with index and fingers in Prana Mudra. Stretch your legs straight out and upwards and then cross them into Padmasana. Lean forward and down onto your elbows. Engage all the bandhas as you visualize yourself as a bird. अन्यदागनं पक्षे येन सिद्धो भवेन्दरः. We want to thank all the participants who joined us on time today. And we would like to request everyone to please switch on your camera. Make sure your room is properly lit and be visible on camera. As we move on to the next asana, which is Nithyananda. Now place one ankle on top of the opposite knee as you hold on to the opposite elbows. Engage all three bandhas and start rotating your arms in a circle. Gaze to your nose, visualize Swamiji here in a space, and after some time change the direction of the movement. घोड़ा बाबा पादकी आशमाहिनी सोज दशचरण गोवार लौता परिगुल्भ समोज. Next up is Gajasana. Now place your hands on the ground shoulder width apart and lift your hips up high. As you lower your head, then your chest, scooping your body forward and down again and again, visualizing yourself as an elephant. As you perform Ujjana Bandha, the stomach lock, and Mula Bandha, the root lock. तुभ्यं पादाग्रे भूमौ कृत्वा लम्बी भुजा मस्तकाग्रे निधाय. We request all the male participants to please also remove your upper cloth. Yoga is a ritual, so all the male participants should remove the upper cloth. The next asana is Vrikshasana. From Gajasana, alternate pressing the heel of one foot into the ground while lifting the other heel up. Visualize yourself as a bear as you perform Ujjana Bandha and Mula Bandha. एकैकं पादमाकुञ्च गजासनं कुर्यात् वृक्षासनं भवति. The next asana is Vaishyasana. Now stand tall on the tips of the big toes with all other toes raised off the ground if you can.
Keep your head, neck, and spine in straight line. Bring the index, middle, and ring fingers to the heart center in the Daya Mudra. As you visualize Swamiji here in that space, perform Dhyana Bandha and Mudra Bandha. केशेन पादयुगलं बद्ध्वा तिष्ठेत अधोमुखः. Next up is Urdhva Janukarana. Now stand in Arimandi position with the heels touching the toes, pointing outwards, and the knees bent. Bring both hands to the chest. As you raise one knee up towards the center of your body, followed along with the respective hand. Repeat this on both sides, drawing circles with both your arms and your legs. The next asana is Balalingasana. Now interlace your fingers from the outside in Sarva Shankari Mudra. Hold on to one knee and pull it up towards your chest. Keep your spine straight, engage your bandhas as you visualize yourself holding a baby. एकं जानोरसियालिङ्ग्य स्थातव्यं बाललिङ्गनं भवति. Move on to Padapidhanasana. Now hold on to one foot and pull it behind towards your buttocks. Hold it with both hands. As you keep your head, neck, and spine in a straight line, engage all the bandhas and visualize Swamiji in your inner space. एकस्मिन् पादतले कराभ्यां वेष्टयेत्तनुम्. Next up is Natarajasana. With the respective hand, hold onto the sole of the foot from the inside. Extend the opposite hand forward with index and thumb together in Bindu Mudra. As you simultaneously kick and pull the foot back and upward and forward. Visualize yourself as Lord Nataraja as you perform the Mula Bandha. तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम्. Now balance on the other leg as you raise the other knee towards your chest, holding it. As you repeat Balalingasana on the other side. एकं जानोरसियालिङ्ग्य स्थातव्यं बाललिङ्गनं भवति. Now pull the other foot towards your buttocks, repeating Padapidhanasana on the other side. एकस्मिन् पादतले कराभ्यां वेष्टयेत्तनुम्. Now repeat Natarajasana on the other side. Hold onto the other foot, lean forward as you extend the leg up and the opposite hand forward in Bindu Mudra, visualizing yourself as Lord Nataraja. उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम्. The next karana is Ardha Rechita Karana. From Arimandi position, heels together, toes pointing outwards and the knees bent. Bring the right foot behind the left with the toes down and the heel up. Now keep the left hand at the chest and swing the right arm back and forth like a pendulum. Gracefully move the fingers one by one. After some time, cover your nose with your right hand, uncross your ankles, and repeat the movement on the other side. We move on to the skeleton dance. Now visualize yourself as a skeleton as you shake your body intensely. Hold the visualization of being mere bones and dance wildly. This will mold integrity into your very bone marrow. Next up is Katit Chinna Karana. From Arimandi. Bring your hands above your head, the arms crossed and the palms facing backwards. Move your hips to one side and open up your arms as you cross them back together to the center and repeat the movement on the other side again and again. The next asana is Tadasana. Now stand tall on the tips of your toes as you raise your hands up above your head. Engage all three bandhas. Visualize yourself as a palm tree and internally chant the new japa Shivoham. महामुद्राबद्ध कोनो ताड़ासन विभेदकान्. From Tadasana, lean forward and down and place your hands flat on the ground
as you bring your forehead towards the knees. Engage all the bandhas as you visualize Swamiji in your inner space and keep performing the Samana Kumbhaka, filling your stomach with prana and visualizing the flame tingling up along your spine. महामुद्राबद्ध कोनो ताड़ासन विभेदकान. The next asana is Tadakrasana. Now keep your hands flat on the ground, shoulder width apart. Step your feet back into a plank position. As you tuck your chin to the chest in Jalandhara Bandha, contract the perineal region in Mula Bandha and start rotating your head from side to side. Visualize Swamiji in your inner space as you perform Jalandhara Bandha and Mula Bandha. गजासनवस्थित्वा मस्तकं वारं वारं दक्षिणकुक्षिं सव्यकुक्षिं दजेत् तरक्श्वासनं भवति. The next asana is Bhujangasana. Now lower your entire body down onto your stomach as you keep the toes pointing backwards and your hands next to your chest. Lift your upper body up by the string of your lower back. Open your mouth wide and inhale through the hollow of your throat in Bhujangani Mudra as you visualize yourself as a cobra. अंगुष्ठनाभिपर्यन्तम् अधो भूमौ विनिन्यसेत्. The next asana is Shashasana. From the tall plank position, alternate bringing one knee in towards your chest, back and forth. Visualize Swamiji in your space. Breathe calmly through your nose with a heart rate blocker as you perform the Mula Bandha. गजासन संस्थितो जानुत्रयमाकुञ्ज्य वारं वारं कर्तव्यं शशासनं भवति. The next asana is Lathasana. From the plank position, step one foot in between the hands as you jump and exchange the position of your feet again and again. Visualizing yourself as a chariot, performing the Mula Bandha. गजासन संस्थितो एकैकं पादं पुरोमार्गेण भ्रामयित्वा कर्तव्यं रथासनं भवति. Now keep one foot flat on the ground, the toes pointing forwards, and the knee bent in 90-degree angle. Extend the other leg back, keeping the knee straight and the toes pointing outwards. Raise your arms up parallel, pull your stomach in and up, contract your perineal region as you gaze to your third eye and visualize yourself as Lord Veeravajra. वासिष्ठमदकौण्डिन्यमूर्धकुक्कुटमेव च. Now exchange the position of your feet. Raise your arms up. Repeat Veeravajrasana on the other side. वासिष्ठमदकौण्डिन्यमूर्धकुक्कुटमेव च. Now stand tall and bring one foot to the side. If you join the palms together, raise one foot. Your elbows straight, pull the stomach in and out, and gaze forward while visualizing yourself as a queen. वामोरुमूलदेशे च याम्यं पादं निधायतु. Next up is Garudasana. Now stand tall and place the raised foot to the opposite hip. Bring your palms together in front of your heart center in Namaskara Mudra as you keep the standing leg straight as a rod and visualize yourself as Lord Garuda. गरुडासनमावक्ष्ये येन ध्यानं स्थिरं भवेत्. Now stand on the other leg and repeat Vrikshasana, the tree posture on the other side. वामोरुमूलदेशे च याम्यं पादं निधायतु. Now bring your raised foot to the opposite hip. Repeat Garudasana on the other side. गरुडासनमावक्ष्ये येन ध्यानं स्थिरं भवेत्. The next asana is Trikonasana. Now stand and step one foot forward and the other one far back, keeping the front toes pointing forwards and the back toes facing sideways. Now bring your arms parallel to the ground and lean forward and down as you place one hand next to the foot and raise the other arm up. Gaze upwards along your arm. Open up your chest. Visualize yourself as a triangle.
उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम्. Now exchange the position of your feet and repeat Trikonasana on the other side. उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम्. Next up is the Nikutaka Karana. Standing in Harimandi with the heels together, knees bent, and the toes pointing outwards, raise one heel off the ground and place your hands in front of the heart center with the palms facing each other. Now stomp the raised heel to the ground, raise the other one up, and exchange the position of your hands again and again. Next up is Angushtasana. Now lower your body down onto the tips of the toes, placing your perineum onto the back of your heels. Keep your knees off the ground, join them together as you place your palms together in Namaskara Mudra in front of your heart center. Visualize Swamiji in your inner space. Start buzzing like a bee on the inhalation and exhalation and Brahmari Mudra. As you perform the Mula Bandha and internally chant the new japa Sada Shivo. बन्धासनमित्याहुः गोरक्षासनमेव च. The next asana is Saurasana. From Angushtasana, extend one leg forward with the heel down, toes pointing up. Bring your hands to the sides of your body. Fingers just touching the ground, palms facing forward in Bada Mudra. As you visualize Swamiji in your inner space, perform the Mula Bandha. प्रसार्य एकं पादतलं संस्थाप्य त्वेकपादकम्. Next up is Vidunanasana. From Saurasana, lean forward and hold on to the big toe of the front foot in Prana Mudra with index and middle fingers. As you hold the back heel with the other hand, balancing in this posture, visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha. स्थितो पादमेकं प्रसार्य तत्पादाग्रं संस्कृत्य तत्करेण. Now exchange the position of your feet, extend the other leg forward as you repeat Saurasana on the other side. प्रसार्य एकं पादतलं संस्थाप्य त्वेकपादकम्. Now lean forward and down. Hold onto the big toe in Prana Mudra and the back heel with the other hand. Visualizing Swamiji in Vidunanasana on the other side. स्थितो पादमेकं प्रसार्य तत्पादाग्रं संस्कृत्य तत्करेण. The next asana is Brahmajalankushasana. Now keep the toes on the ground, place your perineum on top of the raised heels, and keep a gap between the legs as you place the back of your hands on top of the knees. Contract the perineal region, tuck your chin to the chest, and gaze in between the hands in Shankara Mudra with eyes open wide, unblinking. Actually, gazing within. Visualize Swami in the space. दो फणा पानी होय वैसे एड़ी दो गुदानी वैसे. The next asana is Kapilasana. Now place your knees on the ground, the toes tucked behind. Sit your perineum down on the heels. Rest your hands on the thighs, pull your stomach in and up, contract the perineal region, and gaze towards your nose as you visualize yourself as Sage Kapilasana. उभय भक्तली समटारावे तिनकी माहिली को और मिलावे. Next up is Adalagurasana. Now maintain the same position, but shift your gaze to the third eye, your visualization to Swamiji, and the Bandha to the Buddha Bandha. दो भक्तली संपुट करे कोरवारली भूपर इधरे. The next asana is Suryasana. Now sit with the toes tucked, the perineum placed on top of the raised heels as you lift your knees off the ground and bring them wide apart. Join the little fingers and thumbs together and open up the palms, accepting the lotus flower and hug up together. As you raise your arms straight above your head, gaze into the holder of the palms, visualize the Surya in the nice place. Suryasana. एड़ी दो गुदातरियाने फना पानी बैठक को निठाने. The next asana is Kapikasana. Now sit with your toes flat and very quickly from the heels as you keep your hands on top of the knees. Lift your tongue up against the roof of your mouth and Mandala as you visualize yourself as a frog, catching the nectar of immortality,
dripping from your sahasrara chakra with your frog tongue. Gaze to your third eye, forming through your nose, Sahadra Kumbhaka, leading the prana along your spine as you perform the Mula Bandha. आतदलो पृष्ठदेशे अंगुष्ठे द्वे च संस्पृशेत्. Next up is Uttana Mandukasana. Maintain the same sitting posture, but bring your hands behind your back, hold on to the opposite shoulders. Keep your elbows close to your head as you gaze to your third eye. Keep visualizing yourself as a frog, performing the Manduki Mudra with your tongue and engaging Uddiyana Bandha and Mula Bandha. मंडूक आसन मध्यस्थं गुर्भराभ्यां धृतं शिरः. The next asana is Simhasana. Now cross your ankles and sit on your feet as you keep your knees wide, fingers spread on top. Open your mouth wide, stick out your tongue and exhale forcefully as you visualize yourself as a lion. Gaze to your nose and perform the Mula Bandha. दक्षिणं सव्यगुल्फेन दक्षिणेन तथेतरम्. The next asana is Bhadrasana. Now sit with the heels under the perineum, keep your knees open wide as you cross your hands behind your back and hold onto the big toes in Prana Mudra. Apply Jalandhara Bandha and Mula Bandha. Gaze to your nose, visualize Swamiji and return to buzzing like a bee in Brahmari Kumbhaka. भौचवर्षणस्याधो व्युत्क्रमेण समाहितः. Next up is Kakapasandhyasana. Now squat and keep your feet flat on the ground with your knees open wide. Bring your arms in and around the raised knees and interlace your fingers behind your back in Parushuddha. Gaze to your nose as you visualize yourself as a crow and perform the Mula Bandha. प्रथमे वेशक उगडठाने दो हाथपकं वीचाने. The next asana is Kanikavasana. Now place your palms on the floor, shoulder width apart, and bring your knees onto the back of your arms towards your armpits. Lean forward and raise your feet off the ground as you visualize Swamiji in your inner space. आसन को गुना आशी दुष्टा होई तो आची होई. The next asana is Kapali Asana. Our first inverted posture. If you have any neck or upper back injuries, please don't perform this asana unless you have the confirmation of a doctor that it's okay for you to perform this asana. If you need any support in performing the asana, you can use a wall, or if you have a partner available that can aid you in performing this asana. Now place your hands on the ground, shoulder width apart. Bring the top of your head onto the ground, forming a triangle between your hands and your head. Bring your knees onto your elbows, your hips over your shoulders, and then straighten your legs up. As you gaze through the nose, visualize Swamiji and perform the Mula Bandha. शीशा धरती टेकी भगतो भूमि दिवा ऊंचा गुगरे. Gently lower your body down to the mat as we perform the next asana, which is Parshvamayurasana. Now squat on your toes with the legs together, twist your body, place both hands to the side as you align your elbows with the knee and the hip and lean onto your arms, extending the legs out to the side as you balance on your arms, gazing to your third eye, visualizing yourself as a peacock, performing the Rechaka Kumbhaka as you exhale all the air from your lungs and hold your breath in the exhaled state. Perform the Mula Bandha as you please. पुरं दंडवत् कुर्यान् मायूरं दंडनामकम्. Now twist your body in the other direction and repeat Parshvamayurasana on the opposite side, visualizing yourself as a peacock. पुरं दंडवत् कुर्यान् मायूरं दंडनामकम्. The next asana is Bhairaganathasana. Now place both hands on the ground, shoulder width apart, and step your feet back into a tall plank position. Tadakshrasana. Now step one foot outside the restricted shoulder and bring the foot in between the hands. As you gaze to your third eye, visualize yourself as Lord Kalabhairava and perform the Mula Bandha. आसन को गुण पीती जाई.
Step the front foot backward and step the other leg outside the shoulder in between the two hands. As you gaze to your third eye, visualize yourself as Lord Kala Bhairava, repeating the Bhairaganathasana on the other side. asan ko guna biti jai. Step the front leg back into the plank position as you place your forearms down to the ground and walk your feet forward, raising your hips. Lift your head and your chest up. Gaze to your third eye as you visualize Swamiji in your inner space in Uddhva-Kamithasana. Punyasto janui hasto chatushpadama vangmukham. From Tadavasana, now rotate your body with one hand and raise the opposite hand up. Keep the belly spine. Visualize yourself as Sage Vashishta in Vashishtasana. Urdhu kukkutamādhishta parītyahana machyakam. Now rotate your body to the opposite direction, repeating Vashishtasana on the other side. Urdhu kukkutamādhishta parītyahana machyakam. Now come to a seated position with your legs extended forward. Sit with your legs stretched, toes pointed up, and bring your hands under the buttocks with the palms facing up. Keep your spine straight, elbows close to your body. Tuck your chin to the chest, contract the perineal region, gaze to your nose as you visualize yourself as Lord Hanuman, and internally chant the japa Mahasadashiva. दोगु घर की उभयते की कोरवारली मैले भेजी. Next up is Paschimottanasana. With your legs extended, bend from the waist and pull onto the toes. In Prana Mudra with index and middle fingers. Now bring your chest to the thighs, into the knees, and engage all the buttocks. Visualize Swamiji in the space. जानो परिललाटन्तो चिमौटान मुच्यते. The next asana is Ugrasana. With your legs straight, interlace your fingers behind your head and bring your head to the knees and your chest to the thighs by the strength of your core. Lean forward and down as you visualize Kali in your inner space and perform all the bandhas, Mahamudra Bandha. सबानि भ्यान्द्रडं धृत्वा जानो परिहिरण्यसेत. Next up is Marichyasana. Now sit with your legs extended and then bring one heel to the groin with the knee raised. Reach your arm in and around the raised knee as you clasp your hands behind your back and bring your chest to the thigh, head to the knee, visualizing yourself as Sage Marichi. उत्तानपादं क्रोञ्चं च मरीचिं वीरभद्रकम्. Now, from Marichyasana, drop the knee to the ground, keep the heel to the groin, as you lean forward, hold on to the front. As you engage all the bandhas, gaze to the nose, visualize Swamiji in the space, Mahamudra. महामुद्रां प्रवक्ष्यामि तन्त्रेऽस्मिन् मम वल्लभे. Now exchange the position of your feet. Stretch the other leg out as you bring the opposite heel towards the groin with the knee raised. Interlace your fingers behind your back in Marichyasana. उत्तानपादं क्रोञ्चं च मरीचिं वीरभद्रकम्. Now drop the waist into the ground. Lean forward and down. Bring your chest to the thighs. Hold on to the front leg with both hands as you perform Mahamudra on the other side. मुद्रां प्रवक्ष्यामि तन्त्रेऽस्मिन् मम वल्लभे. Next asana is Padmasana. As you sit and bring the soles of together with your heels close to your perineum, keep the knees open wide and hold firmly onto the feet with both hands. Maintain straight spine. Gaze to your third eye as you visualize Swamiji in the space. गुल्फौ दुवृषणस्यादः सीवन्त्याः पार्श्वयोः क्षिपेत्. Padmasana.
from Padmasana, sit your feet away from the body. Keep the toes together, your heels apart, the knees spread wide. Place your hands on the respective knees and tuck your chin to the chest. Contract the perineal region. Gaze through your nose and visualize Swamiji in your inner space. पूर्व चरपड़ चौक कखियो सोई वाही विद्यो गीते सोई. The next asana is Jodi asana. Now sit and keep the soles of the feet together with the heels close to the perineum. Visualize the Yoni Maya, which is representing the Paramasha and is projected in the top right corner of your screen. Now hold on to the soles of the feet, forward and down, to keep your forehead to the feet and gaze to the nose. तो वो पकड़ली संपुट करे एड़ी मेड के ढिंग करे. Next asana is asana. Now sit together, toes apart, extend the weight of the body. Lean forward and down, extend your hands on the side, and place your palms on the ground. Bring your forehead to the ground behind your heels as you gaze to the nose and visualize Swamiji in your inner space. पूर्व विधि परिपकड़ली संपुट शोले एड़ी मिली राशे. The next asana is Siddha Samadhi asana. As you sit and keep your toes together, heels apart, bring your arms below the shins and extend them out with the palms facing up. Bring your forehead to the ground above your feet as you bring your toes to your throat if you can. Gaze at the tip of the nose and visualize Lord Surya in your inner space as you perform the Mula Bandha. दो पकड़ली संपुट करे सोले मेड आगाम इधरे. Next up is Chinaki Pavasana. Now sit and keep the heels together, toes apart. Hold the feet and open them up, bringing the soles towards the sky. Keep the back of your hands on the ground as you press your elbows onto the thighs, pushing the knees down. Gaze to the nose and visualize Swamiji in your inner space. दो पका की एड़ी धरती मगिवा मेढ़ लगावे. The next asana is Chadapata Trukasana. As you sit and bring the soles of the feet together with your heels at the perineum, place your hands on top of the knees and gently press them down to the ground. Pull your stomach in and up, gaze to your third eye, visualize Swamiji in your inner space as you engage Uddiyana Bandha and Mula Bandha. दो पकड़ली संपुट करे आगाने कर जा रे बसारे. The next asana is Bhairavasana. Now, sit and bring the soles of the feet together with your knees open wide. Lift your heels up and bring the toes of the feet down to the ground in this intense stretch. As you keep your knees on the ground, pull your stomach in and up, contract the perineal region, and place your hands on top of the knees in Bindu Mudra. As you gaze to your third eye and visualize yourself as Lord Kala Bhairava. संपीड्य जान्योन्यं व्युत्क्रमेणोत्थितं शनैः. The next asana is Samanasana. Now sit with one heel at the perineum, lift and hold the other foot, and pull the sole of the foot towards your chest. Gaze to your third eye, perform the Mula Bandha and visualize Swamiji in your inner space. समानासनमावक्ष्ये सिद्धमन्त्रादि साधनात्. Next up is Apanasana. As you sit and place one leg on top of the respective shoulder, raise the other foot upwards and straight. Keep your hands on the ground to the sides for balance. As you gaze to your third eye and visualize Swamiji in your inner space. केवलं पादमेकं च स्कन्धे चारोप्य यत्ततः. Now repeat Samanasana on the other side. Bring the other heel to the groin and raise the opposite foot towards your chest. Try to place the palm of your foot onto your chest as you gaze to your third eye and visualize Swamiji. समानासनमावक्ष्ये सिद्धमन्त्रादि साधनात्. Now repeat Apanasana on the other side, raising the other knee over top of the shoulder, extending the opposite leg straight.
केवलं पादमेकं च स्कन्धे चारोप्य यत्ततः We would like to request all the participants to participate to the best of your ability. Next up is Gomukhasana. Now sit and cross one leg over the other, stacking your knees at the center of your body, with the heels at the opposite hips. Place both hands on top of the stacked knees, gaze to the tip of your nose and visualize the face of a cow. As you start breathing in Siddhkari Kumbhaka, pressing your tongue against the palate of your mouth without touching the back of the teeth and hissing through your teeth while inhaling. Perform the Mula Bandha and internally chant the new japa, Om Nithyanandoham. सर्वे दक्षिणगुल्भं तु पृष्ठपार्श्वे नियोजयेत् The next asana is Anasuyasana. From Gomukhasana position, hold the big toes with index and middle fingers in Prana Mudra. Relax your shoulders, pull your stomach in and up, contract the perineal region as you gaze to the tip of your nose and visualize yourself as Rishika Anasuya. घोड़ों नीचो ठाने बाबों ताके ऊपर आने Now interlace your fingers behind your back in Parashu Mudra. As you lean forward and down, bring your chin over top of the knee as you bring the nose to the ground if you can. Visualize yourself as Rishika Anasuya in Anasuyasana too. जीवना गोदा की संधि उपरेड़ा गोड़ा की संधि The next asana is Garudasana too. Now sit on the ground with one heel pressed against your perineum and the foot flat as you place the sole of the foot of the other foot onto the ground in front of the first one with the knee raised. Place your hands on top of the respective knees as you gaze to the nose and visualize yourself as Lord Garuda. डाबो बग मोड़ी एड़ी माहिलो गुल्फा मूल दे The next asana is Naradasana. As you sit and raise your perineum on top of the heel, interlace your fingers behind your back in Parashu Mudra and twist your elbows outside of the waist knee. Gaze to your third eye as you visualize yourself as Sage Narada and perform the Mula Bandha. पिष्टि जो वाम पकदली केरी भूपरि ताहि लगा पे फेरी The next up is Matsya Pitakasana. Now place one foot on top of the opposite thigh as you wrap the respective arm around the knee, holding onto the opposite shin. As you extend the other hand straight and hold onto the respective big toe in Prana Mudra. Gaze to the nose and visualize Matsya, the fish avatar of Vishnu, as you perform the Mula Bandha. वामे न वामांगुष्टंतो गृहीतं मत्स्य पीठकम् Now slide the other knee over top. Keep the heels at the hips as you gaze to the nose, visualize the face of a cow, repeating Gomukhasana on the other side. सर्वे दक्षिणगुल्फं तु पृष्ठपार्श्वे नियोजयेत् Now hold on to the feet, maintain the same position. Visualize yourself as Rishika Anasuya and Anasuyasana on the other side. दक्षिण घोड़ों नीचो ठाने बाबों ताके ऊपर आने Now repeat Anasuyasana too by interlacing your fingers behind your back, leaning forward and down. Try to bring your nose to the ground. जीवना गोदा की संधि उपरेड़ा गोड़ा की संधि Now sit on the ground with the other heel pressed against your perineum, opposite knee raised, foot flat, as you visualize yourself as Lord Garuda in Garudasana too on the other side. डाबो बग मोड़ी एड़ी माहिलो गुल्फा मूल द्वारा नीचे Next up is Naradasana on the other side. Now raise your perineum onto the heel, interlace your fingers behind your neck, and twist your elbows outside of the raised knee, visualizing yourself as Sage Narada. पिष्टि जो वाम पकदली केरी भूपरि ताहि लगा पे फेरी
Now we will repeat Matsya Pitakasana on the other side. Now place the opposite foot on top of the thigh as you hold onto the shin and the big toe of that leg. Gaze to the nose and visualize Matsya, the fish avatar of Vishnu. स्वामेन वामाङ्गुष्टन्तो गृहीतं मत्स्यपीठकम्. Next asana is Matsya Pitakasana. As you place one foot on the opposite thigh, place the opposite foot on the ground, and second over top of it, and then twist and bring the elbow on the side of the waist. Keep the waist down by the neck, turn in and back. Place the other hand as gaze to your third eye, visualize what's in the heart, say the mask of the yoga. As you perform the Mula Bandha, don't forget to breathe and sit back in the bottom of this asana. उदरं पश्चिमाभागं कृत्वा तिष्ठति यत्नतः. The next up is Upasana from Matsyasana. Extend the front arm down towards the foot. Hold on to the big toe in Prana Mudra if you can. Otherwise, you can hold your shin. Gaze to the third eye and keep the other hand on your ear as you twist back and visualize yourself as a camel in Upasana. आसन को गुण झोलो जाए. Now drop the back hand down to the ground. Keep holding on to the front foot as you twist your body even further in Matsyasana too. Visualizing Matsyasana. मत्स्येन्द्रपीठं जठर प्रदीप्तिं प्रचण्डरुक्मण्डलखण्डनास्त्रम्. Now exchange the position of your feet. Stretch the legs out and bring the other foot on top of the opposite thigh. As you raise the knee, twist your elbow outside of the raised knee, hand by the neck. Repeat Matsyasana on the other side. उदरं पश्चिमाभागं कृत्वा तिष्ठति यत्नतः. Now extend the front arm down to the foot. Hold on to the back ear. As you twist back, gaze up and visualize yourself as a camel in Kubasana on the other side. आसन को गुण झोलो जाए. Now place the hand from the ear down to the ground, still holding on to the front foot. Repeating Matsyasana 2 on the other side. मत्स्येन्द्रपीठं जठर प्रदीप्तिं प्रचण्डरुक्मण्डलखण्डनास्त्रम्. The next asana is Padmasana, the lotus posture. Now sit and place your feet on top of the opposite thighs as you place your palms on the respective knees. Engage all the bandhas. Mahamudra Bandha. As you gaze to the tip of the nose and visualize yourself as Lord Shiva, start breathing in Sitali Kumbhaka. This time, press your tongue against the back of the teeth and hiss through your teeth while inhaling. Internally chanting the new japa, Om Nithyananda Mahasadaशिवोऽहम्. आसनं द्विविधं प्रोक्तं पद्मं वज्रासनं तथा. Next up is Padmasana 2. Maintain Padmasana as you cross your hands in front of your body and hold onto the big toes in Prana Mudra. Gaze to the nose and visualize yourself as Goddess Parvati, the consort of Shiva. उत्तानो चरणो कृत्वा ऊरु संस्थो प्रयत्नतः. Next up is Kukutasana. As you sit and place your palms onto the ground between the two thighs, maintaining Padmasana. Raise your body up off the ground as you visualize yourself as a rooster. Breathe calmly through your nose in Sahajra Kumbhaka and perform the Mula Bandha. पद्मासनं सुसंस्थाप्य नान्वरोरन्तरेकरो. Next up is Baddha Asana. From Padmasana, rise up onto your knees. Place your palms on the ground, fingers pointing towards your body. As you balance on your elbows, raising the knees off the ground behind you. Try to be as straight as possible with your spine as you visualize Swamiji in your inner space.
धरामवष्टभ्यकरत्वेन तत्कोर्परि स्थापितानाभिपार्श्वः The next asana is Mayurasana. While on your knees, place your palms on the ground, fingers pointing towards your body. Keep your elbows together, pressed against the navel. Lean forward, find balance, and extend your legs up off the ground straight, visualizing yourself as a peacock. वक्षे महादेव मयूरासनमुत्तमम्. The next asana is Makarasana. As you lay down on your stomach, with the feet pointing outwards and the forehead on the mat, interlace your fingers behind your neck and visualize yourself as a crocodile as you perform the Mula Bandha. ध्यासशेते हृदयमिदाय भूमौ च पादौ च प्रसार्यमानो. The next asana is Shalabhasana. Now lay down on your stomach and place your hands on the ground beside your chest. Raise your legs up onto the thighs as you visualize yourself as a locust and perform the Mula Bandha. ध्यासशेते करयुग्मवक्षौ भूमिमवष्टभ्यकरयोः स्थलाभ्याम्. Next up is Ushtrasana. As you lay on your stomach, bring your hands to the feet and pull the feet outside of the hips towards the ground as close as possible. Visualize yourself as a camel as you perform the Mula Bandha. ध्यासशेते पदयुग्मव्यस्तं पृष्ठे निधाय विद्युतं कराभ्याम्. Next up is Dhanurasana. From Ushtrasana, tighten the grip on your feet as you kick your legs back and up and simultaneously lift your chest up off the ground. Raise your head, gaze to your third eye, and visualize yourself as Lord Shiva's bow, Pinaka. प्रसार्यपादौ भूयिदण्डरूपौ करोति पृष्ठे धृतपादयुग्मम्. Now come to a kneeling posture in Bhagasana. As you sit in between the heels with the toes touching behind your body, place your hands on top of the thighs. Keep your head, neck, and spine in a straight line. Gaze to your third eye. Visualize Swamiji in your space as you internally chant the new japa Om Nithyananda Bharamashi Boha. उल्टा मोड़ी पाव दो वैसे भगरो जुगली करे एक ऐसे. We're going to enter the next inverted posture. So take precautions if you have neck injuries. Prepare yourself to use a wall for support if you need it. Now, from the knees, place your forearms on the ground, elbows shoulder width apart, as you interlock your fingers and place the top of your head onto the ground, supporting it with both hands. As you walk your feet forward until your hips align with the shoulders, and then raise your feet off the ground. Bring your knees in towards your chest as you try to touch your chin with your knees. Gaze to the nose and visualize Swamiji in your inner space in Gohi Asana. ओ हाथ की काहुनी जो जी पुनिया कलाई जाने दो जी. Now from Gohi Asana, extend your legs up straight into Shirshasana. Gaze to the tip of the nose and visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha. विपरीतं मण्डलं च द्विदैव विदितं हिनः. Gently lower your body down to the mat as you return to another seated posture. We are going to perform a sequence of rapid exhalation in Bastika Kumbhaka, where you push the air out from your abdomen. Don't inhale. Let the air flow into your lungs automatically through your exhalations as you breathe rapidly like the bellows of a blacksmith. Sit with your hands behind your calves, stretch your legs up, bring your forehead to the knees, and come to a vertical position with your legs. Visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha in Bodhi Asana. दो हाथ बग बाहर आने गोड़ा करेगा कसी ठाने. Now,
Sit and extend your legs out and up at a 45-degree angle. Bring your hands behind and hold on to opposite shoulders as you keep your chest upright, legs straight. Gaze to your third eye and visualize yourself as a mace in Padikasana as you maintain breathing in Vastika Kumbhaka. उत्तानशयनं कृत्वा पादौ मिलित्वा प्रसाद्य Next up is Naukasana. With your legs out and up at a 45-degree angle, bring your arms out in front, arms parallel to the ground. If you can't hold this posture, bring your elbows down to the ground. Gaze to your third eye and visualize yourself as a boat. उत्तानशयनं गुरुपराभ्यां भूमिमवष्टभ्य Maintain breathing in Vastika Kumbhaka as you sit and lift the feet up, scooping your hands under the heels and putting them towards your chest. Keep your spine upright, gaze to the nose as you visualize yourself as Lord Asana. मगधले सम्पूटकरी हाथस्योपक ऊंचाई Now breathe calmly through your nose as you lay down on your blanket with the feet flat and the knees raised. As you bring your arms down with the fingertips touching the back of your heels, raise your hips up, gaze at the tip of the nose, visualize Swamiji in your inner space, perform Jalandhara Bandha and Buddha Bandha as you breathe in Burcha Kumbhaka, forcing the air out through Jalandhara Bandha as you keep it engaged while exhaling. This brings about a state of smoothing in the yogi. ऊर्ध्वे च जानुनी कृत्वा शवित्वोर्ध्वमुखं तथा उत्थाप्य हस्तौ तिष्ठेत्तु पीठ उन्मुख नामके The next asana is Shavasana. Lay down on the back, palms facing upwards, completely untouched from any vital movements of the body and mind. Form the Shakti Chara Mudra. Next, protect your perineal and forcefully pull the Shakti up from the spine. Visualize your body steady and the spirit. Mahavakya. Om Jnana. उत्तानं शववत् भूमौ शयनं तुषवासनं शवासनं श्रान्तिहरं चित्तविश्रान्तिकारकम् Now slowly return to your physical body. Start to wiggle your fingers and toes, your wrists and your ankles, your elbows and your knees. As you pull your knees up towards your chest, encircle them with your hands and rock your body from side to side as you return to a comfortable seated position. Congratulations, you completed the first 108 asanas of this sequence, which form the Pratama Vinyasa Krama. We are now going to move on with the next asana of the sequence, which is Yathasana Nishthasana.
Now sit in a posture that brings ease to your physical and mental space. Any posture which is comfortable to you is fine, as long as you place your hands on top of the knees in Bindu Mudra. Visualize Swamiji in your inner space. Perform the Samana Kumbhaka, filling your stomach with the prana as you engage the Mula Bandha. पर्यङ्कं तत्समाख्यातं यथा संस्थं यथा स्थितिः. Next up is Samasana. Sit in a cross-legged position with your hands on the knees and thumbs and index fingers touching Bindu Mudra on top of the knees. Visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha. अनीं गर्भिणीनां योगाभ्यासो यथा लघु. Next up is Muktasana. Now place the left foot against the genital region and place the right foot over top of the left. Keep your hands facing down on top of the knees as you gaze to the nose and visualize yourself as a sage liberated by the supreme pontiff of Hinduism. बीड्यसीविनीं सूक्ष्मां दक्षिणेतरगुल्फतः. Next up is Siddhasana. Now maintain the same position as Muktasana. Switch your gaze to the third eye and visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha. स्थानुसंयमितेन्द्रियो तलदर्शा पश्यन् भ्रुवरन्तरं चैतन्मोक्षकपातभेदजनकं सिद्धाधनं प्रोच्यते. Next up is Siddhyasana. Now maintain the same position as Siddhasana. Switch your gaze to the ground in front of you as you engage all the bandhas and visualize Swamiji in your inner space. वामपादुके इडीजानो सीवनिमदितासकोठानो. हम चरण परिदक्षिण राखे एकटपति ऐसे विधि राखे. The next asana is Santadurunasana. Maintain the same position as Uttasana 2 as you switch your gaze to the nose and embody tranquility and an unshakable nature. की गुणमन की चन चलता मीटे. Next up is Siddhasana 2. Now maintain one heel on top of the other as you bring your hands to the navel and cup one palm over the other, resembling a lotus flower in Samputa Mudra. Visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha as you do so. ऋजुकाय समासीन सिद्धासनमुदीरितम्. The next asana is Bandha Yoni Asana. Now maintain one heel on top of the other and set the sankalpa of manifesting through the womb of creation as we enter Shanmukhi Mudra. All the participants with high blood pressure, please take precautions and take it slowly with Shanmukhi Mudra, for it can increase your blood pressure. Now exhale all the air from your lungs and place your little fingers beneath the bottom lip, the ring fingers above the upper lip, middle fingers closing your nostrils as you place the index fingers over the eyes and the thumbs closing the ears. यत्र मध्ये महादेव बन्धयोन्यासने शृणु. The next asana is Virasana. Now place one foot on top of one thigh and the other foot beneath the opposite thigh. Place your hands in Bindu Mudra on top of the knees as you embody the state and space of bravery, Vida. एकं पादमथैकस्मिन् विन्यस्योरुणि संस्थितः. Next up is Valmikasana. Now keep the left heel on the right side of the regenerative organs as you keep the toes under the thigh
And place your right foot on the left leg with the toes by the knee. Place your hands on the knees. In Bindu Mudra, gaze to your third eye and visualize Valmiki, the great sage, poet and author of Ramayana, in Valmikasana. दावा बगी बगदली पुनी एड़ी है जो जे Next up is Joni Mudrasana. As you keep your legs in the same position, switch your gaze to the nose, rotate your hands on top of the knees, placing your palms flat as you visualize the Yoni Mandala, which is a representation of Devi Paramashiva Shakti. Perform the Mula Bandhana as you do so. वामपाद की बगदली जाहि माहिली कोरे. The next asana is Yoni Asana. Now keep your feet and hands in the same position. Switch your gaze to your third eye as you keep visualizing the Yoni Mandala in Yoni Asana. शून्यासनं पर्वतेन योगं योगफलेनिलम्. The next asana is Padrasana 3. Now sit and bring the soles of the feet together, holding them with both hands as you bring the knees down towards the ground and gaze to your nose, visualizing Lord Vidavajra in your inner space as you perform Ujjana Bandha and Bula Bandha. गुरुभौ च वृषणस्यादः सीवन्त्याः पार्श्वयोः क्षिपेत्. Next up is Aghodasana. As you keep the soles of the feet together with the heels close to your perineum, press your tongue up against the roof of your mouth or even higher in your nasal tract if you can. Now cover your mouth with your right hand. Close the nostril with the index finger as you inhale through the right nostril. Then close both nostrils, hold your breath, and then exhale through the left nostril. Repeat this on both sides as you visualize yourself as an Ankuri. कहो भिशिरका जोजी वाही विधि जोगी जैसोई. Next asana is Kanadi Pavasana. Now bring the feet together in front of your body with the toes together and the heels apart. Place your elbows on top of the heels as you rest your chin on the palms. Gaze to your nose and engage Uddiyana Bandha and Mula Bandha. Performing Richaka Kumbhaka, which is exhaling completely and then holding your breath in the exhale state as you gaze to the nose and visualize yourself as a female elephant drinking water. ग्वाली पाव आसन रखियो है जैसे याहू में जाने विधि जैसे. The next asana is Parasana. Now sit with your knees raised. Bring your arms between the thighs and calves and interlace your fingers as you lift your feet off the mat. Visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha as you do so. धम्रे च येत् वायुं मृदु निश्वास संयुतम्. Move on to Gopi Chandasana. Now interlace your fingers around the feet with the soles together, with the heels touching your chest and the toes at the group of your throat. Place your chin onto your hands and gaze to the nose as you embody the state and space of the king. पूर्व विधि पगा का अंगूठा कंठ को पराशे. Next up is Uddarasana. As you sit with the soles of the feet together, insert the hands beneath the legs, hold onto the feet with interlocked fingers, and bring the feet up to your chest. Bring your head down, touch the chin to the soles as you gaze to your nose and visualize your body free from any defects. दोगु बगदली संपुट ठाने उभय हस्त करी वरद हिताने. From the same position, raise your feet even higher as you bring the feet in front of your face with the interlocked fingers in front of your forehead. Visualize yourself excelling in everything as you perform the Mula Bandha.
ऊपकतली जोड़ी संपूट करे. The next asana is Bhudrasana. From a seated position, lift both legs over top of the respective shoulders. Bring your arms around the legs. Underneath the legs, sit up. As you interlace your fingers around the back of your neck, visualize yourself as a cobra and perform the Mula Bandha. स्थिरासनं च विज्ञेयं कक्षासनमतः परम्. Next up is Kalyanasana. Now maintain a seated posture, raise your legs up, bring your elbows underneath the knees and wrap your arms around the back, clasping your palms. As you gaze to the nose and visualize yourself as a beautiful, auspicious goddess. दो हाथ भगवी चाने जिनको गोड़ानी जेठानी. The next asana is Sankatasana. Now, with the left knee on the mat, place the left foot flat and place the perineum onto the left heel. Raise your right leg over top of the left. As you bring the heel towards the hip, place your hands on opposite knees. Visualize yourself as a swan and start breathing in Ujjayi Pranayama, making an ocean-like sound with your mouth as you perform the Mula Bandha. वामपादं चितेर्मूलं संन्यस्य धरणीतले. Now slide the heel on which you are sitting outside of the hip. As you place both hands on top of the thigh, visualize a cow in your inner space as you perform Uddiyana Bandha and Mula Bandha. अनुशागी नगरवञ्जनं प्रशीलिन्दकल्यम्नि. The next asana is Machandrasana. Now place the right foot on the left thigh and the left foot on the right knee. Bring your left hand behind the back and hold the right thigh as you place the right hand on the left thigh. Twist your body, gaze to your third eye as you visualize Swamiji in your inner space. वामजङ्घप्रदचिनिताने वामहस्तभिष्टिदिशाने. Now maintain your feet in the same position, but untwist your body, hold onto the respective big toes and Prana Mudra. As you lean your forehead down, so touch the ground, and your chest should touch your heels. Visualize Swamiji in Machandrasana too. प्रथमजी मनोचरण जोजी वामजंग परिराखे सोजी. Now maintain the same position with your feet. Place your hands interlaced on top of the top knee as you engage all three bandhas and visualize Swamiji, your Guru, in your inner space in Guru Asana. इतरपादस्य कनिष्ठा प्रदेशगुल्भं संस्थाप्य. Now sit down on the other heel with the foot flat as you stack the other knee over top, visualizing yourself as a swan, repeating Sankatasana on the other side. वामपादं चितेर्मूलं संन्यस्य धरणीतले. Now slide the heel outside of the hip. Place both hands on the top thigh as you visualize a cow and repeat Dhenukasana on the other side. अनुशागी नगरवञ्जनं प्रशीलिन्दकल्यम्नि. This asana is Machandrasana on the other side. As you place the left foot on the right thigh, the right foot on the left knee, bring one hand behind your back and hold the opposite thighs with your hands as you twist your body. Gaze to your third eye and visualize Swamiji in your inner space. वामजङ्घप्रदचिनिताने वामहस्तभिष्टिदिशाने. Now untwist your body, hold onto the feet and lean forward and down as you repeat Machandrasana too on the other side. प्रथमजी मनोचरण जोजी वामजंग परिराखे सोई. Now place both hands interlaced on the top knee.
visualizing your Guru in Guru Asana. मूले इतरपादस्य कनिष्ठिकापतेषु गुल्फं संस्थाप्य The next asana is Pashasana. As you sit with your feet flat on the ground, with the knees against your chest, hands holding onto the opposite knees. Keep your thighs together, spine straight, tongue pressed against the roof of your mouth. As you gaze to your third eye and visualize Swamiji in your inner space in Pashasana. पादतले भूमौ निधाय जानु निवृत्ति निधाय. The next asana is Bodha Shukhasana. As you keep your feet flat on the mat, wrap your arms around the legs, hold onto the opposite wrists. Place your chin to the knees, gaze to the nose, and visualize being in an abode of bliss. दो भगदली भूपरि धरे कोरमा इलिये सेकरे. Next up is Kura Katasana. From the same position, bring your hands underneath the knees and hold on to the opposite elbows. Gaze to the tip of your nose as you visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha. दो हाथ पग बाहर जावे गोड़ा नीचे ले टहरावे. The next asana is Sumati Asana. Now maintain the same hold beneath the knees. Bring the right foot over the left so the heels cross with the toes pointing up. Gaze to the nose and visualize the great sage and Maharishi Sumati. मूलद्वारे धरती पर इटाने डावा पग परिदच पदाने. Next up is Dandasana. Now extend your feet out straight as you keep your arms raised straight above your head. Interlace the fingers with the wrists pointed outwards as you engage all the bandhas. Keep your tongue up against the palate of your mouth in Kechari Mudra as you gaze to the nose and visualize Swamiji in your inner space performing Maha Mudra Bandha. इदानीं गर्भिणीनां योगाभ्यासो यथा लघो. From Dandasana, lean forward and down as you hold on to the big toes in Prana Mudra. And bring your head to the knees. Inhale through the left nostril and exhale through the right in Nadi Shodhana as you exchange the sides and the direction of the prana flow again and again. Control your prana by the strength of your will as you visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha in Arambhasana. दो पग मिलेवा पसारी पगावा अंगूठा पकड़ी लीला टकोड़ा लगावे. Next up is Bidokasana. As you sit with your legs straight, extend the knees slightly up. Bring your one hand distance between the heels as you bring your shoulders down and wrap your hands in and around the leg, holding the soles of the feet from the outside. Gaze through your third eye as you visualize Swamiji in your inner space. प्रथम बैसी दो पाव पसारी कछुक उर्द को कोरड उडारे. The next asana is Charanari Pavasana. Now extend both legs out with the heels together. Place your chin on the heels. As you insert your hands below the legs, keep your elbows together on the ground along with the fingers, palms facing upwards. As you gaze to the nose and visualize Swamiji in your inner space. दो एड़ में लिखे दीजिए हाथ पसारी. The next asana is Urdhva Paschimottanasana. Now sit and extend both legs out as you lift one foot behind your neck, leaning forward and down as in Paschimottanasana, holding on to both feet, onto the foot with both hands. As you visualize Swamiji in your inner space, perform the Pratyahara Kumbhaka, focusing on 9 points within the body.
as the prana is flowing up, the soles of the feet, the regenerative organs, the navel, the heart, the throat, the uvula, the middle of the eyebrows, the forehead, and the brahmarandra. Those are the 9 points revealed by Mahadeva himself. Perform the Mula Bandha as you do so and internally chant the Mahavakya, Om Nithyananda Paramasi Voham. पश्चिमतानवत्संस्थितिं कृत्वा एकं पादं ग्रीवायां धृत्वा तिष्ठेत्. The next asana is Anantasana. From Urdhva Paschimottanasana, lean backwards, straighten your spine with the foot still behind your neck. If you can't bring your foot behind your neck, you can pull it towards your chest. Now, concentrate on the upward flowing prana. As you gaze to the tip of the nose and visualize yourself as being infinite, endless, eternal, Ananta. उत्तानशयनी एकैकं पायी ग्रीवायां विन्यस्य. The next asana is Ankushasana. From Anantasana, roll onto the side of the elbow, holding onto the foot. As you gaze to the tip of the nose and feel the prana flowing up along your spine, as you feel in complete control in this asana. उत्तानशयिते एकैकं पादं ग्रीवायां कुर्वन्. The next asana is Dhirushasana. Now lay down on your back, bring your knees towards your chest, and circle the thighs and calves with your arms as you roll your body from left to right. As you visualize Swamiji in your inner space, perform the Mula Bandha. उत्तानशयनं धनुनि हृदयवष्टम्भा. Now extend the legs out forward, come to seated position, and bring the other foot behind your neck. As you lean forward and down, repeating Urdhva Paschimottanasana on the other side. पश्चिमतानवत्संस्थितिं कृत्वा एकं पादं ग्रीवायां धृत्वा तिष्ठेत्. Now lean backwards, straighten your spine. As you keep the foot behind your head and hold onto the foot with the opposite hand, gaze to the nose and visualize yourself as infinite, eternal. Perform the Mula Bandha as you do so. उत्तानशयनी एकैकं पायी ग्रीवायां विन्यस्य. From Anantasana, roll onto the side. Feel in complete control as you repeat Ankushasana on the other side. उत्तानशयित एकैकं पादं ग्रीवायां कुर्वन्. The next asana is Yoga Nidrasana. Now lie on your back, lift your legs one by one up behind your head. As you hold your hands behind your back, gaze to your nose. Visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha. पादाभ्यां वेष्टयेत् कण्ठं हस्ताभ्यां पृष्ठबन्धनम्. Next up is Atma Ramasana. While laying on your back, raise your legs up towards your head and wrap your hands around the legs, interlacing the fingers behind your neck. Gaze to your nose. Visualize Lord Vishnu blessing you from within as you perform the Mula Bandha. आत्माराम आसन प्रथम सूढोसोवे. The next asana is Kochikasana. Now lay on your back, hold your knees up towards your chest with the soles facing up and the arms extended out sideways. Gaze to your third eye. Visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha. दो हाथ जीता सागरे 300 उबे से पाकरे. Next up is the Jatara Parivriti. This asana consists of 3 steps. We're going to perform all 3 steps on one side and then repeat them on the other side.
Now lie on your back, pull your knees to the chest and extend your arms out to the sides at shoulder level. Visualize Swamiji in your inner space, engage the Mula Bandha as you now drop one knee to the ground at one side and extend the other leg straight down. Then bend both knees to the side. Then extend both legs to the side and hold onto the feet with your hand as you gaze in the opposite direction of your feet. परिवृत्ति कुक्ष भागे तदा हि परिकीर्तितः। Now return to the neutral position as you lay on your back with the knees to the chest and the arms extended out to the sides at shoulder level. Then place the other knee towards the ground with the opposite leg extended down. Then bend both knees to the side. And then straighten both knees to the side, holding onto the feet and gazing in the opposite direction of your feet. परिवृत्ति कुक्ष भागे तदा हि परिकीर्तितः। The next asana is the Dviparapitam. Now lie on your back, bend your knees and place your feet flat on the ground. Hold your ankles and lift your hip up off the ground as you gaze to the nose and visualize yourself as sturdy as a bridge. Breathe in Mocha Kumbhaka with Jalandhara Bandha and Mula Bandha engaged. प्रतिक्रियायुतं द्वन्द्वपीठः सर्वबलप्रदम्। Next up is Paryankasana. As you lay on your back with the feet flat on the mat, bring your arms over your head and place the hands flat on the mat as well, with the fingers pointing towards your feet. Lift your entire body up off the ground as you visualize yourself as sturdy as stone furniture, breathing calmly through your nose in Sahajra Kumbhaka and performing the Mula Bandha. उत्तानशयनं हस्ततलाभ्यां भूमिं वष्टभ्याम्। Next up is Shvotanasana. As you lie on your back, keep your knees to the chest with the hands on the shoulders. Move your hips around in a circular motion as you visualize yourself as a dog playfully rolling around on its back. Perform the Mula Bandha. शरीरं संस्थाप्य दाम्नि सम्मील्य नाभोवाणिज्यम्। Next up is the Viparita Karani. Now lie supine, raise your hips and legs up as you bring your hands to the lower back for support if needed, but then place your arms straight on the mat below. Visualize Swamiji in your inner space and perform Jalandhara Bandha and Mula Bandha. भूतले सशिरो दत्त्वा खेलये चरणध्वजम्। Next up is Viparita Karani 2. As you maintain the same position, stop the movement of your legs, be straight, and visualize Swamiji in your inner space. करणी विपरीताख्या सर्वाधिव्याधिनाशिनी। The next asana is Langarasana. Now lay on your back, lift your hips and take your feet over your head, with the toes on the floor. Keep your hands stretched out on the ground behind your back as you clasp your palms and rest on your neck and shoulders. Now visualize yourself as a plow as you perform the Mocha Kumbhaka with Jalandhara Bandha and Mula Bandha engaged. ग्रीवाकण्ठेन भूमिं विष्टम्भ।
Next up is Sayita Paschimottanasana. As you lay on your back, lift your legs over your head with the toes pointed down to the ground. Hold onto the toes with your arms and your legs straight. This is one of the 84 different asanas revealed directly by Lord Paramashiva himself. Perform Jalandhara Bandha and Buddha Bandha and breathe in Mocha Kumbhaka. तानं शयित्वात् कुर्वीता शयितपश्चिमतानकम्. The next asana is Supta Konasana. In the same position, spread your legs wide apart. Keep your hips above the shoulder level and visualize Swamiji in your inner space, performing Jalandhara Bandha and Buddha Bandha. परिवृत्ते कुक्षि भागे तदाहि परिकीर्तितः. Now join your feet together and with the arms and legs straight, roll onto your back as you visualize yourself as a wheel in Chakrasana. शवासनस्तद्वौ पादौ कुर्यान्मस्तकतः परौ. Next up is Supta Prasarita Parangushtasana. As you lie on your back, keep your legs vertical. Hold onto the big toes in Prana Mudra as you open your legs wide to the side. Visualize Swamiji in your inner space and breathe in the Ujjayi Pranayama, making an ocean-like sound with your mouth as you inhale. उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम्. The next asana is Supta Parangushtasana. Now join your feet above your body, keep your legs and arms straight. As you still hold on to the big toes in Prana Mudra, visualize Swamiji in your inner space. उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम्. The next asana is Matsyasana. From Supta Parangushtasana, move your legs into Padmasana. Now lay on your back and hold onto the opposite elbows over top of your head. Gaze through your nose. Visualize Matsya, the fish avatar of Vishnu, as you perform the Mula Bandha. मुक्तपद्मासनं कृत्वा उत्तानशयनं चरेत्. The next asana is Parasharamasana. While laying on your back with your legs in Padmasana, place the back side of the right hand onto the left palm. Gaze at the tip of your nose and visualize Lord Rama in your inner space as you perform the Mula Bandha. प्रथमकरे पद्मासन आते शुद्धो सोवे भूपरिपाथे. The next asana is Sarvangasana. While laying on your back with your legs in Padmasana, lift your hips and legs up. Place your hands supporting on your hips with the elbows on the floor as you tuck your chin to the chest and gaze to your nose. Visualize Swamiji in your inner space and perform Jalandhara Bandha and Buddha Bandha. अथवा क्षेत्र संक्षेपात् सर्वांगासनम् उत्तमम्. The next asana is Vrishchikasana. Now lay on your back with one foot on the opposite thigh as you lift the other knee towards your head and extend both arms up above your head. Poke your fingers forward, gaze to your third eye and visualize yourself as a scorpion. प्रथमशयन सूधो शीशिकेशिकी सन्ति सुदाखे. Now exchange the position of your feet. Place the other foot over top of the opposite thigh as you repeat Vrishchikasana on the other side. शयन सूधो शीशिकेशिकी सन्ति सुदाखे. The next asana is Vrishaparakshipasana. As you lie on your back, interlace your fingers around your neck and lift both feet off the ground, extending one leg straight and the other knee to the chest. Alternate extending and raising the knee again and again, while visualizing Swamiji in your inner space and breathing calmly through your nose in Sahaja Kumbhaka. शयनं कृत्वा अङ्गुलिभिः कन्दरां बद्ध्वा. The next asana is Marottanasana. As you lay on your back, lift your legs one by one, touching the knees to the ears.
As you visualize Swamiji in your inner space, perform the Mula Bandha. श्रोतानवत् संसिद्धि कृत्वा दानद्वयं पर्यायेन कर्णयोः संस्पृशेत्। The next asana is Vrikasana. As you lay on your back, place the soles of the feet flat to the ground, raise the knees, and then stand up and sit back down as you visualize yourself as a wolf. उत्थानशयनं कृत्वा पादतलाभ्यां भूमिं धृत्वा। The next asana is Luthasana. As you lay on your back, quickly throw your legs above your head and completely roll over. Repeat this again and again as you visualize Swamiji in your inner space and finish in a prone position. उत्थानशयनं पादौ शिर उल्लङ्घ्य भूमौ स्थापयित्वा। Now lay down on your belly with the toes extended and the hands on the ground by your shoulders. Contract your lips, make the sound of a flute whistling while inhaling as you visualize yourself as a chariot, carrying warriors into a battle for Dharma on your chariot back in Saladhasana. शयनं कृत्वा नाभिं भूमौ निधाय। The next asana is Dihalyulanganasana. Now place your palms on the mat in a plank position. Push your body off the ground as you jump your legs forward and back between the arms. Feel yourself go beyond the body and mind as you perform the Mula Bandha and breathe calmly through your nose in Sahadra Kumbhaka while you do so. हस्तद्वयं बद्ध्वा तन्मध्ये चरणद्वयम् उड्डान इव बहिरानीय। The next asana is Jati Asana. From a standing position, bend forward and place your hands on the mat. Walk back and forth on the mat, visualizing yourself as a wise 6-year-old elephant. जात्यासनं वक्षे येन जाति स्मरो भवेत्। Next up is Lolitika Karana. Now stand with the knees bent and the feet pointing outwards as you bend your elbows and keep your hands at the chest level. Swiftly move the arms across your body and then bring them back to the center. As you tilt your head back, open the chest up towards the sky and move the head in all directions. Next up is Sadapasana. Now tie your feet with a rope if you have one available. Stand erect on the mat like a rod as you keep your arms at the sides, hands touching the thighs, elbows close to your body. Visualize your Kundalini Devi is raising and curling upward around your body. As you perform the Sahadra Kumbhaka, breathing through your nose and leading the prana along your spine, engaging the Mula Bandha. अथ सर्पासनं वक्षे वायुप्राणाय केवलम्। The next asana is Ushtrasadhanasana. While standing, place all fingers on the mat and then stand on your hands. Hold onto the toes from the front as you begin to move. Visualize yourself as a camel as you walk around on the mat. टिकनिष्ठिका प्रदेशेन भूमौ निधाय। Next up is Ashwasana. Now hold the feet from the outside and again start walking around on the mat. This time visualizing yourself as a horse. पुष्टिकनिष्ठिका प्रदेशेन भूमौ निधाय। The next asana is Kapota Nidakasana. As you stand straight with the feet together, interlace your hands behind your back and pull them down towards the ground. As you open up your chest and visualize yourself as a soaring bird diving. पादतले भूमौ निधाय हस्तौ जङ्घापर्यन्तं नीत्वा।
Next up is the Tala Pushpa Padam Karana. As you stand tall, with the palms together in Namaskara Mudra, gently bend the knees and pull the toes. Keep the toes pointing outwards. Simultaneously open up your palms as you raise one heel off the ground and slightly lower and the shoulder and waist of the respective heel. As you visualize, you're holding a bouquet of flowers and offering it to Paramashiva. The next asana is Khadgasana. Now visualize yourself as a rhinoceros as you gaze to the tip of the nose and lay down on your stomach and jump back up. Bring your palms together in Namaskara Mudra, forming the horn of the rhinoceros. द्विजशरतमासनं कृत्वा पादतलाभ्यां भूमिं वष्टभ्य Next up is the Uttanottanam. You can hold onto weights if you want to intensify the practice of this asana. Now sit down all the way or as low as you can to the ground and then stand back up. Do this again and again as you gaze to your nose and visualize Swamiji in your inner space. पुनः पुनः उत्थातव्यम् असितव्यम् इति उत्थानोत्थानं भवति. The next asana is Musalasana. Now stand up straight, raise your arms over your head and jump repeatedly while visualizing yourself as a mace. सरलं स्थित्वा ऊर्ध्वं बाहु नयेत्. Next up is Uchiyasakasana. From a standing position, pull the sole of one foot towards your belly. With the other leg, sit down and stand back up, alternating on both sides again and again as you gaze to the nose and visualize Swamiji in your inner space. एकैकं पादतलं कुक्षौ निधाय तिष्ठेत् उच्छीर्षकं भवति. Next up is Parshvajanukarana. Now stand and keep one leg slightly bent with the toes pointing to the side. Bend and lift the opposite knee towards your chest. As you keep your arm holding the knee in a fist and place the opposite hand onto the thigh with the fingers pointing towards your body. Next up is Tandavasana. As you stand on one leg with the opposite leg extended forward, lower your body to the mat and then stand straight, lifting the raised leg to the opposite hip. As you visualize yourself dancing fiercely as Lord Shiva, you can intensify the practice of this asana by holding weights. एकेन पादेन स्थातव्यं ताण्डवासनं भवति. Next up is Brahmanasana. As you place the left foot on the opposite hip and stand erect on the mat like a rod, keep your hands by the side. Visualize yourself being blessed by Lord Brahma as you perform the Mula Bandha. ब्राह्मणासनमावक्ष्ये यत्कृत्वा ब्राह्मणो भवेत्. Next up is Garudasana 3. As you stand tall and wrap the left leg over and around the right knee, tuck the left toes to the other side of the right calf as you simultaneously cross the left arm below the right and bring the palms together in Namaskara Mudra, visualizing yourself as Lord Garuda. उत्थानकूर्मपीठं च संहिमद्गारुडमेव च. The next asana is Ekapadasana. Now stand straight on the right leg as you keep the left foot on the opposite thigh, hands relaxed by the knees. Visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha. दक्षाङ्घ्रिं वामपादस्य जङ्घोपरि निधाय च. Next up is Dhruvasana, the pole star posture.
Now stand on the right leg as you hold onto the big toe of the left foot and straighten it out to the side. Rotate your body quickly on the standing leg while visualizing yourself as the North Pole Star. एकेन हस्तेन दण्डरूपसे एकस्य पादस्याग्रं धृत्वा The next asana is Trivikramasana. As you stand on the right leg and lift the left foot behind your neck and stand tall. Alternate sitting and standing. Perform the 3 steps of Vishnu. As you perform the Mula Bandha. एकेन पादेन स्थातव्यम् उत्थातव्यं ताण्डवासनं भवति. Now repeat the Parshva Janukarna on the other side. Hold the other knee up towards your chest and hold it with the hand in the fist. Now repeat Tandavasana on the other side. You can hold weights to intensify this asana. Visualize yourself fiercely dancing as Lord Shiva. एकेन पादेन स्थातव्यं ताण्डवासनं भवति. Now repeat Brahmanasana on the other side as well. ब्राह्मणासनमावक्ष्य यत्कृत्वा ब्राह्मणो भवेत्. And now repeat Garudasana 3 on the other side as you interlace your arms and legs. Visualizing Lord Garuda, visualizing yourself as Lord Garuda. रघोर्मपीठं च सिंहस्कारुणमेव च. Now repeat Ekapadasana on the other side as you keep your right foot on the opposite thigh and your hands relaxed by the knees, visualizing Swamiji in your inner space. दक्षाङ्घ्रिं वामपादस्य जङ्घोपरिनिधाय च. Now repeat Dhuruvasana, the pole star posture on the other side as you rotate on the standing leg, visualizing yourself as a pole. एकेन हस्तेन दण्डरूपस्य एकस्य पादस्याग्रं धृत्वा. Now repeat Trivikramasana on the other side, sitting and standing, performing the 3 steps of Lord Vishnu. ग्रीवायां पादं संस्थाप्य स्थातव्यम् उत्थातव्यं त्रिविक्रमासनं भवति. Next up is Samanaka Karana. Now stand with your feet close together. The toes pointed slightly outwards as you keep both hands to the side of your body. Feel the retained prana coursing through your body. Kundalini Shakti awakened by this yoga practice. As we enter to the final 100 asanas of this sequence, starting off with Gorak Anjali Asana. Now stand erect and then bend forward. Bring both hands underneath the knees. Make a finger lock. Sit in a squatting position and let the finger lock touch your navel as you visualize the great sage Goraknath, founder of the Natha Yoga Hindu Sampradaya. Perform the Jivachala Kumbhaka, forcefully moving the prana up and down within your system and throughout your limbs, along with your mind. As you perform the Mula Bandha and internally chant Om Nithyananda Paramasha. प्रथमहे उभयोः बाहुरी नीचोपनिहोवे. The next asana is Kanchi Asana. Now sit as you insert your hands between the thighs and calves and wrap them around behind your butt. Squat down, hold your hands behind, your chest upright, and visualize Swamiji in your inner space.
ऊर्मध्याधसो निवेश्य नितम्बं धृत्वा The next asana is Bhairava. As you bring your feet together and sit in a squatting position, with your heels touching your perineum, hold the hands at the back and sit upright as you gaze to your navel and visualize Bhagavan Kalabhairava, the Lord of Time, in Bhairavasana. दो बगी धैया की माहिली कोर मिलाई. The next asana is Varahasana. Now squat all the way down to the ground as you keep your feet together, toes apart. Bring your elbows up close to your head and join your palms behind your back with the fingers pointing downwards in Anjali Mudra. Gaze through your nose, visualize a boar, one of the 10 incarnations of Mahavishnu, as you perform the Mula Bandha. गली की माहिली कोर मिलाई फड़ा पानी उकट गई से. The next asana is Prividasana. Hold on to the big toes in Prana Mudra as you raise your hips to the same level as your knees. Visualize Swamiji in your space as you perform the Mula Bandha. पाषण देशम मीलिया स्थित्वा नितम्बं ध्यान प्रदेश आनीज्य. The next asana is Bakasana. Now place your hands on the mat with the fingers wide. Place your knees on top of the back of your arms as you lean forward and down, raising your feet off the ground, visualizing yourself as a crow, performing the Jiva Chala Kumbhaka, moving the prana up and down and through your limbs in Bakasana. हस्ताभ्याम अवनिमम स्तभ्याम. Next up is Sushtanga Kapali Asana. As you kneel down, head to the ground, place your palms spread for support and raise your body onto your head as you place your legs into Padmasana. Gaze to the tip of the nose. Visualize Swamiji in your inner space as you perform the Mula Bandha. आसन को गुण कपाल अठो होई. Now come to a kneeling position with your feet flat on the ground, heels outside of the hips and the toes touching behind your body. As you place your hands on the thighs, gaze to the nose and visualize you're sitting in the secret seat with Paramashiva and Guru. जानोर भोरंतरे पादौ कृत्वा पादौ च गोपजेत. Next up is Vrikshasana 2. We are going to enter another inverted posture. So get a partner to aid you, use a wall for support, whatever is required. As you place your hands on the ground, fingers wide, lift your body up straight into a handstand. Perform this asana to purify all the 7 chakras. As you visualize you are a tree with deep roots growing into the ground. प्रक्षालनाय वृक्षासन विशेषकान्. Next up is Shiva Asana. In the handstand position, move your hands and feet closer together. Gaze to your third eye and visualize Tejas energy flowing through your third eye, rejuvenating your body. दो पग जोड़ी माही गुल्फ मिलाए. The next asana is Matsyasana 2. From Bakasana, jump your legs back onto your hands and feet. As you keep the palms by the chest, your body pressed off the mat, lower your body down and push it back up again and again, visualizing yourself as a fish in Matsyasana 2. निब्जं शयनं कुर्वन् पार्श्वभागाय मूर्धकृत्य. Now lower your body down onto your stomach. As you keep your hands on the hips and extend your chest to the left and right, as you visualize yourself and move your body like a snake.
युज्यं शयनं कृत्वा हस्तौ नितम्बं संस्थाप्य The next asana is Nithyananda. As you lie prone on your belly, keep your hands in Padma Mudra, the lotus mudra, holding onto the shin with your elbows on the ground. Keep your legs straight, toes pointed together as you feel self-supported and completely independent. कराभ्यां भङ्गजं कृत्वा तिष्ठेत् कूर्परयासुदीः The next asana is Chakrasana. Now lay on your stomach, place your hands flat on the mat in front as you bring your feet towards your upper back and lift up your head and chest, visualizing yourself as an umbrella protecting your guru from the sun rays. अर्ध्यासनव स्थित्वा हस्तदाभ्यां भूमिं वष्टभ्य The next asana is Vajrasana. Now sit on the knees with the tops of the feet flat on the mat. Bring your butt onto your heels. Stretch your arms in front with the palms facing down. Place your forehead on the mat as you gaze at the nose and visualize yourself as Vajra, the weapon of Indra, symbolizing your indestructibility. इदानीं गर्भिणीनां योगाभ्यासो यथा लघो The next asana is Meshasana. Now place your palms flat on the ground and push your hips up into Gajasana as you alternate striking the ground with your hands, experiencing yourself as powerful as a ram. गजासन संस्थितो एकैकं बाहुं भूमौ त्यजेत् The next asana is Ajasana. From Gajasana, lift your legs up into the air and slowly bring your forehead to the ground as you visualize yourself as unborn, existing for all eternity. गजासन संस्थितो पादद्वयमन्तराले कृत्य The next asana is Dhanantarasana. As you sit on the heels with the legs together, interlace your fingers around the big toes. Pull the feet towards the perineum and then place the hands on the respective knees. Keep your spine straight and gaze to your nose as you visualize Swamiji in your inner space. पूर्व विधि परिहाता की काकसीस्यो भना शरामोड़ी Next up is the Angamotanam. Now, interlace your fingers in front and then behind you, stretching your arms forward to the sides and backwards, giving massage to various different joints and muscles in your body. Visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha as you do so. तयोरङ्गुलीर्बद्ध्वा हस्तयोर्मध्यात् सर्वमङ्गलं निष्कासयित्वा Next up is Garudasana form. Now sit with one heel, sit on your heels in Vajrasana. As you keep your feet turned out to the sides, thighs and knees resting on the ground with your spine straight and gaze to your knees. Hands on the knees as you visualize yourself as Lord Garuda, flying Lord Vishnu and Lakshmi on his back. जङ्घोरुभ्यान्तरां पीड्य स्थिरकायो द्विजानुनाम् Next up is Ananda Mandirasana. As you sit with your legs folded back, the toes pointing backwards and your knees wide, place the front of your buttocks on the ground as you hold onto your ankles. Gaze through your third eye and visualize yourself residing in the blissful space of a temple. भक्षे वीरनाथ आनन्दमन्दिरासनम् Next up is Mandukasana 2. As you sit with the knees wide, feet overlapping on top of your ankles, keep your hands under the knees
Gaze to your nose and visualize yourself as a frog as you perform Uddiyana Bandha and Pura Bandha. पृष्ठं संपीड्य गुल्फाभ्यां जान्वङ्गे सवलयाकृतिः. The next asana is Nara Simhasana. Now keep your toes on the mat, heels up and together. Place your perineum onto the heels. Place your palms onto the ground. Spread your fingers wide and keep the thumbs touching, and the base of your hand should be touching your toes. As you gaze to your nose, stick out your tongue and exhale forcefully, visualizing Narasimha, one of the 10 avatars of Vishnu. दो भणा पानी होय वैसे एड़ी में रखदानी वैसे. The next asana is Vishrakasana. As you sit on your toes and place your perineum on the heels, separate the knees and place them on the ground. Make a hollow of your palms, place it on your mouth as you keep your thumbs under the teeth and close your lips. Inhale through the right nostril and exhale through your mouth as per your capacity. As you gaze to your third eye and visualize yourself as Devi, presiding over any and all minuscule fears you have. दो बगांगी एड़ी जोजी घोड़ा कनोवान पुनि होई. Next up is Makarasana. With the soles of the feet together, place the top of your feet onto the ground. As you sit on the heels with the hands, with the elbows bent, bringing your fingers towards your armpits. Imitate as if you're a monkey stretching itself as you gaze to your third eye and visualize yourself as a playful monkey. Perform the Ujjayi Pranayama and engage the Mula Bandha. दो बगदली सुमटाने जिनकी पिष्टि भूमि पर इठाने. The next asana is Vajrasangarasana. As you stand on the toes, soles of the feet together, sit on your heels with the knees wide and off the floor. Hold your elbows behind your back as you gaze to the nose and visualize a diamond. Visualize a diamond-like string for yourself and your Sangha, your spiritual community. प्रथम बना पानी होय वैसे दो एड़ी गुदानी वैसे. The next asana is Kanjanasana. Now keep your toes down, ankles crossed behind. Sit on the heels as you place your palms onto the mat at the sides. Gaze to the nose and visualize perfect health beyond any and all physical or mental ailments. अंजनासनमावक्षे यत्कृत्वा सुस्थिरो भवेत्. Next up is Kurmasana, the turtle posture. Now sit with your toes flat, cross your feet, and place your perineum onto the back of your heels. Keep your knees wide and off the floor as you visualize a turtle having a stable body and mind to live for hundreds of years. उल्भौ च वृषण स्यादो विक्रमेण समाहितो. The next asana is Yogasana. Now sit with the toes flat, cross your feet and place the perineum onto the back of the heels as you gaze to the nose and visualize Swamiji in your inner space. गुदं नियम्य गुल्फाभ्यां विक्रमेण समाहितः. Next up is Vijyogasana. As you stand on your knees, cross your ankles behind your feet, near your opposite knee. Hold your calves with the fingers inside and the thumbs outside as you engage the Mula Bandha. Gaze to your third eye and visualize a space of eternal oneness, Advaita, with your Guru. घोड़ा वामो उभय होई घोड़ा आड़ा रखे दोई. Next up is Ushtrasana 2. In a kneeling position,
Bend backwards, hold onto the ankles with your hands as you keep your arms straight. Bend your hips forward and lift your head back, visualizing yourself as a camel in Ushtrasana 2. मेरुदंड ग्रंथि दाढ़्य संविवादयिषु पुमान्. The next asana is Jati Asana 2. Now sit with the heels together and bring your hands to the soles of the feet as you slowly lean back. Bring your elbows down to the mat and then followed by the back of your head. Gaze to the nose and embody a lotus blooming. दो एड़ी संपुट करे, 16 मूल द्वारित हृदय. Use the support of your hands if needed. जंगा पृष्ठभूमौ निधाय जंगोदरयोः ऊरुनि संस्थाप्य. The next asana is Kapotasana. From Vidatasana, raise your hips higher. Bring your forearms to the mat and hold the back of your heels. As you bring your head in between the 2 feet and visualize yourself as a free and open dove. मेरुदंड ग्रंथि दाढ़्य संविवादयिषु पुमान्. The next asana is Varasana. The next asana is Varahasana 2. Now keep the knees together, toes tucked behind. Lean forward and bring your elbows to the mat. With your hands holding the head, keep your head on the ground and place your butt on the heels as you visualize yourself as one of the 10 incarnations of Mahavishnu, Varaha. सूर्यं चन्द्रं भेदनानि आसनानि कथ्यते. Support your head, holding it with the hands. Walk your feet forward, lift your knees onto the shoulders, and straighten your spine as you visualize yourself as a lop tree and perform the Mula Bandha. अधो मुण्डासनं वक्ष्ये सर्वेषां प्राणिनां सुखम्. Gently lower your body back down as you kneel down and place your head in between the knees with the elbows adjacent to the knees, hands touching your head. Gaze forward to the tip of your nose as you straighten your toes back and exhale through your mouth as per your capacity, visualizing Swamiji in your inner space. प्रथम पगदली सम ठहरावे, कोरमाहिली उभय मिलावे. The next asana is Viparita Shalabhasana. As you lay on your belly with the arms extended straight out, lift your thighs, arms and chest off the ground and hold weights if you want to intensify this asana.
Visualize yourself as a locust as you perform the Mula Bandha in Viparita Shalabhasana. शलभासन भेदाच नटभेरुंड नामके The next asana is Kapalasana. As you lay on your belly with the arms at the side, palms facing down, keep your forehead on the ground and your chest off on the mat. As you lift your legs up together, visualize yourself as a skull, representing the mind with purified thoughts and the strong will to attain enlightenment. कपालं भूमो निधाय ऊर्ध्वं पादो नयेत् The next asana is Akasha Kapotasana. While on your stomach, with the hands by the sides, lift your legs up over your head and slowly place your feet on the mat in front of your head. Keep your palms flat on the mat behind as you visualize yourself as a free and open dove. Engage the Mula Bandha and breathe calmly through your nose in Sahadra Kumbhaka as you do so. उत्तरासने स्थित्वा चरणो भूमेरुत्थाप्य The next asana is Chatakasana. As you sit on the knees, bring the chest down so your navel touches the knees. Keep your hands flat on the mat and your forearms on the ground. Be sturdy, visualize yourself as a sparrow as you perform the Mula Bandha. ऊर्ध्वपर्यन्तौ हस्तौ धरामश्रभ्य Next up is Vrishchikasana 2. As you kneel down, keep your hands and elbows on the mat. Raise your legs, bend your back to touch the feet to your head. Lift your chin and hold as you visualize yourself as a scorpion in Vrishchikasana 2. इच्छेव पुच्छ प्रतिमांगे भास्ते धृत्वा स्वशीर्षे जिबुकं विधार्य कौ The next asana is Vrishasana. Now place your perineum down on the right heel as you keep the left foot outside of the hip with the ankle to the side, toes pointing out. Keep your hands on the mat in front as you visualize yourself as a bull and start breathing in Antaranga Kumbhaka, forcefully inhaling through your nose, holding the breath for a short while, and then exhaling slowly through your nose. आमे गुल्भे पादमूले वामभागे पदेतरम् Next asana is Lulasana. From the kneeling position, place your hands flat on the mat in front, lift your knees off the ground and cross your toes of the left foot over top of the right. Balance above the mat as you visualize Swamiji in your inner space. लोलासनं सदा कुर्यात् वायुलोलापघातनात् From Lulasana, place your perineum down on the other heel as you repeat Vrishasana on the other side, visualizing yourself as a bull. आमे गुल्भे पादमूले वामभागे पदेतरम् The next asana is Balagunasana. Now place your left toes on the ground and sit on the heel of the left foot. Place your right foot flat on the ground, the knee raised towards your chest. With the palms on the respective knees, maintain an upright position as you visualize Balaguna High, one of the 84 siddhas in your inner space. आसन को गुण जल विकार जाई The next asana is Grahasana. As you squat with the feet flat on the mat, bring your elbows under the thighs and wrap your hands around the shins, holding on to the ankles from the outside and visualizing yourself as the entire planet. पादतले भूमौ संस्थाप्य जानुमध्ये कोर्परौ स्थाप्य
Now repeat Balagunasana on the other side. कोगुण जल विकार जाई। Next up is Utkatasana. Now squat on the toes with the heels up and the knees off the mat. Place your perineum onto the heels and your hands on the respective knees. Keep your spine straight. You can hold onto weights if you want to intensify this asana as you visualize Swamiji in your inner space. युजास विजस्येत ऊर्वदामि यत्रासये पादतलद्वयोपरि। Next asana is Vajrasangarasana. 2. As you sit on the toes with the perineum on the heels, the soles together, keep your knees wide and off the ground. Hold onto the opposite elbows behind your back as you visualize Swamiji in your inner space and perform the Mula Bandha. प्रथम प्राणापानी होय जैसे दोहु एड़ी उदानी वैसे। The next asana is Anidasana. Now squat or sit with the feet hip width apart. Keep your hands under the soles of the feet from the inside with the palms down. Arms straight, elbows at the navel. Gaze to your nose and visualize you are able to consume and live off of air alone. दोहु हाथ भूमि पर इत्थाने कहनी जाड़ी नाभि लग आने। Next up is Padukasana. Now visualize you're wearing Padukas walking across India as you place the back of your hands on the mat with the fingers facing towards your body. Step your feet on top, wrap your hands around them like a shoe and walk around. Perform the Mula Bandha and don't forget to breathe in the Antarangaka Kumbhaka in Padukasana. हस्ततलयोः पादतले कृत्वा तिष्ठेत गच्छेत् पादुकासनं भवति। Next up is Kukkotodhanasana. Now place your palms on the mat, raise both feet upwards into the air and let them fall back down. Do this again and again while visualizing yourself as a rooster. हस्ततले भूमौ कृत्वा पादतले च ऊर्ध्वमुड्डानं कृत्वा। The next asana is Viparita Nrityasana. We're going to perform another inverted posture. So prepare yourself. Place your hands on the mat and raise your legs upwards into a handstand. Now move around on two hands, dancing, as you feel yourself become free of all inhibitions. Perform the Mula Bandha as you do so. हस्ततलाभ्यां भूमिं पश्चाद्य ऊर्ध्वं पादाग्रे कुर्वन्। The next asana is Kunjarasana. As you separate your feet, place one palm down to the mat with the arm straight and bring the opposite hand to your head. Be stable. Visualize Swamiji in your inner space and breathe calmly through your nose in Sahaja Kumbhaka. तमक्षे महादेव कुञ्जरासनम् उत्तमम्। Now place the other hand to the ground. Repeat Kunjarasana on the other side. तमक्षे महादेव कुञ्जरासनम् उत्तमम्। The next asana is Kadambasana. As you sit on the ground with the feet flat, heels close to your body, hold the respective ankles with your hands as you lift your feet off the ground. Visualize yourself as a Kadamba tree, a pious tree that promotes a long life.
पाशेभ्यां भूमिं पश्चभ्य हस्तद्वयेन कुल्फौ धृत्वा Next up is Pavana Muktasana. As you sit with the heels at the perineum, hold your knees with your hands and press them towards your chest. Visualize any excess vata being released or balanced within your system as you breathe calmly through your nose in Sahadra Kumbhaka and perform the Mula Bandha. तयोस्तुपादयोः पाणिं लात्वा स्वस्वनितम्बके The next asana is Chakrodasana. As you sit and lift one leg behind your head. Now sit and lift one leg behind your head. Place both hands flat on the mat and extend the opposite leg up with the knee straight. Lift the entire body off the ground. Keep your chin up. Gaze to your third eye as you visualize yourself as a powerful source of energy. दानं चतुष्पादपीठं वज्रासनं तथा The next asana is Dhanurasana 2. As you sit on the ground, hold the left toes and the right toes in Prana Mudra. As you straighten one leg out forward and pull the other one towards your ear, visualizing yourself as a bow. पादाङ्गुष्ठौ तु पाणिभ्यां गृहीत्वा श्रवणावधि The next asana is Ashtavaktasana. Now lift the left leg over top of the left shoulder and bring the right foot across as you hook it over top of the left foot. Lean forward and down while extending the legs to the side. Lift up your head and chest, find balance, and visualize yourself as a flying crane. स्वादिष्टमथ कौण्डिन्यम् ऊर्ध्वकुक्कुटमेव च Next up is Pranasana. Now place the right foot on top of the left thigh and have the right hand on the right knee as you bring your left shoulder underneath the raised left leg with a hand flat on the ground. Gaze to your third eye and visualize your immortal, able to exist solely from prana. प्रभेदं वक्ष्यामि करोति यः स चामरः The next asana is Parshvamasendrasana. Now keep the right heel at the left hip and step the left foot over top of the right knee as you bring the right hand underneath the knee and hold your hands behind your back as you twist your body. Gaze to your third eye. Visualize Sage Matsyendranath as you perform the Mula Bandha. पार्श्वाभ्यां धृत्यते यास्तु पार्श्वमत्स्येन्द्रमुत्तमम् Now repeat Chakrasana on the other side as you keep one leg behind your neck, extend the other leg out, place your hands at the side, lift your body up, gaze to your third eye and visualize yourself as a powerful source of energy. पूर्वतानं चतुष्पादपीठं वज्रासनं तथा Now repeat Dhanurasana 2, holding on to both big toes in Prana Mudra and pulling the other leg towards your ear while straightening the opposite one. Visualize yourself as a bow as you do so. पादाङ्गुष्ठौ तु पाणिभ्यां गृहीत्वा श्रवणावधि Now repeat Ashtavaktasana on the other side as you hook the other leg over top
And straighten your legs out to the side, balancing on your arms while visualizing yourself as a flying crane. वासिष्ठमदकौण्डिन्यम् ऊर्ध्वकुक्कुटमेव च Now repeat Pranasana on the other side, with the other foot over top of the opposite thigh, hand on the respective knee, and the other shoulder underneath the raised knee, hand flat on the ground, gazing up to your third eye and visualizing yourself as immortal, able to exist solid prana. एतत् प्रभेदं वक्ष्यामि करोति यस्य चामरः Next up is Panchamatsyendrasana on the other side. Now place the other heel towards the opposite hip. With the opposite leg stepped over top, twist your body around the knee. Bring the arm below the raised knee and interlace your fingers behind your back. As you visualize Matsyendrasana, breathe calmly in Sahasrara Kumbhaka and perform the Mula Bandha. पार्श्वेभ्यां धृत्यते यास्तु पार्श्वमत्स्येन्द्रमुत्तमम् Next up is Ardha Paschimottanasana. As you keep one leg straight and press the perineum with the other heel, lean your chest forward and down. As you hold onto the front foot with both hands and bring your head towards your knee. Visualize Swamiji in your inner space. Perform the Jivachala Kumbhaka as you move the retained prana up and down within your system. Form the Mula Bandha as you do so. एकं पादं प्रसार्य एकं पादस्य पार्श्वना सीवनी सम्पीड्य The next asana is Kraunchasana. Now place your left ankle outside of the hip as you hold the sole of the right foot and lift your leg up towards the forehead. Keep your knees straight, gaze to the nose as you visualize yourself as a crane and perform the Mula Bandha as you do so. उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम् Now repeat Ardha Paschimottanasana on the other side. एकं पादं प्रसार्य एकं पादस्य पार्श्वना सीवनी सम्पीड्य Now repeat Kraunchasana on the other side, bringing the other foot outside of the hip, extending the opposite leg up, holding onto the foot with both hands and visualizing yourself as a crane. उत्तानपादं क्रौञ्चं च मरीचिं वीरभद्रकम् The next asana is Swastikasana. As you sit with the soles together, with the soles between the thighs and calves, keep your spine straight. Rest your palms on the knees. Gaze through your nose and embody peace, well-being, good fortune, and prosperity while visualizing a swastika in your inner space. तानोर्वोरन्ते सम्यक् कृत्वा पादतले उभे The next asana is Godakshasana. Maintain the same position, but place your hands over top of the heels. As you gaze to the tip of your nose, visualize Sage Godaknath, the founder of the Natha Yoga Hindu Sampradaya, and perform Jalandhara Bandha and Mula Bandha. जानोर्वोरन्तरे पादो उत्तानो व्यक्तसंस्थितो The next asana is Bhagasana too. As you bring the left heel to the perineum and the right foot on the left thigh,
Gaze to your third eye, visualize Swamiji in your inner space, perform the Mula Bandha and meditate on Arihanta, the enlightened one, as you enter Shanmukhi Mudra once more. Exhale all the air from your lungs and then close your eyes with your index fingers, your nose with the middle fingers, the mouth with ring and little fingers, and your ears with your thumbs. वामपार्श्वमुद्गुतं स्थाप्य दक्षाङ्घ्रिवामदगने. The next asana is Yogasana too. Now place your feet on top of the opposite knees and place your hands on the ground beside you with the palms facing up. Keep your spine straight, gaze to the tip of your nose and visualize Swamiji in your inner space as you start breathing in Kakachandra Kumbhaka, rolling up your tongue and keeping your mouth in the shape of the beak of a crow, inhaling through the rolled up tongue. Calmly exhaling through your nose as you perform the Mula Bandha. उत्थानौ चरणौ कृत्वा संस्थाप्योपरि जानुरोः. The next asana is Urdhva Kukutasana. From Padmasana, place your palms flat on the mat beside your body. Press your hands into the mat and lift your knees up off the ground as you balance above the ground and visualize yourself as a rooster. वासिष्ठमतकौण्डिन्यम् ऊर्ध्वकुक्कुटमेव च. The next asana is Siddha Haratali Asana. From Padmasana, insert your hands through the knees and place them on the mat. Avoid lifting your body up. Stay seated on the mat. Gaze to the nose and visualize Swamiji in the inner space. प्रथम पद्मासन को करे हस्तदो वो गोडासन धरे. Next up is Hamsasana. From the same position, now push your hands into the ground and lift your body up. As you gaze to the nose and visualize yourself as an elegant swan, perform the Mula Bandha. कुक्कुटासने स्थित्वा स्कन्धपर्यन्तं ऊर्ध्वनि नीत्वा. Next up is Karmukasana. From Padmasana, place your hands between the thighs and calves. While sitting, reach your hands behind the body. Interlace your fingers in Parasha Mudra and bring your forehead to the floor as you gaze to the nose and visualize yourself as Lord Shiva's bow. प्रथम पद्मासन को करे घोड़ासन दिमाही करि धरे. Next up is Kurmasana too. From Padmasana, insert your hands through the thighs and calves. Lift your knees and bend your elbows to place the hands on the respective shoulders. Visualize you're a turtle having a stable body and mind to live for hundreds of years as you perform the Mula Bandha. बाईदंग परिदक्षिण पावा दाईदंग परिबाहिल्यावा. Maintaining the same position. Bend your head down. Tuck your chin to the chest and gaze to your nose. Rejoice knowing you're in Shiva's secret knot posture. In Granthi Bedasana. अथ वक्ष्ये नीलकण्ठ ग्रन्थिभेदासनं शुभम्. The next asana is Uttana Kurmasana. From the same position, roll onto your back. Lay on your back with your legs in Padmasana and insert your hands through the thighs and calves, holding on to your neck as you embody a turtle laying on its back. कुक्कुटासनबन्धस्थं कराभ्यां धृतकन्धरम्. Now sit back up into Padmasana. As you place both hands through the gap of the thighs and calves, place one hand flat on the mat, hold its wrist with the other hand and lift your body up and hold, visualizing yourself as a rooster as you perform the Mula Bandha. कुक्कुटासनौ स्थित्वा एकेन हस्तेन अन्यस्य परिबन्धं कृत्वा. Now place the other hand on the mat and repeat Pangu Kukutasana on the other side.
कुटासन स्थित्वा एकेन हस्तेन अन्यस्य निबन्धं धृत्वा. Next up is Gridasana. From Padmasana, place your elbows on the toes and interlace your fingers in Padma Mudra. Raise your chin on the knuckles. Raise your thumbs to the throat as you visualize you have gone beyond all greed and covetous. जानोर्वोरन्तरे पादौ उत्थानो व्यक्त संस्थितौ. The next asana is Padmasana 3. Now hold one hand over the other with palms facing upwards while sitting in Padmasana. Keep your spine straight, gaze to the nose, and visualize Swamiji in your inner space. उत्थानो उतरनो विधाय विधिवत् शक्ति स्थितौ योगिरात्. Next up is Padmasana 4. Sit in Padmasana, place your palms on top of the knees, gaze to the nose, visualize Paramashiva, and perform the Mula Bandha. एतत् पद्मासनं कुर्यात् प्राणवायु प्रसिद्धये. Next up is Karmukasana 2. Maintain Padmasana, place the left hand on the left knee, hook the right hand, index and middle finger around the big toe as you hold the arm back as if you're pulling a bowstring. Move the big toe round and round and visualize yourself as Paramashiva's bow as you repeat the movement on the other side. अथान्यासनमावक्ष्ये योगपूरकरक्षणात्. Next up is Karmukasana 3. From Padmasana, cross your arms behind your back. Hold onto the big toes as you inhale the tongue straight in like an arrow in Kakachantra Kumbhaka. Engage all the bandhas, gaze to your nose, and visualize yourself as Paramashiva's bow. कार्मुकासनमाक्षित्य उदरे पूरयेत् सुखम्. The next asana is Triridhasana. Maintain Karmukasana 3. Raise your chest up as you gaze to your third eye and visualize that you are the action of Paramashiva's third eye, destroying anything you come across. ऊरुभ्यामुपरि स्थाप्य पादयुग्मं प्रयत्नतः. Next up is Nagarasana. From Karmukasana 3, roll onto your back. Gaze to the nose and visualize yourself as a snake as you breathe calmly through your nose in Sahadra Kumbhaka. प्रथम पद्मासन कोठाने दो हाथ पाछाने आने. Now free your legs from Padmasana and pull your knees to the chest. Hold them with interlocked fingers close to your chest. Squeeze your body into a ball as you perform the Mula Bandha. वेत्रासने स्थित्वा हस्तपादानि निष्कुष्य. Next up is Urdhva Pavanasana. As you lay on your back, place your feet flat on the ground with the knees raised and interlock your hands underneath your head as you gaze at the tip of your nose and visualize Swamiji in your inner space. प्रथमे सूदो सैन्य करावे घोड़ा उभा राशि मिलावे. The next asana is Marakata Pitasana. Lie on your back, bend your knees, and keep your feet flat on the mat as you place the upturned palms underneath the heels. Lift your hips up and visualize yourself as a powerful alpha ape as you perform the Murja Kumbhaka, exhaling while Jalanadavanda is still engaged. उत्तानसेनं पादतले उत्तानहस्तयोः स्थापयेत्. Next up is Uttana Shikhi Pitakasana. As you lie supine, raise your hips up. Support your hips with your hands placed at the waist. As your elbows bear the weight of your body, tuck your chin to the chest, gaze to the nose, and visualize Swamiji in your inner space. जंघोरुबलहीन चेत् उत्तानशिखिपीठकम्. The next asana is Narakasana. Now lie supine and raise your hips and legs up. Bring your elbows and hands extended on the mat below, helping you balance your body as you visualize blissfully traveling to Naraka unscathed.
टीवाकण्ठेन भूमिं विष्टम्भ पादाग्रद्वयमूर्धमुत्रजेत्. The next asana is Tiryanokasana. From Nandakasana, bring your hands to the lower back. Keep your elbows on the mat as you raise your legs up vertically, and then slowly lower and angle them down as you keep your core engaged, visualizing yourself as a boat crossing the ocean of samsara. नौकावत् स्थित्वा ऊर्ध्वं पादाग्रद्वयं नजेत्. Now place your hands back on the mat, straighten your legs up. Be stable like a flagpole as you visualize you're the Kailasa flag, respected across all nations. तिर्यन् नौकावते ग्रीवा पृष्ठकूर्परीः भूमिं वष्टभ्य. Now lower your body down to the mat as we enter the final posture of this sequence, Uttasana. Lie supine. Completely relax. Have your hands by the hips, arms facing up. As you perform the Shakti Chalan Mudra, keep your legs flat and pull the Kundalini Shakti up from the Mooladhara all the way to the Sahasrara Chakra. Visualize that your body is dead and the Supreme Pontiff of Hinduism is liberating you as you internally chant Om Nithyananda Paramasha Voham. उत्तानं शववत् भूमौ शयनं तु शवासनं. शवासनं श्रमहरं चित्तविश्रान्तिकारणम्. Slowly return to your physical body. Start to wiggle your fingers and toes, your wrists and your ankles, your elbows and your knees. Lift your knees up towards your chest. Rock your body from side to side as you slowly return to a comfortable seated position. Congratulations for completing the Vidya Vinyasa Krama, all 308 asanas. We're going to now move on to the power manifestation session. It is important to immediately, after invoking Paramashiva in your body, manifesting his Shaktis. So perform the powers along with our acharyas. As we are now concluding the session with a Purna mantra. Sit with your head, neck and spine in a straight line. Place your hands in Namaskara Mudra in front of your heart center. Close your eyes, take a deep breath. Visualize Swamiji in your inner space as we chant the Purna mantra. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Tat Sat. Sarvam Bhagavat Shri Nithyananda Paramasiva Padukarpanamastu. Om Nithyanandam. Thank you all, Nithyanandam. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om
Shivoham. Om Nithyananda Parama 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 Shivoham. द्वन्द्वातीतं गहनसदृशं तत्त्वमस्याधिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. Nithyananda, we welcome all the Mahaparameshivam program participants for this power manifestation session, manifesting the powers of Paramashiva. Today, we're going to be looking at manifesting the power of third eye, reading and seeing with our eyes completely blindfolded. Please bring your eye bands, pen and tape, and please be seated, as right after the Nithyananda Yoga, you're going to be manifesting these power manifestation. After the performance of the Dvitiya Vinyasa Krama, the 308 asanas blessed by the Supreme Lord of Hinduism, it's good for all of us now to be seated and ready for this power manifestation. Please be seated and please turn on your cameras. Please bring your eye bands. If you don't have an eye band, something to blindfold yourself. And please be seated. Participant named as யதளம. Please turn on your cameras. Please turn on your cameras. Please be seated. Just a brief introduction of what is third eye and how it is going to manifest in all of our life, as today we are entering to the day 19 of the Mahaparameshivam sessions.
continuously manifesting these powers of Paramashiva and looking into ourselves like how this power manifestation happens by every day. We're manifesting in the power of third eye, body scanning, remote vision, consciousness, or matter, many different powers throughout the Mahaparamashiva program. By manifesting more and more these powers, we're getting closer to Paramashiva and experiencing that we are not a normal human being who are here just to live what we are doing now, but we can do more extraordinary, more things and able to manifest more powers. Everything just will happen as an initiation from the master by Swamiji himself. That doesn't need to be physical presence of Swamiji, just by a word or a look, it's enough that you can manifest these powers. The first, most primary power which we are going to manifest today is the power of third eye out of the 463 plus powers revealed by Bhagavan Paramashiva himself in the Vedas and Agamas, which are the source scriptures of Hinduism. These powers directly penetrate our being and make us experience the Paramashiva component, the God particle inside ourselves. This third awakening, where we're going to blindfold ourselves and keep our eyes closed, where we're going to see complete darkness for the first few seconds, and then we connect with the Supreme Point of Hinduism in the space of oneness by chanting the Mahavakya, Om Nithyananda Paramashivoham, where we see the Paramashiva component inside ourselves and Swamiji, who is incarnation of Bhagavan Paramashiva himself, are one and the same. There is no any difference between both of us. Once we feel that with the divine, with Swamiji, we chant the Mahavakya and visualize his form, maybe onto a third eye or onto an inner space. And be in that space for a few seconds. And then start manifesting these powers. For all the newcomers who are here in this Mahaparamashivoham sessions, this is the brief introduction to the power manifestation. To be more specific, the power of third eye. Kailasa, Hyderabad, I can see a participant have blindfolded themselves. Please don't blindfold now. We have not entered to the round 1 of the power manifestation yet. This is an introduction before we enter into the round 1. We're going to be like introducing what is the power we're going to manifest today. And today is going to be something more similar than yesterday. How we are manifesting. Yesterday was numbers. Day before yesterday was moon and pictures. Today is going to be something similar. So please be ready for today's exciting power manifestation which we're going to have. So again, as a gentle reminder, please turn on your cameras and please be seated with your eye band. If you don't have an eye band, even a piece of a white cloth or anything to blindfold yourself is fine. Please be seated. Make sure you're comfortably seated as you're going to receive Paramashiva into your whole being, manifesting these powers. Now, as I was explaining, these Shastra Pramana, which are the scriptural reference directly revealed by Bhagavan Paramashiva, the verse from the Vijnana Bhairava Tantra, where he explains these power manifestations, science is real and has been there 60,000 years ago. Now, I'll be reading out the Shastra Pramana, the verse and the translation for it, for this power manifestation, the power of third eye. Kapala antarmano nyasya tishthanmilita lochanaha kramena manaso dhadyat lakshayed lakshamuttamam. This is the verse directly revealed by Bhagavan Paramashiva himself. The translation for this verse is by fixing the mind on your inner space within the crown center and sitting stably without any movement. Having the eyes closed in succession. By that stability of the mind and inner space, through the power of the third eye, one directly sees the ultimate goal, Lakshya, by having vision beyond the sight that reveals any object or place, attaining the space of oneness with the source, Paramashiva, Swamiji himself. So this is the verse and the translation directly revealed by Bhagavan Paramashiva from the Vijnana Bhairava Tantra, Vedas and Agamas, which are the source scriptures of Hinduism, validating
experiencing and telling to the world that this power manifestation is real and has been existed due to course of time. The science has been lost, and now the Supreme Court of Hinduism is reviving, initiating, and able to manifest these powers as an experience to all of us. So now, please be seated as we're going to enter the power manifestation. The participant named as Asish Rana, please keep your eyebands ready. I can see your cameras on. Murthy Kosha, please keep your eyeband ready. Please turn on your camera and please be seated. Today, we're going to be manifesting colors, blindfolded. Different colors will be projected. I'll be showing you what are the different colors will be projected. From those colors, I'll be choosing any one color and projecting it to all of you for the round one of the power manifestation. Again, repeating, the first round is going to be colors blindfolded today. Yesterday was numbers. Today is going to be colors. Please keep your eyeband ready as we're going to enter the round one of the power manifestation. Do not blindfold yourself now. There'll be 5 to 6 different colors I'll be choosing and projecting it to all of you, as you can see now in the few moments. So now you can see there are 6 different colors which I've chosen and projected to all of you. There is red, blue, yellow, orange, pink, and brown. So these are the 6 different colors that you can see. Again, Kailasa Hyderabad, please do not blindfold yourself. The power manifestation has not yet begun. Please do not blindfold yourself, as these are the instruction which is going on for the round one of the power manifestation. So these are the 6 colors which you can see. From these 6 colors, I'll be choosing any one color and projecting it to all of you once we are ready to blindfold. Now please blindfold yourself, close your eyes. Visualize Paramashiva at your inner space. Seeing the Paramashiva component inside you. Now all the participants can blindfold. Please keep your eyes closed and start chanting the Mahavakya. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Keep your eyes closed as you keep chanting the Mahavakya. Om Nithyananda Paramashivoham. Please keep your eyes closed as we enter to the round one of the power manifestation. Start seeing what is getting revealed to you through your third eye. Keep your eyes closed. Do not open your eyes. As we have 3 minutes for this round of power manifestation, seeing colors blindfolded. Keep your eyes closed and start seeing what is the color which will be chosen for all of you from those 6 colors which I've seen before. Keep your eyes closed. Do not open your eyes.
Please keep your eyes closed. Lim Chin Hua, please keep your eyes closed. Raghunathan Sriranganaya, please turn on your cameras. As we have 1 more minute to go, see what is the color which will be chosen for all of us in this round of power manifestation. It can be red, it can be blue, it can be yellow, it can be orange, it can be pink, it can be even brown. See any one of these 6 colors, I'll be choosing it and presenting it to all of you for this round 1 of the power manifestation. Continue to keep chanting the Mahavakya as we keep seeing what is getting revealed to all of us. We have a few more seconds. Now requesting all the participants, we can relax, open your eye bands, open your eyes. You can remove your eye bands now. And let's take a few minutes now to write down, type down what is revealed to all of you. For this round 1 of the power manifestation, what is the color? You can leave a message on the Zoom chat telling what is the color which was revealed to you. Okay, Lauren has put a message brown. Please leave a message on the Zoom chat telling what is the color which is revealed to you for this round 1 of the power manifestation. Murti Kotha, brown color. Okay. Waiting for all the participants to leaving the message before we move on to the round 2 of the power manifestation. Please leave a message on the Zoom chat telling what is the color which was revealed to you for this power manifestation. Raghunathan Shiranganaya, brown. Okay, everybody is able to see brown. Okay, Chin Lee, blue. Okay, Ashwin Ambalia, no color was manifested to me. Okay, we have 1 more round to go. That's not a problem. We have 1 more round to go. Chunwa, Chunying, yellow. Okay, you're able to see yellow. That's good. Ashish Rana, red. Murti Kota, Ramanima, yellow. Okay, good. Please continue to leave a message before we go on to the next step of seeing what is the actual color which is chosen for all of us for this round 1 of the power manifestation. Okay, looks like everybody has put. Kun Yu Chen, please leave the message. Alex Dosage, please leave a message what you're able to see. Right, to all of you for this round 1 of the power manifestation. Okay, looks like everybody has put. Now let's go on to the next step of seeing what is the color which was chosen for all of us for this round 1 of the power manifestation. First, everybody can see the answer was blue, which was chosen for all of us for this round 1. I think so Chin Lee has manifested this power, the round 1, which she got blue exactly correct. So that's good, Ma. You're able to see this. Good. Now let's move on to the round 2 of the power manifestation. Please keep your eyes closed. Blindfold yourself.
Please keep your eyes closed. Blindfold yourself. Now we're entering to the round 2 of the power manifestation. Kailasa Hyderabad, please keep your eyes closed. And start chanting the Mahavakya. It's going to be the same. I'll be choosing any one color from those 6 colors, which is red, blue, orange, pink, pink, brown. Please keep your eyes closed. This will be the round 2 of the power manifestation. As the round 1 is finished, please keep your eyes closed and start chanting the Mahavakya, requesting Swamiji to see, to show what is there, what is the image, what is the color, which is revealed to all of us for this round 2 of the power manifestation. As now the round 2 of the power manifestation has begun, we have 3 minutes. Please keep your eyes closed till I tell to open your eyes. We have 2 more minutes. Continue. Keep your eyes closed. Do not open your eyes. Keep chanting the Mahavakya. See what is the color which is revealed to all of us. We have 1 more minute. Few more seconds to go actually. Please keep your eyes closed. Now requesting all the participants can relax and open your eye bands. Remove your eye bands, open your eyes. We can move on to the next step of the power manifestation now to see what was revealed to all of us for this round 2 of the power manifestation. Which color which was revealed to all of us through our third eye. Please type the message in the Zoom chat.
telling what was revealed to you for this round 2 of the power manifestation. Yes, Ashwin Ambali has put a message, red. Okay, you're able to see that. Continue to leave a message. What was revealed to you for this round 2 of the power manifestation? Murthy Kota, red. Okay, last time able to see first round many of you got brown. This time also many of you are getting red. That looks similar. Okay, keep leaving the message telling what was revealed to you for this round 2 of the power manifestation. Raghunathan Shriranganaya, pink. Okay, that's good. We're able to see pink. Keep leaving the message before we move on to the next round. Laurent, able to see yellow, then green. Okay, you're able to see two color. Ramanima, green. Okay. Still there are few more participants leaving the message. Please leave the message to the Zoom chat telling what was revealed to you for this round 2 of the power manifestation. Asish Ranaya, please leave the message. Kailasa Hyderabad, please leave the message what we are able to see. Chen Li Kunyu Chen, please leave the message what you are able to see for this round 2 of the power manifestation. Asish Rana, blue. Okay, that's great. So now we'll be going on to the next step of seeing what is the color which is chosen for all of us for this round 2 of the power manifestation. Now all of us can see the color was yellow, which was chosen for all of us for this round 2 of the power manifestation. I think so Laurent has manifested this power. You have seen yellow first, looks like for this round. That's good. So this you can go ahead and verify to see this is a colored yellow which you have manifested for this round 2. Now we're coming to the conclusion of today's power manifestation. Let's take a few minutes of our time going ahead onto the social media and posting our experience, either pictures, videos, or any breakthroughs which we had in today's power manifestation. Remember, while you post your experience, post with the hashtag Kailasa, hashtag power manifestation, hashtag Mahaparamashivvoham. Please post your experience. We have a few minutes before we move on to the next session of the day of the Mahaparamashivvoham. With this, we come to the conclusion of today's power manifestation, manifesting the power of third eye, reading and seeing with our eyes completely blindfolded. We'll be starting the next session very shortly. Thank you. Nithyananda. Nithyananda Paramashivoham. Om 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 Nithyananda
Shivoham. Om Nithyananda Parama Shivoham.